ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஹீரோ கேஜ் எபிசோட் 14 ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல எரிமாத்தோஸ் 20,000 வாட்டி ஜம்ப் ஆனா எல்லா வாட்டியுமே தோத்து போனா. இப்போ அத்தனை டைம்ல இருக்க மொத்த எனர்ஜியும் மொத்தமா பெல்கிராஸ் உடம்புல வந்து சேர்த்து பெல்கிராஸ் உடம்புல ஆயிரக்கணக்கான பிளேட்ஸ் வந்து அதே இடத்துல வெடிக்கிறான். அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல கார்கினோஸும் மாட்டிக்கிட்டான். இந்த ஃபீலிங் யூட்டிக்கு வருது. இல்ல கார்கினோஸ் இப்போ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. பார்த்தா பெல்கிராஸ் வெடி சகரமா அப்படியே இருக்கான். ஆனா பெல்கிராஸ் மேட்னஸ்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இந்த ஃபீலிங் பிரின்சஸுக்கு வருது. என்னது அது? ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. இந்த சைடு லெக்டியோட ஷிப் எக்ஸ்ப்ளோஷன்ல மாட்டிக்கிச்சு. ஆனா மெகிடாக் அந்த டைம்ல உருமாறி எப்படியோ லெக்டியை காப்பாத்திட்டான். இப்ப பெல்கிராஸ் உடம்பு சுத்தி ரெட் கலர்ல ஒரு எனர்ஜி வருது. அவன் உடம்புல இருக்க எல்லா ஸ்கிராட்சுமே சரியாகுது. ஆனா பெல்கிராஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கண்ட்ரோல் இழந்து மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு எதிர்க்க இருந்து லெர்னேவை போட்டு வெறித்தனமா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த ரெண்டு நோடஸுமே இப்போ ஒரு ஸ்டார் வீக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே ஸ்டார் வீக்குள்ள தான் மனுஷங்க சில்வர் ட்ரைப் எதிர்த்து மார்ஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. டேனியல் அண்ணா சொல்றான், எப்படியாச்சு நம்மளோட சொந்த பிளானட் எர்த்த கைப்பற்றி ஆகணும். அது நம்ம கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு. அங்க பாருங்க, நம்மளோட ரெட் பிளானட் ஆஃப் வார். இப்ப நம்ம ஸ்டார் வீக்குள்ள போயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல கூட எனிமி வரலாம். அதனால எல்லாருமே தயாராருங்க அப்படின்றான். இப்போ இதை நெல்வல் பார்த்துட்டு இருக்கா. அவன் கூட இருக்க சோல்ஜர் சொல்றான், ஏற்கனவே அந்த இடத்துல 2 நோடோ சண்டை போட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்த எனர்ஜி அந்த ஸ்டார் வேவ் அன்ஸ்டேபிள் ஆக்கிருக்கு. நெல்வலும் அந்த முட்டாளங்களுக்கு அது தெரியலையே, எந்த ஒரு பிளானும் இல்லாம போருக்குள்ள போறானுங்க. இது ஒரு சூசைட் மிஷின். இப்ப ஸ்டார் வீக்குள்ள லெர்னே அவன் பெல்கிராஸ் சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா பெல்கிராஸ் கண்ட்ரோல் இழந்து லெர்னே போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். இப்போ யூடி கேக்குறா, கார்கினோஸ் ஏன் திருப்பி அடிக்க மாட்டேங்கிற? அப்புறம் தான் தெரிய வருது கார்கினோஸ்மே மேட்னஸ்குள்ள போயிட்டான்னு. அவன் நிறைய டைம்ல ஜம்ப் ஆகும் போதும் அவனுக்குள்ள மேட்னஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருந்தான். ஆனா இப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் முழு கண்ட்ரோல் இழந்துருவான். நான் போய் அவனை தடுத்தாகணும். பின்னாடி இருக்க ரோமரோவும் கவலைப்படாத, அதான் இன்னொரு நோடஸ் இருக்கானே. யூட்டியும் மெகிடாக்கால அவனை தடுக்க முடியாது ரோமரோ, என் அனுப்பு ரோமரோ அப்படின்றா. ஆனா ரோமரோவோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். இப்போ மனுஷங்களோட ஆர்மி மொத்தமா மார்ஸுக்கு பக்கத்துல வந்துச்சு. அவங்க வந்த உடனே சில்வர் ட்ரைப் அவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி மனுஷங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்ஸுக்கு பக்கத்துல ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. போன வாட்டி சில்வர் ட்ரைப் அயன் ட்ரைப் அழிக்கணும்னு சண்டை போட்டாங்க. ஆனா இந்த வாட்டி மார்ஸை பாதுகாக்கிறதுக்கு அவங்க கூட சண்டை போடுறாங்க. இது புரியாம மனுஷங்களை அவங்களை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம டேனல் அண்ணா சொல்றான், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவங்க நம்மளை தாக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாருமே முழு பவர் யூஸ் பண்ணி அவங்க தாக்குங்க. பின் வாங்கறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்ப பிரின்சஸ் சொல்றா, ஏஜ் என்னால சென்ஸ் பண்ண முடியல. ஒருவேளை நம்மளாம் விட்டு அவன் போயிட்டானா? இப்போ ஏஜ் சொன்னதை அவன் நினைச்சு பாக்குறா. இப்போதுல இருந்து நிறைய ஸ்டார்ஸ் அழியும், நிறைய பாதைகள் மறையும். எவ்வளவு இந்த உலகம் இருந்தாலும் நீ எங்களுக்கு வெளிச்சமா இருந்து எங்களுக்கு பாதையை காட்டுவ. டேனியலாவும் என்னால அந்த பாதையை கண்டுபிடிக்க முடியல. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பக்கத்துல அனிஷியாவும், பிரின்சஸ் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஏஜ் இங்க இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பான். இந்த சைடு போர்ல மெலியாக்ரிஸ் அதாச்சு டேனோட அண்ணன் என்ன சொல்றான், ஏன் பின்னாடி இருக்க ட்ரூப்ஸ் அடிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களே முன்னாடி போக சொல்லுங்க அப்படின்றான். பின்னாடி இருக்க சொல்லிடும், சார் அங்க நிறைய எனிமிஸ் இருக்காங்க, அவங்களால போக முடியாது. டேனோட அண்ணனும், சரி மொத்த பேரையும் அனுப்புங்க, இருக்கிற மொத்த ட்ரூப்ஸ் எங்க அனுப்புங்க. இப்போ அவனோட தம்பியும், ஒரு நிமிஷம் அண்ணா, அங்க பாருங்க மார்ஸ் பக்கத்துல இருக்க 3 பிரான்ச் டைப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை அடிச்சோன்னா அவனோ எனக்கு தெரியும். சரி மெயின் கேனை ரெடி பண்ணுங்க. இப்போ அந்த சோல்ஜருக்கு ஒரு வார்னிங் வருது. சார் ஏதோ ஒரு வார்னிங் வருது, இந்த டைரக்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி வந்துட்டு இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பெல்கிராஸ் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு ஸ்டார் விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மார்ஸுக்கு பக்கத்துல இருக்க பிளானட்ல விழுறாங்க. இப்போ அந்த இடத்துல 2 நோடஸும் மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஏஜோட பவரும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இது புரிஞ்சுக்காத டீலர்ல அண்ணனுங்களோ, அங்க பாரு நம்மளோட நோடஸ் அது. நெல்வெல்ல பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஆச்சு? இப்ப பெல்கிராஸை சுத்தி இருக்க ஆன்சிப்ல தாக்குறப்ப அவனு வெறித்தனமா அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் முழு பவர் யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு விடுறான். அந்த இம்பாக்ட்ல அந்த 3 சரிஞ்சு விடுது. அது ஸ்ட்ரெயிட்டா மாஸ்குள்ள போய் விழுதுன்றாங்க. இப்போ டேனல் அண்ணனுங்க என்ன பிளான் பண்ணானுங்களோ அதை மேட்னஸ்குள்ள போன பெல்கிராஸ் சுயநலவு இல்லாம அதை செஞ்சுட்டான். இது எல்லாத்தையுமே அந்த அண்ணனுங்க சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ராக்கும் மாஸ் கிட்ட நெருங்குறப்ப லெர்னியா முடிச்சுக்குது. அது போகே போட்டு பெல்கிராஸை தாக்க போகுது. பெல்கிராஸ் பார்த்துட்டு லெர்னியாவை திருப்பி அடிக்க போறான். அந்த நொடியில அவன் ஒரு பஞ்சு விடுறான். அந்த மார்ஸோட 3 சரி போயிட்டு இருக்கு. இது நெல்வெல் பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை அவனோட சேர்த்து மார்ஸை காலி பண்ண போறானா? அந்த ஆஸ்ட்ராய்டு மார்ஸுக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல சுத்தி இருக்க ஷிப்ல செதறி போயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸும் மெலியாக்ரிஸ் கிட்ட, சார் எல்லாரும் வித்ரா பண்ணி ஆகணும், இதை தாங்க முடியாது எல்லாராலையும். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்மளோட நோடோஸ் எனிமையோட நெஸ்டை காலி பண்ணிட்டான். அவனோட தம்பியும், ஆமா ஆமா இப்படியே போயிட்டு இருக்கணும், நம்ம நோடோஸ் கூட அவங்க அழிச்சாகணும். பின்னாடி இருக்க சொல்லிச்சோம், சார் நம்ம வித்ரா பண்ணலன்னா அந்த நோடோஸோட பவர் இந்த ஷிப்போட சேர்த்து எல்லாத்தையும் அழிச்சிடும். அந்த அண்ணனுங்களும், நீ என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் வராது அப்படின்றாங்க. இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து வர ஆஃப்டர் ஷாக்கே அந்த ஷிப்பை ஒழுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு மேட்னஸ்குள்ள போன பெல்கிராஸ் லெர்னியா போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். லெர்னியா உடம்புல கிராக்ஸ் விழ ஆரம்பிக்குது. ஆனா இந்த 2 நோட சண்டையில
பிரான்ஸோட ஷிப்ஸும் மனுஷங்களோட ஷிப்ஸும் நொறுங்கி போயிட்டு இருக்கு. இப்போ பெல்கிராஸோட மேட்னஸும் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதே டைம் அவன் பவர் அதிகமாகுது. இப்போ ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல சுத்தி இருக்க ஷிப்லாம் உருகி போயிடுது. இதை பார்த்தியா பாக்குறான். ஒருவேளை அவன் மேட்னஸ்குள்ள போயிட்டானா? அவனோட மக்கள்லாம் சொல்றாங்க, இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆயிடுச்சு, இங்கேருந்து நம்ம கிளம்பி ஆகணும். அவனும் சரி இங்கேருந்து வித்ரா பண்ணுவோம், நம்ம அயன் ட்ரைபோட காப்பான்னு அவங்களை அழிச்சிருவான். ஒரு சைடு மேட்னஸ் வாழ்ந்துட்டு இருக்க பெல்கிராஸும், இன்னொரு சைடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்க லெர்னியாவும் இருக்காங்க. இந்த சைடு லெட்டி மயக்கத்துல இருக்கா மெகிட்டாக்கும். நான் அதை செஞ்சாகணும் ஆர்டிமியா அப்படின்றான். இப்போ அவனோட சவுறு மாறுறான். இப்போ மேட்னஸ்குள்ள போன பெல்கிராஸ் லெர்னியா வழிக்க போறான். ஆனா அதே டைம் அவன் போற போர்ஸ்ல சுத்தி இருக்க ஷிப்ல செதறி போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டேட்டா மீடியாகிரஸ் டிஎன்ல அண்ணனோட ஷிப்புக்கு போறான். அங்க இருக்க சொல்லிச்சிடும், சார் அவன் நேரம் இங்கதான் வரான், அவன் மோதனானா என்ன நடக்கும்னே தெரியாதுன்றாங்க. அங்க இருக்க அண்ணனுங்களும் சமஸ்டாக்ல இருந்துட்டு அவன் தம்பி சொல்றான், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே எங்க கூட்டு போங்க. இப்போ அவனுங்களுக்கு டைமும் இல்ல. எதுக்க பார்த்தா மேட்னஸ்குள்ள போன பெல்கிராஸ் அவங்கள மோத வரான். இவனுங்களுக்கு உயிர் பயத்துல இருக்கானுங்க. அந்த ஷிப்பை மோத போற செகண்ட்ஸ்ல ஏதோ ஒன்று அவனை தாக்குது. பார்த்தா அது மெகிட்டாக். இத நிர்வல் பாக்குறா. இந்த மான்ஸ்டர் தான் அந்த பிளானட் டியூவர்ட் அழிச்சுது. ஆனா திடீர்னு நம்மளை காப்பாத்துதா. சரி இது எல்லாத்தையுமே ஆர்மி நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றா. இப்ப மெகிட்டாக்கும் பெல்கிராஸ் எதாக பாக்குறான். ஆனா பெல்கிராஸ் செம்ம பவர்ஃபுல் ஆயிட்டான். அவன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட விழல. இப்போ அவன் என்னென்ன பண்றானோ அது எல்லாமே பிரின்சஸ் உணர்றா. அவன் அழ ஆரம்பிக்கிறா. இல்ல ஏஜ் இது யாருக்கும் செய்ய மாட்டான். அவன் இப்படிப்பட்டவனே கிடையாது. அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று அவனை மாத்திடுச்சு. நம்ம தான் ஏஜை காப்பாத்தியாக்கணும். இப்போ நிர்வல் அமைச்ச இன்ஃபர்மேஷன்ல ஆர்மி நாட்டுக்கு வருது. கேப்டன்ல பேசிட்டு இருக்காங்க. என்னது ஏஜ் அங்க தாக்குறானா? ஒருவேளை அந்த சண்டையில மார்ஸ் கூட அழிஞ்சு போயிருக்கலாமே. இயாலிஸும் ஏன் அப்படி பேசுறீங்க? ஏஜ் நம்ம கூட எவ்வளவு நாள் டிராவல் பண்ணா? ஒரு வாட்டிக்கு அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதே இல்லையே, ஏன் அப்படி பேசுறீங்க? கேப்டனும் ஒருவேளை அவனோட ட்ரூ நேச்சர் அவன் காட்டுறான் போல. அவன் நிஜமாலே ஒரு ஹீரோயிக் ட்ரைபை சேர்ந்தவன் தானே. பின்னாடி பிரின்சஸ் வந்துட்டு இல்ல அவன் தான் மனுஷங்களோட நம்பிக்கை. என்ன நடந்தாலும் அவனை நீங்க சந்தேகப்படக்கூடாது. நான் அவனுக்கு பாதையை காட்டுறேன். அவன் எப்பயும் ஹீரோயிக் ட்ரைப் மாதிரி அழிவு பாதையில போக மாட்டான். நான் அவனை காப்பாத்த போறேன். அங்க இருக்கிறாங்களோ அப்படின்னா பிரின்சஸ் சொல்றாங்க, நமக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம எல்லாருமே இப்ப கிளம்ப போறோம், நீங்க என் கூட வரீங்களா? எல்லாருமே மடிட்டு கண்டிப்பா பிரின்சஸ், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு நாங்க வருவோம். பிரின்சஸ் டேனலாவும் நான் லீட் பண்றேன்னு எல்லா சோல்ஜர் கிட்ட சொல்லிட்டாங்க. நில்வல் சொல்றா, மார்ஸ் பேட்டில் ஃபீல்டா மாதிரி 300 hours ஆச்சு. எனிமி நோட்ஸ் மட்டும் வரலனா இந்த மார்ஸ் அழிஞ்சு போயிருக்கும். இப்போ பாதிக்கும் கீழே தான் சொல்லிச்சிருக்காங்க. மிச்சம் என்ன நாங்கன்னு யாருக்குமே தெரியல. இதே அளவுக்கு பேட்டில் ஃபீல்டு போயிடுச்சுன்னா இந்த ஸ்டார்வேல இருந்து வர கிராவிட்டியே இங்க இருக்க ஷிப்பை மொத்தமா அழிச்சிரும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கேட்டீங்கன்னா எங்களோட கமாண்டர். அவங்களாலதான். ஆனா அவங்களை தடுத்து நிறுத்துற வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நெல்வல் நெஃப்யூ என்னோட பேர்ல நான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன். ப்ளீஸ் ஆர்மி நாட்டை ஃபிளாக்ஷிப்பா மாத்தி அவங்க தலைமையில இந்த போற ஆரம்பிங்க. இப்போ அந்த இடத்துக்கு கேப்டன் கம்யூனிகேட் பண்றாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? இதனை சாகத்துக்கு முன்னாடி உன்னோட ஆசையா? நமக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம பிரின்சஸ் தலைமை தாங்குறாங்க இப்போ. நில்வலும் அப்படியா? நல்லது. கேப்டனோ நீ சொன்ன பிளான இந்த கவுன்சில் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ மொத்த ஆர்மியும் பிரின்சஸ் கீழே வரப்போகுது. அது மட்டும் இல்ல, பிளானஸ் கொலோனஸோ ஒரேன்னு இருக்க சோல்ஜர்ஸும் பிரின்சஸ் ஆர்டர் படி இந்த போர்ல கலந்துப்பாங்க. நீ எதை கவலைப்படாத நில்வல், கண்டிப்பா இந்த போர்ல நம்ம ஜெயிப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20 நேரத்துல அங்க வந்து நாங்க சேருவோம். அது வரைக்கும் நீ உயிரிடு நில்வல். இது கேட்டவனே நெல்வலுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நம்மளோட நட்சத்திரம் கடைசியில முழிச்சுக்கிச்சு போல. இந்த சைடு பார்த்தா டேன்ல அண்ணனும் எல்லா ஃபோர்ஸும் இன்னும் சண்டை போடுங்க, பின்வாங்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, எல்லாமே எனக்கு தான், இந்த பூமி என் பேர்ல வரப்போகுது, எல்லா பெருமையும் எனக்கே சார் அப்படின்றாங்க. இப்போ பின்னாடி சோல்ஜர்ஸ் வராங்க. என்ன நடக்குதுங்க கேட்கிறப்ப உங்களோட நேரம் முடிஞ்சிச்சு கண்ணா. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது நெல்வல் எந்த சீனும் போடாம ஒழுங்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு அடி மிச்சம். அவனோட அண்ணனும் கவுன்சில் எதிர்த்து இந்த மாதிரி போராட்டம் பண்றியா? உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நெல்வலும் உன்னை கைது பண்ண சொன்னதே கவுன்சில் தாண்டா. நீ என்னென்ன செஞ்சியோ அது எல்லாத்தையுமே நான் யூனோஸ் ராயல் ஃபேமிலி காமிச்சிட்டேன். அவங்க தான் உன்னை கைது பண்ண சொன்னாங்களே. இப்போ ஒரு மெசேஜ் காட்டுறா. அந்த இடத்துல டேனலா வந்திருக்கா. அவ சொல்றா, என்னோட பிரதர்ஸ் இதனால புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலேயும் யூனோஸ் ஃபேமிலிங்கிற பேர்ல நீங்க கொடுமை செய்ய நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஏன்ஷியன்ட் காடோட பிளானட் நீங்க அழிச்சிட்டீங்க, நம்ம குடும்பத்தோட பேரையை நீங்க அசிங்கமாக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மனுஷனோட காப்பகனை நீங்க தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க. நம்மளோட விதிய நீங்க ஒரு கேம் மாதிரி விளையாட்டீங்க. அவனோட அண்ணனும் எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவேன், இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். பிரின்சஸும் இதோட கவுன்சில் உங்க ரெசிக்னேஷன் ஆஃபரை எதிர்பார்க்குது. இந்த மெசேஜ் எப்போ உங்களுக்கு வந்து சேருதோ இங்க இருக்க மொத்த ஆர்மியுமே என் கமாண்டு கீழே வந்திருக்கும். இப்போதைக்கு உங்க கீழே இருக்க மொத்த கமாண்டியும் லெப்டினன்ட் ஜெனரல் நெல்வல் கீழே நீங்க தரணும். அந்த மெசேஜும் கட் ஆகுது. நெல்வலும் சரி, உங்க மகாராணி என்ன சொன்னாங்களோ அதோட ஆர்டர் ஃபாலோ பண்றீங்களா? இப்போ அந்த 2 அண்ணனுங்களும் என்ன செய்யுது தெரியாம சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஸ்டார்வேக்குள்ள மெகிட்டாக்கு பெல்கிராஸ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மெகிட்டாக்கு எப்படியும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு மொத்த கமாண்டும் இப்போ ஆர்மி நாட்டுக்குள்ள வருது. ஆர்மி நாட்டோட பயணம் திரும்பவும் ஆரம்பிக்குது. இப்போ ஆர்மி நாட்டோட பிரின்சஸும் மேட்னஸ்குள்ள போன பெல்கிராஸையும் ஏஜி காப்பாத்துறதுக்கு கிளம்புறாங்க.
இப்போ மேட்னஸ்குள்ள போன பெல்காஸ மெகிடாக் எப்படி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா அவனால ஃபுல்லா தடுக்க முடியல. பெல்காஸோட பவர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி சில்வர் ட்ரேப் மக்களும் டிராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்றாங்க பேந்தியோ கிட்ட, பேந்தியோ நம்ம வித்ரா பண்ணி ஆகணும், அவங்கள தடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனா பேந்தியோ கை நடுங்கிறத பார்த்துட்டு இல்ல நம்ம நோட ஸ்கெல் பண்ணுவோம், அவன் எப்படியா சலிச்சாவோ அப்படின்றான். சில்வர் ட்ரேப் மக்களும் மெகிடாக் ஹெல்ப் பண்றதுக்கு பெல்கிராஸை போட்டு தாக்குறாங்க. ஆனா பெல்கிராஸால உடச்சிக்கிட்டு மெகிடாக் போய் தாக்குறான். இப்போ மெகிடாக்கும் தான் முழு பவர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றான். அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல அவங்க போயிட்டு இந்த ஸ்டார் வேவே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நெல்வல் மிச்சல் இருக்க ஃபோர்ஸை கமாண்ட் எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு தாக்கிட்டு இருக்கா. இப்போ ஜூபிட்டர் அழிஞ்சதுனால அதுல இருக்க ஸ்டார் வேல அவங்களுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரல, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றாங்க. நெல்வலும் நீ அதை கவலைப்படாத, ஏன்னா ஆர்கனாட் ஷிப் கண்டிப்பா இங்க வரும், ஏன்னா அவங்க கூட தான் பிரின்சஸ் இருக்காங்களே. இப்போ அந்த ஷிப்புக்கு ஒரு வாரம் வருது. கேப்டன் இதை ஒரு பெரிய எனர்ஜி இங்க வந்துட்டு இருக்கு, நம்ம அது ஒரு சூப்பர் நோவா வந்து எனது இந்த இடத்துல ஒரு ஸ்டார் வெடிக்க போதா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க இருக்க சோல்ஜர் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிய வருது, எங்களுக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா ஒரு நோடஸா தான் இருக்கணும். அதுல இருந்து வர எனர்ஜி அதிகமாயிட்ட போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட சோலார் சிஸ்டமை வெடிச்சு சதறிடும். நெல்வலுக்கு ஷாக்கா இருக்கு. எனது மொத்த சோலார் சிஸ்டமும் காலி ஆயிடுமா? அப்படின்னா இன்னும் 100 மணி நேரத்துல இந்த மொத்த சோலார் சிஸ்டமும் அழிஞ்சு போயிடுமா? நமக்கு இப்ப எஸ்கேப் பண்றதுக்கு ஒரு டைம் கிடையாது. கதைகள் படி ஹீரோயிக் ட்ரைவ் இந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்னா அவங்கள கோல்டன் ட்ரைபிள் தான் தடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. சரி, ஆர்கனாட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஆர்கனாட்டும் அவங்களோட ஆர்மியும் அவங்க வந்துட்டாங்க. நெல்வலும் அட அவங்க வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க சொல்ஜிரோ என்னால் நம்பவே முடியல, ஒரு வார்ப் நேவிகேஷனே இல்லாம எப்படி இவங்களால ஸ்டார் வேக்குள்ள இருந்து வர முடிஞ்சது, அதுவும் அந்த ஸ்டார் வே ஸ்டேபிளா கூட இல்ல. நெல்வலோ நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் லெப்டினன்ட், அந்த ஷிப்புக்குள்ள நம்மளோட நம்பிக்கை இருக்கு. சரி, ஆர்கனாட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரின்சஸ் டேன்லா கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணும். இப்போ பிரின்சஸே இங்க வந்து பேசுறாங்க. கமாண்டர் நெல்வல், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே செஞ்சீங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். இந்த போர்ல நிறைய ஷிப் தனித்தனியா இருக்கு, ஆனா அவங்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவங்களோட லொகேஷன் அனுப்புறேன், நீங்க அவங்களை காப்பாத்துங்க. இப்போ பிரின்சஸும் சைக்கிள் கன் மூலியமா அந்த ஷிப்ல எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க லொகேஷன் அனுப்பி வைக்கிறாங்க. நெல்வல், நம்மளுக்கு இன்னும் ஒரு வழி இருக்கு, நம்பிக்கை நம்மளை விட்டு போகல. இது உண்மைதான், ஹீரோயிக் ட்ரைபால்ல நிறைய அழிவு வந்துச்சு, ஆனா அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் குதிச்சிட்டு இருக்க ஏரியத்தை நான் அடக்குறேன். ஆனா என்ன நடந்தாலும் நம்மளோட ஃபிளீட்டை நான் ஆபத்துல இருக்க மாட்டேன். ஆர்கனாட் மட்டும்தான் அவனை தேடி போக போகுது. இது கேட்ட உடனே நெல்வலுக்கு சம சந்தோஷமா இருக்கு. அதனால தான் உங்களை கேட்கறேன், மிச்சம் இருக்க ஷிப்பை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். இந்த இடத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்தி மனுஷங்களுக்காக நீங்க சண்டை போட்டாகணும். நெல்வல மண்டிட்டு நீங்க போற பாதை விட இது டேஞ்சரஸ் கிடையாது. நான் நெல்வல் லெஃபியவோ எனக்கு கீழே இருக்க ஆபீசர் சோல்ஜர் எல்லாருமே கடைசி வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம். பிரின்சஸோ நன்றி நெல்வல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க கிளம்புறா. இப்ப ஆர்கனாட்டும் ஏஜை காப்பாத்துறதுக்கு ஸ்டார் வேக்குள்ள போகுது. இப்போ இந்த சைடு பார்த்தா மயக்கத்துல இருக்க லெர்னையை முழிச்சுக்கிட்டான். அவனுமே இப்ப பேட்டில் ஃபீல்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். லெப்டியுமே முழிச்சுக்கிட்டா. அவ சொல்றா, 5வது நோடோஸ் மேனஸ்குள்ள போயிட்டான், அவனை எடுத்து மெய்டார் சண்டை போட்டுட்டு இருக்கானா. கார்கினோஸும் போறான். இப்ப பின்னாடி யூட்டி வந்துட்டு, லெக்டி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி மேட்னஸ்குள்ள போன நோட சண்டை போட்டா இந்த சோலார் சிஸ்டமே அழிஞ்சு போயிடும். நீங்க 3 பேர் எப்படியா சண்டை போட்டு 5வது நோட இப்பயே அழிச்சாகணும். லெக்டியும் நாங்க 3 பேரும் ஒன்னா சண்டை போட்டோம்னா நாங்க 3 பேருமே மேட்னஸ் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா இந்த யூனிவர்ஸே காலி ஆயிடும். அதுவும் இல்லாம அந்த மாதிரி சண்டை போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கார்கினோஸ் இறந்து போவான். அதுவும் இல்லாம அது அவனோட அக்ரிமெண்ட்ல இருக்கு, அவன் இறந்தானா அவனோட அக்ரிமெண்ட்ல முடிஞ்சிடும்னு. ஒருவேளை கோல்டன் ட்ரேப்புக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? யூட்டியோ கார்கினோஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமே இல்ல, அவன் ஈஸியா ரீஜென்ரேட் ஆயிடுவான். லெக்டியும் சரி, அப்ப நாங்க 4 பேருமே மேனஸ்குள்ள போனா என்ன செய்யறது? யூட்டியும் நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் உங்க எல்லாரையும் தடுக்கிறேன். இப்ப லெக்டியுமே கிளம்புறா. இப்ப அவ இடத்துக்கு போறா. அந்த இடத்துல ரொம்ப சொல்றான், ஒருவேளை 4 பேருமே மேனஸ்குள்ள போனாங்கன்னா நீ அவங்க எல்லாரையும் அழிச்சிரு. இதை கேட்டவொடனே யூட்டிக்கு ஷாக்கா இருக்கு. என்னது நம்ம ஆளுங்களையுமா? ரோமரவும் நம்ம ட்ரைப்குள்ள எமோஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, மொத்த ட்ரைப் மாதிரி எமோஷன்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாத. எமோஷன்ஸா? எனக்கு கிடையாது. இந்த சைடு மேட்னஸ்குள்ள போன பெல்கிராஸ் அவன் பவர் இன்னுமே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. அதனால அவன் உடம்புமே பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல மெகிடாக் எல்லாம் தடுக்க முடியல. சுத்தி இருக்க ஆர்ஷிப்ல செதறி போயிட்டு இருக்கு. பேந்தியோட மக்களும் பேந்தியோ நம்ம வித்ரா பண்ணி ஆகணும், நம்மளால அந்த நோடஸ் தடுக்க முடியாது. அவனும் சரின்றான். இப்ப எல்லாருமே அந்த ஸ்டார்வில இருந்து வித்ரா வராங்க. இந்த சைடு மெகிடாக் எவ்வளவு தடுத்துட்டு இருக்கான், ஆனா அது எல்லாத்தையுமே உடச்சுக்கிட்டு பெல்கிராஸ் அவனை போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். அவனோட பவருமே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவன் அடிக்கிற ஒரு அடியும் மெகிடாக்களை தாங்கவே முடியல. இப்ப மெகிடாக் அந்த போர்ஸ்ட்ல ஸ்டாரை உடச்சுக்கிட்டு ஒரு பிளானட்ல விழுறான். இப்ப பெல்கிராஸ் வெளியே வந்து மெகிடாக் அடிக்கிறான். மெகிடாக் இன்னுமே வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கான். அவன் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்காம பெல்கிராஸ் போட்டு அவனை நொறுக்கிட்டு இருக்கான். கூட சீக்கிரத்துல பிளான்ட் அழிஞ்சிரு போல. இப்போ அந்த இடத்துக்கு லெர்னையா ஸ்டார் வெளில இருந்து வெளியே வரான். அதே டைம் அந்த இடத்துக்கு ஆர்கனாட் வந்துச்சு. ஆர்கனாட் வந்த உடனே லெர்னையா போட்டுத்தாக்குது. இப்போ ஆர்கனாட்ல இருந்து மெகா ரோபோட்ஸ் வந்துட்டு இயாலிஸ் சொல்றான், யூனிவர்ஸ் நைட்ஸ் நான் யாருன்னு இவனுக்கு காட்டும் அப்படின்றான். பிரின்சஸ் ஏஜ் நார்மல் ஆகுற வரைக்கும் இவனை நம்ம எப்படியா ஸ்டாக் பிடிச்சாகணும், என்ன நடந்தாலும் இந்த மான்ஸ்டர் நம்ம தடுத்தாகணும். லெர்னையாவும் மெகா ரோபோட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அந்த இடத்துக்கு லெக்டி வந்துட்டா.
பின்னாடியே யூட்டி வந்துட்டு நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, அது ஒரு அயன் ட்ரைப் தானே, திருப்பி டைம் ஜம்ப் ஆகி அந்த ஷிப்பை வரத்துக்குள்ளே அழிச்சிரு. லெக்டியும் நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன். ஹெரிமாந்தோஸ் பிளாஸ்டிக்குள்ள போய் அந்த ஷிப்பு எப்போ வெளியே வந்துச்சோ அப்போ அவன் அழிக்க போனான். திருப்பி அவன் ஜம்ப் பண்ணான். ஆனா அந்த ஷிப் அழிஞ்ச அப்புறம் 5வது நோடஸோட மேட்னஸ் இன்னுமே அதிகமாச்சு. அந்த ஷிப் அழிச்சு எந்த பாதை நான் சூஸ் பண்ணாலும் கார்கினோஸ், மெகிடாக், நான் 3 பேருமே இறந்து போனோம். எல்லாருமே 5th நோடஸ் தான் கொண்டா. கடைசியில அவன் ஒருத்த மட்டும்தான் அந்த யூனிவர்ஸ்ல இருந்தான். இதை கேட்டவன் யூடிக் ஷாக்கா இருக்கு. என்னது, அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லா? லெக்டியும் இந்த மாதிரி நடந்ததுனால நான் திருப்பியும் பிளாஸ்டிக் போய் அந்த ஷிப்பை காப்பாத்தினேன். எனக்கு வேற வழி தெரியல. நம்ம என்ன நடந்தாலும் அந்த ஷிப்பை அழிக்கவே கூடாது. ஏன்னா அந்த ஷிப்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த நோடஸை தடுக்க முடியும். இந்த சைடு ஏஜோட மேட்னஸ் இனிமே அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. அதே டைம் அவன் பவர் அதிகமாகுது. இப்ப அவன் உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையின மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பவரை அவன் உடம்பாலே தாங்க முடியல. அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு பிரின்சஸ் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி வராங்க. இதை பார்த்த உடனே பிரின்சஸ் ஷாக்கா இருக்கு. ஏஜ், என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி செஞ்சு கேட்கறப்ப ஏஜ் பக்கத்துல வந்து ஒரு பீம் விடுறான். அந்த பீம்ல அவன் மனசுல இருக்கிறது என்னன்னு தெரிய வருது. அவன் இது வரைக்கும் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாமே இந்த அழிவை தான் குறிப்பிடுது. அவ சொல்றா, அப்போ உனக்கு எல்லாமே இது தெரியும்ல, இந்த மாதிரி அழிவு வரும் தெரியும்னால்தான் நீ எங்களை விட்டு தனியா சண்டை போட்டியா? பிரின்சஸ் அழுதுகிட்டு, என்னை மன்னிச்சிரு ஏஜ், உன்னை இது வரைக்கும் தனியா விட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு. எனக்கு தேவைப்படுறப்பல அவங்க 2 பேரும் சண்டை போட வச்சேன். ஆனா அது ஒன்றும் உங்களோட ஆசை கிடையாதுல, என்னை மன்னிச்சிரு ஏஜ். இப்போ மேட்னஸ்குள்ள போன பெல்கிராஸும் அது புரிஞ்சுக்க முடியாம பிரின்சஸ் அடிக்க போறான். இப்போ பிரின்சஸ்குள்ள இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி ஏஜுக்குள்ள போகுது. இப்போ ஏஜுக்கு நினைவு வருது. பிரின்சஸ் சொல்றா, ஏஜ் என்னோட ஃப்ரெண்ட், என்கிட்ட வா அப்படின்றா. இப்ப பின்னாடி அடிப்பட்ட மெகிடாக் பிரின்சஸ் அட்டாக்க போறான். ஆனா ஏஜ் முன்னாடி போய் அந்த பவரை பிடிச்சிடுறான். இப்ப அந்த அட்டாக் பிரின்சஸுக்கு எது நடக்கூடா சொல்லிட்டு அதை எடுத்து அவன் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறான். பிரின்சஸும், ஏஜ் ஏன் அப்படி செஞ்ச? இப்போ ஏஜுக்குள்ள இருந்து ரெட் கலர் பவர் காணாம போயிடுச்சு. அவன் அசையாம அதே இடத்துல நிக்கிறான். இப்போ இது எல்லாத்தையுமே எலக்ட்ரிக் யூட்டி பார்த்துட்டு இருக்கா. யூட்டி சொல்றா, மெகிடாக் தோத்து போயிட்டான். அவன் உயிரோட இருந்தானா கூட்டு வா, அடுத்த வாட்டி அவன் மேனஸ்குள்ள போகாம நான் பாத்துக்கிறேன். இப்ப இந்த சைடு மனுஷன் கூட சண்டை போட லெர்னியாவும் அங்கிருந்து காணாம போறா. கார்கினோஸ் பார்த்தா லெக்டி பக்கத்துல வந்துட்டான். லெக்டி, ஏனாச்சு? ரோம் ஒரு பிளானட்டுக்கு நான் ஒண்ணு மட்டும் கூட்டு போறேன். கார்கினோஸும், அப்போ மெகிடாக் என்ன பண்றது? லெக்டியும், மெகிடாக் ரொம்ப காலமா அவனையும் ஆர்த்திமியாவும் ஏதாச்சும் ஒரு பீயிங் தோக்கடிக்காத சொல்லிட்டு ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறமா அவன் சண்டை போடக்கூடாது. கார்கினோஸும், அப்படின்னா அவன் இறண்டான் சில்வர் ட்ரைப் கிட்ட சொல்ல போறியா? சரி, அவன் அக்ரிமெண்ட் முடிஞ்சு, ஆனா நமக்கு இன்னும் அக்ரிமெண்ட் இருக்கு, வா கிளம்பலாம் அப்படின்றான். இப்ப அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு மயக்கத்துல இருந்த பெல்கிராஸ் அவனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகுது. பார்த்தா அவன் ஏஜா மாறிட்டான். இதை பார்த்த உடனே பிரின்சஸுக்கு சம சந்தோஷம். இப்ப ஏஜுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா அவன் எதிர்க்க பிரின்சஸ் பார்த்த உடனே அவனுக்கு சம சந்தோஷம் ஆகுது. ஏஜ் சொல்றான், நன்றி டேனியலா, நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியல. எதுவுமே என்னால பார்க்க முடியல. எல்லா இடத்துலயும் இருட்டா இருந்துச்சு. ஆனா நான் அப்பதான் வெளிச்சத்தை பார்த்தேன். அந்த வெளிச்சம் நீதான். இதை கேட்டவொடனே பிரின்சஸுக்கு சம சந்தோஷம். ஏஜ் ரொம்ப நல்லா சண்டை போட்டான். அதனால மயங்கி விழுதாங்க. பிரின்சஸ் நான் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறது மறந்துமே ஏஜ் பிடிக்க போறாங்க. இப்ப ஏஜ் பிடிக்க முடியாம ஏஜ் கீழே விழுறான். இப்ப ஏஜ் தூங்குறத பார்த்து பிரின்சஸும், ஏஜ் எனக்கு நீதான் வெளிச்சமா இருந்த, எப்பயுமே நீதான் எனக்கு வெளிச்சம், ரொம்ப நன்றி ஏஜ். இப்பதான் பிரின்சஸ் தெரிய வருது இவ்வளவு நேரமா அங்க இருந்தது மோன். எதிர்க்க பார்த்தா அங்க தெரியுது பூமி. ஆனா அந்த இடம் மனுஷங்கள அதனால அழிஞ்சு போய் கிடக்குது. பூமிக்குள்ள போய் பார்த்தா அழிஞ்ச நகரங்களும் அந்த நகரத்துக்குள்ள வந்த மிருகங்களும் தான் இருக்கு. இப்ப 6 நாட்டுல கேப்டன் பிஏ கேட்கிறாரு, சரி பி, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு? பியும், நம்ம ஹீரோ எப்ப தூங்கிட்டு இருக்காரு. சரி, அப்ப இன்னொருத்த என்ன பண்றான்? பிரின்சஸ் அவனை பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஏஜ் பார்த்தா ஏதோ ஒரு பாடுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். அதுக்கு பக்கத்துல மெகிடாக்கும் மயக்கத்துல இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு நெல்வலோட ஆர்மி வந்தாச்சு. நெல்வலோட ஷிப்லயும் அங்க இருக்க மக்கள் பூமியை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. மனிதர்கள் உருவான இடம் ரொம்பவே அழகா இருக்கு. இப்ப கேப்டன் நெல்வலை கான்டாக்ட் பண்றாரு. வெல்கம் கமாண்டர், இந்த இடத்த ஃபுல்லாவே செக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம மிச்சம் இருக்க ஃப்ளீட்ஸே வர சொல்றேங்க. கேப்டனும், சரி, அந்த முட்டா பசங்க அந்த 2 பேரும் சுங்கிட்டு தானே இருக்காங்க? நெல்வலும், ஆமா, அவங்க 2 பேரும் என் கஸ்டடியில் தான் இருக்காங்க. ஏதோ கவுன்சிலுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இதுவே என்கிட்ட அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா அவனுங்களை ஸ்பேஸ்ல தள்ளி விட்டுருப்பேன். இப்ப அந்த பிரதர்ஸும் ஒரு ரூம்ல அடிச்சு வச்சிருக்காங்க. அவனுங்களை பூமி பாக்குறாங்க. அட, பிளானட் எர்த், இது எவ்வளவு அழகா இருக்கு. அவனோட அண்ணனும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ரூம்ல என்ன செலிப்ரேட் பண்ண வச்சிட்டானுங்க. ஆனா உண்மையான பேட்டில் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. நம்மளோட ரிவெஞ்ச் சில்வர் ட்ரைபையும் பிரான்ஸ் ட்ரைபையும் நம்ம அழிச்சாகணும். அவனோட தம்பியும், எனக்கு புரியுதுண்ணா, அப்படின்னா அவங்களோட பிளானட்டை அழிக்கலாம்னு சொல்றீங்களா நீங்க? அவனோட அண்ணனும், ஆமா, அவங்களோட பிளானட்டை தூசி மாதிரி வெடிக்க வச்சிடணும். அப்பதான் மனுஷங்களோட எதிரிங்க இந்த யூனிவர்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சிஸ்டருக்கு யாரு உண்மையான ராஜான்னு நாம காட்டுவோம். இப்போ சில்வர் ட்ரைப் பிளானட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல லெப்டி அங்க இருக்க சில்வர் ட்ரைப் கிட்ட மெகிடா கரெக்டான்னு சொல்றான். ஆனா யூட்டி அதை நம்ப மாட்டேங்கிறா. என்ன சொல்ற, மெகிடா இறந்து போயிட்டானா? லெப்டியும்,
அவன் கிட்ட இருக்க முழு சக்தி வச்சு சண்டை போட்டான். ஆனா கடைசியில் அவன் இறந்து போயிட்டான். சில்வர் ட்ரேப் சொன்ன கான்ட்ராக்ட் மாதிரியே அவனோட கதை முடிஞ்சிருச்சு. யூட்டியும் நீ சொல்றதுனால நம்ப முடியல, ஆனா அவன் உயிரோட இருந்தானா அவன் இங்க வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவன் ட்ரைபுக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் கார்கினோஸ், இந்த வாட்டி நீ சண்டை போடுறப்ப மேனஸ்குள்ள போயிட்ட. இந்த மாதிரி மேனஸ்குள்ள போகாம 5th நோடஸ் உன்னால அடிக்க முடியாதா? கார்கினோஸும், நீ எனக்கு ஆர்டர் கொடுத்தனா நான் மேனஸ்குள்ள போயாச்சு 5th நோடஸ் அடிச்சிருவேன். அவளும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. யூட்டி போன அப்புறம் கார்கினோஸ் சொல்றான், கவலைப்படாத லெக்டி, மெகிடாக்கினும் உயிரோட தான் இருக்கான். அவனோட பிரசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. லெக்டையும் சரி நான் போய் ப்ரோமியோ போய் பாக்குறேன் அப்படின்ட்டா. இப்போ ப்ரோமியோட இடத்து கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அங்க சில்வர் ட்ரேப் மக்கள்லாம் ப்ரோமியோ கேட்கறாங்க, ப்ரோமியோ எதுக்காக அயன் ட்ரேப் அந்த பிளானட்டை தேடி போயிருக்காங்க? ப்ரோமியோவும், நம்மள மாதிரி அவங்களுக்கு கிடையாது, அந்த பிளானட்ல தான் அவங்க முன்னோர்கள் பிறந்தாங்க. ரொமரோவும் சரி அவங்களோட பிறப்பிடத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அவங்க எந்த பிளானட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் எப்பயுமே பூமி தான் அவங்களோட வீடா இருக்கும். ரொமரோவும், அப்போ அவங்க சர்வைவலுக்காக அந்த பிளானட்டை சூஸ் பண்ணலையா? ப்ரோமியோவும், அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்வைவலு எமோஷன் தான். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க கோல்டன் ட்ரேப் அவரை தேடிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள்லாம் நம்ம தேடினதாச்சு, ஆனா நம்ம என்ன தேடியும் அது கிடைக்கவே இல்லையே. அந்த இடத்துல பேந்தியோ இருக்கான். அவன் வந்து சொல்றான், இந்த ஸ்பேஸ்ல வந்து யங்கஸ்ட் ட்ரைப் அவங்க கிட்ட கண்டிப்பா அது கிடைக்காது. ரோமியோவும், அப்படியா? ஆனா கோல்டன் ட்ரைப் மனுஷங்க வர வரைக்கும் இந்த யூனிவர்ஸ் விட்டு போகாம இருந்தாங்க. அதுலயே உனக்கு புரிய வேணாமா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல மனுஷங்க வருவாங்கன்னு. அதனாலதான் அவங்க வெயிட் பண்ணி மனுஷங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சண்டைக்கும் மனுஷங்க சண்டைக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா என்ன நடந்திருந்தாலும் மனுஷங்களுக்காக கோல்டன் ட்ரைப் வெயிட் பண்ணாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு அயன் ட்ரைப்ங்கிற பேருமே வச்சாங்க. பேந்தியாவோ அயன் ட்ரைப்காக கோல்டன் ட்ரைப் காத்திருந்தாங்க தான். ஆனா அதுக்குன்னு அவங்க தான் சூசன் ஒன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. ஒருவேளை கோல்டன் ட்ரைப் நம்ம பவர்ஸ் அயன் ட்ரைப் கூட ஷேர் பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல இருந்தாங்களா? அப்படி இருந்தா அவங்க ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம்னு இந்த யூனிவர்ஸ் ஆல்னு முடிவு பண்ணாங்க போல. அங்க இருக்க பேந்தியாவும் அவங்க பிளானட்ஸ் அழிக்கிறவங்க. அவங்க எண்ணத்துலயே அழிவு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க எண்ணம் ஃபுல்லா நம்மளோட அழிவு மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளோட சாவு நிச்சயம். ரொம்பவும் கோல்டன் ட்ரேப் நம்மளோட பவர்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு எதுவுமே சொல்லல. ஒருவேளை அயன் ட்ரேபுக்கும் அந்த பவர் கிடைச்சதுன்னா அவங்கள நம்ம எப்படியாச்சும் அழிச்சாகணும். ரோமியோவும், இல்ல ரோமரோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றா. ஆனா ரோமரோவும், இந்த இடத்துல மெஜாரிட்டி வச்சுதான் நம்ம முடிவு பண்ணுவோம். எனக்கு பின்னாடி தான் மெஜாரிட்டி இருக்கு. நம்ம முடிவு பண்ணியாச்சு, நம்ம அழிச்சிருவோம் அவங்கள. இப்ப அவங்கள போன அப்புறம் லெக்டியும் மெகிடாக்கு திருப்பி வரல. ஏன்னா அவனுக்கு இன்னொரு ரூல் இருக்கு. எதுக்காக கோல்டன் ட்ரேப் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க? ரோமியோவும், கோல்டன் ட்ரேப் இத்தனை அக்ரிமெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு எண்ணிக்கையில தான் சொன்னாங்க. அது என்னங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நாங்க என்ன செய்ய போறோங்கிறதும் கோல்டன் ட்ரேப் தெரிஞ்சுக்கும் போல. இப்போ டேனல் அண்ணனுங்களை என்னதான் அவங்க கைது பண்ணி ரூம்ல வச்சிருந்தாலும் மனுஷங்களோட ஆர்மிக்கு அவனுங்க இன்னும் ஜென்ரல் தான். அதனால அவனுங்க இப்ப ஸ்பேஸ் கொடுக்குறானுங்க. அவங்க என்ன சொல்றான், இப்போ நம்ம பூமியை கைப்பற்றியாச்சு, நம்ம உடனே மிச்சம் இருக்க எதிரிங்களை அழிச்சாகணும். நம்ம சில்வர் ட்ரேப் பிளானட்டையும் பிரான்ஸ் ட்ரேப் பிளானட்டையும் அழிக்க போறோம். இது கேப்டன் பாக்குறாரு. அவனுக்கு சண்டை போடுறது அப்படின்னு தெரியல. ஆனா இவன் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் பொலிட்டிஷியன். நெல்வெல், நீ என்ன யோசிக்கிற? கவுன்சில் இப்போதைக்கு ஏஜ ஆர்னாட் கண்ட்ரோல் விட்டுருக்காங்க. மிச்சம் இருக்க ஆர்மிக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமாண்டரா மெலியாகிஸ் டேனல் அண்ணன் வச்சிருக்கானுங்க. ஆனா இந்த ஆர்மியோட மொத்த கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்கும். இப்ப பி கேப்டன் கிட்ட சொல்லுது, நோடஸ் முழிச்சுக்கிட்டான் மாஸ்டர் அப்படின்னு. கேப்டனும், என்ன நோடஸ் முழிச்சுக்கிட்டான்? நெல்வெலும், என்னது எந்த நோடஸா? இப்போ அந்த இடத்துல ஏஜ் முழிச்சுக்கிட்டான். ஏஜ் கண்ணை முழிச்சு பாக்குறான். எதற்கு டேனலா இருக்கிறா. இப்ப பிரின்சஸ் ஏஜ் பார்த்த உடனே கண் கலங்கி போறாங்க. ஏஜோ, டேனலா என் கனவுல நீ வந்த, என் கனவுல வந்து நீ அங்கேயுமே சிரிச்சிட்டு இருந்த தெரியுமா? பிரின்சஸும், ஏஜ் ஷிப்புக்கு திரும்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணை வெடிக்கிறா. இப்ப ஏஜ் முடிச்சுக்கிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இயாலிஸ் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வரான். அவன் சந்தோஷமா அந்த ரூமுக்கு வந்து பாக்குறான். ஆனா அவனுக்கு பிடிச்ச பிரின்சஸ் ஏஜ் கூட சிரிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கான். அனிஷியா நடுவில் வந்துட்டு, என்ன பராக பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறா. இயாலிஸும், நான் எதுக்குதான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன்னு தெரியல, ரெண்டு பேருமே சரியான ஜோடியா இருக்காங்க. அனிஷியாவும், கவலைப்படாத, உனக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை வரும் அப்படின்றா. இப்போ இந்த சைடு பார்த்தா மெகிடாக் முடிச்சுக்கிட்டான். அந்த இடத்துல அந்த ட்வின்ஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு, அச்சோ இப்ப என்ன செய்யறது, பிரின்சஸ் கூப்பிட்டோம் நம்ம, அச்சோ அவன் வெளியே வந்துட்டான். இப்ப மெகிடாக்கும் வெளியே வந்து பாக்குறான். இப்ப அந்த சோல்ஜர் வந்த உடனே டெய்லும் மெயிலும், சரி நம்ம யாருங்கிறத காட்டுவோம், எங்களை நீ சாதாரணமா இட போடாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டெலிகனைசிஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கிராவிடேஷனல் பேரியர் கிரியேட் பண்றாங்க. ஆனா மெகிடாக் மழையை நஞ்சிட்டு வர மாதிரியே ஈஸியா வெளியே வந்துட்டான். அந்த ரெண்டு ட்வின்ஸும், எங்களை விட்டுருங்க, நாங்க ஏதோ தெரியாம பேசிட்டோம், நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசணும் அப்படின்றா. இப்ப அந்த இடத்துக்கு ஏஜ் பிரின்சஸும் வந்துட்டாங்க. மெகிடாக் கேஜ் பார்த்த உடனே பயத்துல பின்னாடி போறான். இப்ப ஏஜ் பக்கத்துல போய் கணிட்டுறான். அது மெகிடாக் பாக்குறான். ஏஜோ, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு சாக தேவையில்ல. மெகிடாக்கு ஷாக்கா இருக்கு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட தேவையில்லையா? ஏஜ சிரிச்சுக்கிட்டே இல்லன்றான். இது கேட்டவொடனே மெகிடாக்கு தாரதாரியா தண்ணி ஊத்துது. ஏஜோ அவனை கட்டி பிடிக்கிறான். இதை பார்த்து பின்னாடி இருக்க அந்த ட்வின்ஸுமே ஃபீலிங்ஸ் ஆகுறாங்க. இப்ப மெகிடாக்கும் தான் யாருங்க பிரின்சஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரு மெகிடாக், நான் போறேங்கிற ட்ரைப்ல இருந்து வரேன். என் பேரு டேனியலா, நான் யூனஸ் ஃபேமிலியோட பொண்ணு.
அது மட்டும் இல்ல ஆல்டியா பிளானட் சிஸ்டமோட லீடர் மெகிடாக் மனுஷங்களோட சார்பா இந்த இடத்துக்கு உன்னை வரவேற்கிறோம். மெகிடாக்கும் அப்படின்னா உங்க கூட நான் ஏதாச்சும் கான்ட்ராக்ட் போட்டாக்கணுமா? பிரின்சஸும் இல்ல, ஆனா உன்னோட கான்ட்ராக்ட்ல என்ன இருந்துங்கிறத எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். நான் சில்வர் ட்ரேப் பேச்சு கேட்டாதான் என்னோட போய் ட்ரேப் உழைக்கும். ஒரு நோடோஸா சில்வர் ட்ரேப்பாக எல்லா பவரையும் நான் யூஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல, சில்வர் ட்ரேப்ல இருக்க நோடோஸ் ஆபத்துல போனா நான் அவளை பாதுகாத்தாகணும். இந்த 3 அக்ரிமெண்ட் தான் இதே எனக்கு இருக்கு. பிரின்சஸும் என்னது சில்வர் ட்ரேப் நோடோஸா? உனக்கு இருக்க அக்ரிமெண்ட் மாதிரியே அந்த பொண்ணுக்கும் இருக்கா? மெகிடாக்கும் இருக்கு. யூட்டுக்கு 8 அக்ரிமெண்ட் இருக்கு. மற்ற 2 பேரும் கார்கினோஸ்க்கு 4, லெக்டிக்கு 5. முந்தின சந்தையில ஏஜ் எதிர்த்து ஆர்டிமியாவும் நானும் எங்களோட முழு சக்தி யூஸ் பண்ணி தயாரானோம். அதுவும் இல்லாம தோத்துமே போனோம். அதனால இப்ப சில்வர் ட்ரேப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பிரின்சஸும் அப்போ உன்னோட ட்ரேப்புக்கு என்னக்க போகுது? மெகிடாக்கும் ஒருவேளை யூட்டிக்கு நான் இங்க இருக்க தெரிஞ்சதுன்னா யூட்டி கண்டிப்பா என்னோட ஹோம் பிளானட் அழிச்சிருவா. பிரின்சஸும் அப்படின்னா சில்வர் ட்ரேப் பேச்சு கேட்கலன்னா உங்களோட மொத்த ட்ரேப்புமே அழிச்சிருவாங்களா? மெகிடாக்கும் ஆமா, அதனாலதான் மிச்சம் இருக்க 2 நோடோஸுமே அவங்க பேச்ச மறக்க முடியாது. அதுவும் இல்லாம எங்க எல்லாரையும் விட யூட்டி ரொம்ப பவர்ஃபுல். ஏன் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க ஏஜ் விட அவ தான் பவர்ஃபுல். இது கேட்டவன அங்க இருக்கவங்க ஷாக்கா இருக்கு. பிரின்சஸும் உன்னோட ட்ரே பத்தி நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஆர்கனாட் இப்போ பிரான்ஸ் டே பர்த் பிளேஸ் அதாச்சு பிளானட் டாரனுக்கு போயிட்டு இருக்கு. உங்களோட பிளானட்டும் அதே ஸ்டார் சிஸ்டம்ல தானே இருக்கு. மெகிடாக்கும் அப்படின்னா நானும் உங்க கூட சண்டை போட்டாகணுமா? பிரின்சஸும் இல்ல, என்னோட ஆசை என்னன்னா உன்னோட நோடஸ் பவரை இங்க இருக்கிறப்ப யூஸ் பண்ணாத. அதுக்காக உன்னோட ட்ரேவை நாங்க பாதுகாக்கிறோம். இது கேட்டவனே மெகிடாக்கு ஷாக்கா இருக்கு. நிஜமாவா? பிரின்சஸும் கண்டிப்பா. இந்த போர் மனுஷங்களுக்கும் சில்வர் ட்ரேப்புக்கும் நடுவில் நடக்கிறது. அதனாலதான் சொல்றேன், மிச்சம் இருக்க ட்ரேப் இதுக்கு நடுவில் வரக்கூடாது. இந்த போர் முடிவு வரைக்கும் நீ உன்னோட மக்கள் கூட பத்திரமாரு. நீ எங்களுக்காக சண்டை போட தேவையில்ல. மெகிடா சொல்றான், என்னோட பிளானட்ல வேணாம், நான் ஷிப்ல இருக்கேன். ஏன்னு கேட்கிறப்ப ஏன்னா இந்த ஷிப் அழியக்கூடாது. நீங்க என்னோட ட்ரேப்பை பாதுகாக்கிறீங்கன்னா உங்களுக்காக ஏஜ் கூட சேர்ந்து நானுமே சண்டை போடுறேன். இது கேட்டவனே சுத்தி இருக்கீங்களா ஷாக்கா இருக்கு. பிரின்சஸும் உன்னோட ட்ரேப்பை விட்டுட்டு எங்களுக்காக சண்டை போடுறேன்னு சொல்றியே, இது ஒரு பெரிய தியாகம் தான். மெகிடாக் உன்னை நான் ஃப்ரெண்ட்னு கூப்பிடுறதுல எங்களுக்கு பெருமையா இருக்கு. இப்போ மொத்த ஷிப்பும் ஏத்து விட்டு ஸ்ட்ரெயிட்டா பிரான்ஸ் பிளானட்டுக்கு போக ஆரம்பிக்குது. கேப்டனும் எங்களோட ஹோம்லேண்டை நாங்க எப்போ திரும்பி பார்ப்போம் தெரியல, அதனால குட் பாய். பிரின்சஸும் எனக்கு தெரிஞ்சு மனுஷங்க எல்லாருமே சந்தோஷமா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்த விட்டு போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமானே தெரியல. ஏஜுக்கு 12 அக்ரிமெண்ட் இருக்கு. அது அவனுக்கு ஒரு பெரிய சுமதான். அனிஷாவும் கவலைப்படாதீங்க பிரின்சஸ், ஏஜ் உங்களை நம்புறான். அவனையும் எங்க எல்லாரையும் நீங்க தான் சரியான பாதையில கூட்டு போய் ஆகணும். பிரின்சஸும் சரி நம்ம கிளம்புவோம், நேரம் வந்தாச்சு, நட்சத்திரங்கள் நம்ம பாதையை காட்டும். இப்போ அங்க இருக்க மொத்த ஆர்மியுமே அந்த ஸ்டார் வேக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்ப கேப்டனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு போருக்காக டெர்மினல் பிளானட் ஆக்கிரமிக்க போறேன்றாங்க. கேப்டனும் என்னது போருக்காக ஒரு பிளானட்டை ஆக்கிரமிக்க போறாங்களா? சரி, கவுன்சிலுக்கு என்னோட பர்சனல் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்றாரு. இப்போ ஆர்கனாட்டுக்குள்ள ஏஜ் மெகிடாக்கு அந்த ஷிப்பை சுத்தி கட்டிட்டு இருக்கான். என்ன மெகிடாக் இதை சாப்பிட்டு பாரு அப்படின்றான். மெகிடாக் அதை பார்த்துட்டு முடியாதுன்றான். அங்க இருக்க ட்வின்ஸும் ஏன் வேணான்ற, அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் ஏஜ் தான் அதை வளர்த்தான் தெரியுமா? மெகிடாக்கும் போரே ட்ரேப்ல இருக்கிறவங்க உயிரோட இருக்க பொருட்கள் சாப்பிட மாட்டாங்க. விலங்குண்டா. சரி என்னதான் சாப்பிடுவீங்க? மெகிடாக்கும் அங்கிருந்து ஒரு ஷவல் எடுத்து அதை உடச்சு சாப்பிட்டு காட்டுறான். ஏஜ் அந்த ட்வின்ஸும் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு முடிச்சு மெகிடாக்கும் எந்த பொருள்ல உயிர் இல்லையோ அதான் சாப்பிடுவோம் அப்படின்றான். இப்ப ஏஜ் சேர்த்துட்டு சரி நானும் ட்ரை பண்ற சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஷவல் எடுத்து அவனு கடிச்சு பாக்குறான். ஆனா அதை அவனால சாப்பிடவே முடியல. இப்ப ஏலிஸும் அங்க இருக்க மெக்காரோபஸை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அனிஷா வந்துட்டு என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி பாக்குற? இயாலிஸும் ஆமா எனக்கு அந்த மாதிரி முக்கியம் தான் எதுவும். அனிஷியாவும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டா என்ன நினைப்பா? இயாலிஸும் இருந்தா தானே. அவளும் அடைச்ச இடத்துக்கு இப்பதான் வந்தோம், ஆனா உடனே கிளம்புறோமே ஒரு மாதிரி இருக்கு. நானுமே பூமியில நடந்து பார்த்தா நல்லா இருந்திருக்கும். இயாலிஸும் அந்த பிளானட் சேஃபான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, அதனாலதான் நம்ம அங்கிருந்து வந்தோம். எனக்கும் டெலிபோர்ட்டிங் எபிலிட்டி இருந்துச்சுன்னா நானுமே அந்த அருமையான உலகத்தை பார்த்திருப்பேன். இயாலிஸும் எப்ப இந்த போர் முடியுதோ அப்போ உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன் நானே உனக்கு கூட்டு போறேன்னு. அப்புறம் தான் தெரிய வருது இவ்வளவு நேரம் அனிஷா நடிச்சானு. ஹலோ நிஜமாவா? அதை ப்ராமிஸ் பண்றியா? கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் இந்த போர் முடிஞ்ச அப்புறம் மறந்துடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இயாலிஸும் ஒரு நைட் அவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான். கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னை அந்த இடத்துக்கு கூட்டு போவேன். ரொம்ப நன்றி இயாலிஸ். இப்ப மெகிடாக் இருமெல்லாம் சாப்பிட தெரிஞ்ச உடனே அங்க இருக்க ரோபோட்ல இருக்க இருமெல்லாம் கைட்டு அவனுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை கை தட்டி பாக்குறாங்க. அங்க இருக்க பைலட்லாம் இல்ல என்னோட ரோபோட் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. மெயிலும் சரி அதையே சாப்பிட்டியா, சரி இதை சாப்பிட்டு சொல்லிட்டு இன்னொருத்த கைட்டி கொடுக்குறாங்க. இயாலிஸும் என்னோட ஏர்கிராஃப்டை சாப்பிடாதீங்கடா. கேப்டனும் இங்க இருக்க நோடஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அவனோட ட்ரைபை அவன் கைதியா வச்சிருக்காங்க, அதனாலதான் மிச்சம் இருக்க நோடஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரின்சஸும் அப்படின்னா மிச்சம் இருக்க நோடஸ் கிட்ட அவங்க ட்ரைபை பாதுகாப்புன்னு சொன்னா அவன் கண்டிப்பா நம்ம சைடு வருவாங்களா? கேப்டனும் இங்க இருக்க நோடஸ் சொன்ன கதை உண்மைனா
கண்டிப்பா நடக்கும். அந்த 2 நோட்ஸை கான்டாக்ட் பண்றது ஏதாச்சும் வழி இருந்தா நல்லா இருக்கும். முந்தின காலத்துலலாம் சில்வர் ட்ரைப் மிச்சம் இருக்க ட்ரைப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த இனோஸை வளர்க்கறதே ஒரு கடமையா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் மனுஷங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி குறிக்கோளா இருக்காங்க? அவங்க என்ன யோசிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது, எதுக்காக நம்மளை துரத்துறாங்கன்னு தெரியாது. ஆனா அது எதுவுமே தெரியாம நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். மெகிடாக் சொன்னதுல இருந்து இந்த கேள்விதான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. கேப்டனும் நான் ஒரு சோல்ஜர், போர் வரப்ப சண்டை போட்டேன். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த போர்ல ஒரு வாட்டி கூட 2 சைடுமே ஒன்னா பேசினது கிடையாது. இப்ப பி சொல்லுது, மாஸ்டர் டெர்மினல் பிளானட் முன்னாடி கொஞ்சம் ஷிப் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பிரின்சஸும் ஃபீல் பண்ணிட்டு பிளானட் நெசஸ் அவங்க எதோ பண்ண போறாங்க. கேப்டனும் எனக்கு தெரிஞ்சு அந்த முட்டாளுங்க பண்ண வேலையா தான் இருக்கும். இப்ப இந்த சைட் பார்த்தா பிளானட் நெசஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த 2 பிரதர்ஸோட ஃபிளீட் மட்டும் இருக்கு. அவனுங்க அந்த பிளானட் அபிஷியலை கான்டாக்ட் பண்றானுங்க. அந்த பிளானட்டை சரண்டர் பண்ண அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அபிஷியல்ஸும் எங்க உயிரே போனாலும் இந்த பிளானட் நாங்க பாதுகாத்தே தருவோம். இந்த பிளானட் நிறைய ஸ்டார் வேவ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால அயன் ட்ரைப் மொத்த ஆர்மி இங்க வந்தாலும் நாங்க எதிர்த்து சண்டை போடுவோம். அதுவும் இல்லாம நாங்க ஒரு நியூட்ரல் பிளானட் தான். எங்களை தாக்குனீங்கன்னா இந்த மொத்த நியூஸுமே உங்களை தான் குற்றம் சொல்லும். டீனல் அண்ணனும் உனக்கு என்ன புரியலையா, எங்க கிட்ட நோடோஸ் இருக்கு. அங்க இருக்க அபிஷியல்ஸும் நீ என்ன சொன்னாலும் நாங்க விட்டு கொடுக்க போறதில்ல. இந்த டெர்மினல் பிளானட்டை தாண்டி போனாதான் பிரான்ஸ் டேப் வரும். அதனால இந்த பிளானட்டை நம்ம கண்ட்ரோல் எடுத்தாகணும். இங்க இருக்கிறவங்க நம்ம குறுக்கில் வந்தானுங்கன்னா இந்த பிளானட்டையுமே நம்ம அழிச்சாகணும். அவன் தம்பியும் சரி, எல்லா பிளேட்ஸும் அட்டாக் பண்ண தயாராகுங்க. இப்போ அந்த 2 பிரதர்ஸ்கள் இருக்க ஷிப் மொத்தமாவுமே அந்த பிளானட்டை தாக்க ரெடியா இருக்கு. இத பிரின்சஸ் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி பாக்குறா. அட என்ன காரை செஞ்சிருக்கானுங்க அவனுங்க. கேப்டன் இருந்து பாக்குறாரு, நெல்வலோட ஆர்மி கிட்ட இருந்து தனியா வந்துட்டு இவனுங்க நமக்கு முன்னாடியே போய் அந்த பிளானட்டை வெடி பண்றானுங்க. இப்ப பிரின்சஸ் கேப்டன் கிட்ட பேசுறாங்க. கேப்டன் நான் சொல்றதுக்கு ஷிப்பை கூட்டு போங்க. சைக்கிள் லைன் மூலியமா அந்த டேட்டாவும் வருது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களால எப்படி இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுதே தெரியல. இப்போ அங்க இருக்க மொத்த ஆர்மியுமே அந்த பிளானட்டை தாக்க தயாரா இருக்கு. அவனோட தம்பியும் எல்லா ஷிப்ஸும் தாக்குங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளே இப்ப டேனியல் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றா. ஷிப்புக்கு வாரிங் வருது, ஏதோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வருது. எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ஷிப்பா இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஆர்க்நாட் ஸ்டார்விங் மூலியமா அவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ பிளானட் நெசஸ்ல இருக்க அபிஷியல் கிட்ட பிரின்சஸ் ப்ரொஜெக்ஷன் மூலியமா பேசுறா. பிரின்சஸை பார்த்த உடனே அவங்க மண்டிடுறாங்க. நீங்க ஸ்டார் வேவே இல்லாம இந்த பிளானட்டுக்கு வந்திருக்கீங்களா? பிரின்சஸ் வந்துட்டு உங்க கோவத்தை அடக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த 2 அண்ணனுங்களும் ஆர்க்நாட் நம்ம முன்னாடி வந்திருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட போர்ல அவங்க குறுக்க வருவாங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தால் தெரிய வருது ஆர்க்நாட்டுக்கு மேல ஏஜ் தாக்க தயாரா இருக்கான்னு. இப்போ அவனும் பாக்குறான், என்னது நோடோஸ் அங்க இருக்கா? பிரின்சஸ் சொல்றா, பிரதர்ஸ் இங்க இருக்க மக்கள் கூட நீங்க ஒரு போர் ஆரம்பிக்க கூடாது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸ் கூடமே நம்ம சண்டை போட்டாக்கணும். இப்போ ஏஜ் காட்டுறாங்க அங்க இருக்க மக்களும். அப்போ அதுதான் அயன் ட்ரைபரோட நோடோஸா? பிரின்சஸும் உங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணுங்கிற நோக்கத்துல இங்க வரல. இந்த போரை நாங்க அதுக்காக போடல. நாங்க அமைதி முறையில இங்க இருந்து கடந்து போறோம். அங்க இருக்க அபிஷியல்ஸும் சரி, இங்க இருந்து டிராவல் பண்றதுக்கு கரெக்டான டோல் கொடுத்துட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனை நடக்காது. இந்த காசுமே அடுத்து வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் தான். பிரின்சஸும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த பிரதர்ஷிப்புக்கு ஒரு மெசேஜ் வருது. சொல்றாங்க கவுன்சில இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த டெர்மினல் பிளானட்டை தாக்கத்தை நீங்க நிறுத்தி ஆகணுமா? அது மட்டும் இல்ல, அவங்க ஏதாச்சும் டிமாண்ட் வச்சாங்கன்னா அதுபடி நீங்க நடந்தாகணுமா? என்னது கவுன்சில இருந்து மெசேஜ் வந்துச்சா? யார் அவங்க கிட்ட இது சொன்னது? அவனோ வேற யாரு, அந்த ஆர்நாட்ல இருக்க முட்டாளுங்க தான். அதுவும் இல்லாம நோடஸ் அவனுக்கு ஷீல்டா யூஸ் பண்றானுங்க. இப்ப என்ன செய்யுதான்னா இப்படியே போயிடுச்சுன்னா நம்மளோட மொத்த பிளேட்டுமே டேனோட கீழே வந்துருமே. அவனை சிரிச்சுக்கிட்டே என்னோட திமிரு பிடிச்ச தங்கச்சி ஒரு தப்பு செஞ்சிட்டா. இந்த பிளேட்டுமே அவ கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அது நடக்க நான் விட மாட்டேன். இப்போத்துல இருந்து ஒரு பிளானட்ல வர பிரச்சனைய டேனலாவே பாத்துக்கு விட்டுரும். அவளை இந்த மாதிரி சமாளிக்க விட்டுட்டு நம்ம ஈஸியா டெர்மினல் பிளானட்ல இருந்து கடந்து போயிடுவோம். இப்ப எனக்கு புரியுது, டெர்மினல் பிளானட்ல ஏதாவது பிரச்சனையை வர வச்சுட்டு அது டேனல் மேல பழி போட்டுடலாம். அந்த டைம்ல நம்ம எனிமிஸை தாக்கிடலாம். அதான சொல்ற, நம்மளோட மொத்த ஃபிளீட்டுமே இப்ப நம்ம பிரச்சனை பண்ணி விடுவோம். இந்த கேப்டன் பாக்குறாரு, அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துமே அவங்களுக்கு சப்ளை கொடுக்காம தானா போறானுங்களே. இந்த மாதிரி முட்டாளுங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. சரி, இந்த இன்ஃபர்மேஷனை நெல்வலுக்கு அனுப்பி வைங்க. திடீர்னு ஒரு பிளாக் ஹோல் வந்து அந்த 2 ராயல்ஸ் மட்டும் முழுங்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ ரோமியோ எடுத்து காட்டுறாங்க. திருப்பியுமே ஒரு மீட்டிங் போது சில்வர் ட்ரைப் மக்கள்லாம் பேசுறாங்க. அயன் ட்ரைப் பிரான்ஸ் ட்ரைப் அழிக்கிறதுக்கு ஒரு போர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எதுக்காக பிளானட் வாரனுக்கு போறாங்க? ரோமியோ உன்னோட ஒப்பீனியனை சொல்லு அப்படின்றாங்க. ரோமியோவும் ரோமரோ அயன் ட்ரைப் அவங்களோட எமோஷன்ஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பிளானட்ல நீங்க நினைக்கிற மாதிரி கோல்டன் ட்ரைபோட பவர்லாம் கிடையாது. சரி, எதுக்காக நீ அயன் ட்ரைபுக்கு சப்போர்ட் பண்ற? ரோமியோவோ நான் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அயன் ட்ரைப் தான் கோல்டன் ட்ரைபோட சக்தியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம நோட சண்டையில இன்னொரு பிளானட் அழியக்கூடாது நான் விரும்புறேன். ரோமரோவோ அதுக்கு தான் நானும் சொல்றேன், நம்மளோட மொத்த நோடஸையும் அனுப்புவோம். அவங்க பிளானட் அழிக்கிறதுக்கு முன்னாடி அயன் ட்ரைபையும் மொத்தமா அழிச்சிருவோம். ரோமியோவோ யூடி அமிச்சோன்னா அதை விட பேரழிவு வருமே. ரோமரோவோ ஆனா அயன் ட்ரைப் அழிக்காம விட்டோம்னா அதை விட பேரழிவே வரும். இங்க ஒண்ணு அழியணும் இல்ல அழிக்கணும், ஆப்ஷனே கிடையாது. இப்ப யூடியும் சரி, எதுக்காக அயன் ட்ரைப் பிளானட் ஆரன் துரத்திட்டு போறாங்க?
கார்கினோஸும் ஏன்னா அவங்க ரிவெஞ்சுக்காக இது பண்றாங்க. அது ஏன் செய்யறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. ஒருவேளை கோல்டன் டேபோட பவர் பிளானட் டெரான்ல இருந்து என்ன பண்றது? கார்கினோஸும் அவங்க அதுக்காக அந்த பிளானட்டுக்கு போல. அவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு பிரான்ச் டைப் ஒரு வழியை கொடுத்தாங்க. அதே வழியை திருப்பி கொடுக்கணும்னு அவங்க பண்றாங்க. நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பறிச்சா என்ன வலிக்குமோ அதை திருப்பி கொடுக்கறது அப்படி பண்றாங்க. எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஏன் உனக்குள்ளே அது இருக்கும் யூட்டியும் எனக்குள்ள வேற எதுவும் இல்ல. எனக்குள்ள அக்ரிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்போ மனுஷங்களும் பிளானட் டெரான் ஸ்டார் சிஸ்டம்க்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த இடத்துக்கு பிரான்ச் டைப் ஷிப்பும் வர ஆரம்பிக்குது. இப்ப 2 பேருமே தன்னோட போர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பிரின்சஸ் டெல்மெட் பிளானட் இருக்க பிரச்சனை தீக்கிறப்ப இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த 2 பிரதர்ஸும் இங்க வந்து தன்னோட போரை தனியா ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடியே ஆறுங்காட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப பெல்கிராஸுமே அந்த பேட்டில கலந்துக்கிறான். இந்த சைடு யூட்டி யோசிச்சுட்டு இருக்கா. அவன் மைண்டுக்குள்ள கார்கினஸ் சொன்னது ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உனக்குள்ள முக்கியமானது ஒண்ணு இருக்கும், அது நீ எப்பயுமே பாதுகாப்ப. அப்புறம் தான் தெரிய வருது அவளுக்கு முக்கியமானது கார்கினோஸ்னு. இப்ப பின்னாடியே ரோமரோ இருக்கான். யூட்டிலா உனக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நீ 5வது நோடஸ் அழிச்சாகணும். இப்போ பிளானட் டெரான் பக்கத்துல ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த போர்ல வெறும் பிரான்ச் டைப் தான் சண்டை போடுறாங்க. இந்த பக்கமே சில்வர் டைப் ஷிப்ஸே காணும். இந்த சைடு பெல்கிராஸும் அங்க இருக்க ஹேண்ட் ஷிப்பை போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். பிஓ சர்ச் பண்ணதுல அந்த சைடு சில்வர் டைப் ஷிப்ஸே காணும்னு சொல்லுது. கேப்டனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது சில்வர் டைப் வரலையா? அவங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. என்ன நடக்குதுங்க? இந்த சண்டையில பெல்கிராஸ் மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா மெகிடாக் ஷிப்புக்குள்ளேயே பயந்துட்டு இருக்கான். இந்த சைடு யூனோஸ் பிரதர்ஸும் நோடஸ் அடிச்ச பாதையிலே அவனை பின் தொடர்ந்து போயிட்டு இருக்கானுங்க. கேப்டன் யோசிக்கிறாரு, என்னது இது போர் மாதிரி தெரியலையே, நாம மட்டும் தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம், இது ஒண்ணு தப்பா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி மனுஷங்களோட ஆர்மி அங்க வந்து பிரான்ச் டைப் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஆனா எண்ணிக்கையில பிரான்ச் டைப் கம்மியா இருக்காங்க. இப்போ இயர்லிஸ் இந்த ஸ்டேட் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. பார்த்தா அந்த இடத்துல பெரிய ஹேண்ட் பேட்டில் ஷிப் வருதுங்க. திடீர்னு நடுவில் வந்ததுனால மனுஷங்களோட ஷிப்ல அதுல மோதி செதறி போகுது. அதே மாதிரி நிறைய ஹேண்ட் ஷிப் ஷீல்டு மூலியமா அவங்க நடுவில் டெலிபோர்ட் ஆகி வந்துட்டே இருக்காங்க. இந்த சைடு இயர்லிஸும் தன்னோட டெலிபோர்ட்டிங் எபிலிட்டி வச்சுக்கிட்டு அவன் பக்கத்துல இருக்க ஷிப்பை ஹேண்ட் டிப்புக்குள்ளே எடுத்துட்டு போய் அந்த ஹேண்ட் டிப்பை காலி பண்றான். அவனுக்குமே சந்தேகமா இருக்கு, என்ன நடக்குதுங்க? இங்க பிரான்ச் டைப் தான் சண்டை போடுறாங்க, ஆனா சில்வர் டைப் இங்க காணுமே. அது மட்டும் இல்ல, சில்வர் டைப் நோடஸ் எல்லாம் காணுமே. இந்த சைடு நெல்வலும் தன்னோட ஆர்மி கிட்ட உங்க முழு பவர் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணுங்க அப்படின்றா. அதுவும் இல்லாம இந்த சைடு பெல்கிராஸோட ஹெல்ப்பாலையும் அங்க வந்து ஆன்சிப்பை போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. இத அந்த யூனஸ் பிரதர்ஸ் பாக்குறானுங்க. அவங்க என்ன சொல்றான், சரி நம்மளோட எல்லாத்தையும் அழிச்சிட்டான், நம்ம ஷிப்பு தான் ஃபர்ஸ்ட் அங்க போனோம், நம்ம ஷிப்போட பவர் என்னன்னு காட்டுவோம் அப்படின்றான். யூனஸ் பிரதர்ஸுமே இப்ப பிளானட் டெரான்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இது நெல்வல் பாக்குறா, முட்டாளுங்க, அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுங்க போனதுனால அவனுங்களை இப்ப ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்ம. இந்த சைடு கேப்டனும் ஏன் சில்வர் டைப் இன்னும் வரல, ஒருவேளை அவங்க பிரான்ச் டைப்பை கை விட்டுட்டாங்களா? இந்த சைடு சில்வர் டைப் பிளானட்ல அங்க இருக்க நோடஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க லெக்டியும் இப்ப யூடியும் அனுப்ப போறாங்களா? ரோமரோ அயன் டைப்போட குறிக்கோள் என்னன்னு கண்டுபிடிச்ச அப்புறம் தான் நம்மள அனுப்புவோம். அப்ப நான் போறேன். லெக்டியும் அப்படின்னா பிளானட் டெரானை அழிக்க விட்டுருவீங்களா நீங்க? யூட்டியும் எதுக்காக அந்த மாதிரி பிளானட்டுக்கு போய் நான் சண்டை போடணும்? அந்த பழைய பிளானட்ல வெறும் பிரான்ச் டைப்போட குட்டிங்க மட்டும் தான் வளருது. அவங்களோட சந்ததி அழிஞ்சா எனக்கு என்ன? இப்ப பிரான்ச் டைப்ல பார்த்தா எந்த வித சோல்ஜர்ஸுமே கிடையாது. அங்க ஃபுல்லா லார்வாவா குழந்தைங்க ஹேண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த டைம்ல லார்வால இருந்து வெளியே வந்த ஹேண்ட்ஸ்லாம் முறையா அவங்க உலகத்தை பாக்குது. ஆனா இது தெரியாத மனுஷங்க அந்த இடத்துல ஹேண்ட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு அந்த பிளானட்டை துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. யூனஸ் பிரதர்ஸும் எந்த வித வார்னிங் கொடுக்காம அந்த பிளானட்டை போட்டு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் சொல்றான், சுடுங்க, எல்லாரையும் சுடுங்க, ஒருத்தரை விடாம எல்லாரையும் சாவடிங்க, நமக்கு வந்த வழி என்னங்கிறதாக காட்டுங்க. இப்போ அவன் இருக்கல அங்க இருக்க லார்வாவையும் சேர்த்து அங்க வந்து மனுஷங்க எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. லார்வால இருந்து வெளியே வந்து முதல் முறையா உலகத்தை பார்த்த ஆன்ஸுமே அதே இடத்துல இறங்கும் போது, அதுவும் இல்லாம புறக்காம இருந்த லார்வால இருந்த ஆன்ஸுமே பொசிக்க போகுது. இப்போ அந்த அழிஞ்சிட்டு இருக்க பிளானட்ல பெல்கிராஸ் வந்து இறங்குறான். ஆனா பெல்கிராஸ் யாரையும் அட்டாக் பண்ணாம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தான். இப்போ ப்ரோமி கிட்ட அவனோட மக்கள் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் சொல்றாங்க, அயன் ட்ரைப் டெரான் ஆக்கிரமிச்சாச்சு, அது நடக்க போதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ரோமரோவும் ஆனா நமக்கு அயன் ட்ரைபோட குறிக்கோள் என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ரோமியோவும் அவங்க எல்லாத்தையும் எமோஷன்ஸ்க்காக செய்யறாங்க. அவங்க முன்னோர்களுக்கு வந்த வழியை திருப்பி தரணும் இப்படி செய்யறாங்க. எல்லா ட்ரைபுக்கும் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கும். அதனால்தான் ஸ்டார்வி வளர்ந்து இந்த யூனிவர்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். ரோமரோவும் சரி, அயன் ட்ரைபோட அடுத்த டார்கெட் என்ன? ரோமியோவும் வேறங்க, இங்கதான் நம்மளோட மதர் பிளானட் கோடமோஸ். டாரான் எதுக்காக ஆக்கிரமிச்சாங்களோ அந்த காரணத்துக்காக தான் இங்கேயுமே வருவாங்க. அவங்களோட ஆசை என்னன்னா நம்மளோட பர்த் பிளஸ் அழிக்கணுங்கிறது, அவ்வளவுதான். ரோமரோவும் எனது இந்த பிளானட்டுக்கு வராங்களா, அது தேவையில்லாத விஷயமாச்சு. சரி ரோமியோ, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னு கேக்குறப்ப ரோமரோ சொல்றான், அயன் ட்ரைப் மாதிரியே எமோஷன்ஸோட இந்த யூனிவர்ஸ்ல எந்த ட்ரைப் வளர்ந்து செழிப்பா இருந்துச்சு? ரோமியோ சொல்றா, அயன் ட்ரைப் மாதிரி இருக்க ஒரு ட்ரைப் இருக்கு, அந்த ட்ரைப் தான் இருக்கிறதுல செழிப்பா வாழ்ந்துச்சு. ரோமரோவும் அது எந்த ட்ரைப்? ரோமியோவும் வேற யாரு, கோல்டன் ட்ரைப். இதை கேட்ட உடனே அவங்க மக்களுக்கு எல்லாம் ஷாக்கா இருக்கு.
இப்போ அங்க ஏற்கனவே அட்டாக் ஸ்டார்ட் பண்ணதுனால ஹார்நாட்டோட ட்ரூப்ஸுமே அங்க வந்து குட்டிகளை போட்டு அழிச்சிட்டு இருக்கு. அந்த குட்டிகளால திரும்பி அடிக்க கூட முடியல, அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலுமே மனுஷங்க போட்டு அதை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஏலிஸ் பாக்குறான், பெல்கிராஸ் அட்டாக் பண்ணாம ஒரே இடத்துல நின்று பாத்துட்டு இருக்கான். ஏஜ் கீழே பாக்குறான், பார்த்தா அந்த குட்டிகள் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டுட்டு இருக்கு. இப்ப பிரின்சஸ் அவங்க கிட்ட பேசுறாங்க. இப்ப ஏஜ் ஒரு பார்வை பாக்குறான். அதுலயே அவங்களுக்கு புரியுது, இல்ல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப பிரின்சஸ் கேப்டன் கிட்ட சொல்றாங்க, கேப்டன் எல்லா பிளீச்சையும் இந்த பிளான்ட் அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. கேப்டனும், என்னாச்சு பிரின்சஸ், ஏன் அப்படி சொல்றீங்க? பிரின்சஸும், இந்த பிளான்ட்டை சண்டை போடுறதுக்கு நமக்கு எந்த எதிரியுமே கிடையாது. நாம இப்ப போடுறது சண்டையே கிடையாது, இது ஒரு படுகொலை. நெல்வல் கிட்ட இந்த விஷயம் சொல்றாங்க. நெல்வலும், அப்படின்னா நம்ம நான் கம்பேட்டை சலிச்சிட்டு இருக்கோமா? கேப்டனும், இல்ல நம்ம ஸ்பேஸ்ல சண்டை போட்டது அவங்களோட டிஃபென்ஸ் மட்டும்தான், பிளானட்ல வெறும் சாதாரண சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. நெல்வலும், நம்ம பாதி பிளானட்டை சாம்பல் ஆகிட்டோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ பிரின்சஸோட ஆர்டர் படி எல்லா ட்ரூப்ஸுமே அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு அவங்க ஷிப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இது புரிஞ்சுக்க முடியாம யூனாஸ் பிரதர்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம், இது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி. அவன் தம்பியும், ஆமா மனுஷங்களுக்கு இது ஒரு பெருமையான மூமெண்ட். அந்த இடத்த பார்த்தா மிச்ச இருக்க குட்டிங்களா அடிப்பட்ட நிலைமையில அங்கேருந்து ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்த பெல்கிராஸுமே திருப்பி ஏஜா மாறுறான். அவனுமே இதை பார்த்த உடனே செம சோகமானான். இந்த விஷயத்தை கேட்டதுல மனுஷங்க சொல்லிச்சு எல்லாருமே சோகத்துல இருக்காங்க. ஆனா அந்த யூனிவர்ஸ் பிரதர் சொல்றான், இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி நம்மளுக்கு. இன்னைக்கு பிரான்ஸ் ட்ரைபோட பிளானட் டாரான நம்ம கைப்பற்றிட்டோம். இப்போ நம்ம சில்வர் ட்ரைப் அழிக்க கிளம்ப போறோம். அவங்களை அழிக்கிறது தான் மனுஷங்களோட ட்ரூ மிஷின். அதனால தான் கோல்டன் ட்ரைப் நம்ம கிட்ட இந்த நோடோஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கான நேரம் வந்தாச்சு. நம்மளோட ஃபிளீட் சில்வர் ட்ரைபோட மதர் பிளானட் கோடமோஸுக்கு கிளம்ப போறோம். இந்த நேரத்துல எல்லாருமே ஒன்னா இருந்து சரித்திரத்தை செய்வோம். இந்த சைடு பிளானட்ல அங்க இருக்க சோல்ஜர்லாம், இது வெற்றியா? இந்த பிளானட்டுக்கு இது நடந்துடக்கூடாது. இது சாதாரண குட்டிகள் வாழ்ற லார்வா தான். அனிசியாவும் அவங்க வளர்ந்த அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஏலிஸும், என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டிங்களை கொள்றது பாவம், அது எந்த பிளானட்டுக்குமே சேரும். நெல்வலும் கேப்டன் கிட்ட சில்வர் ட்ரைப் இந்த பிளானட்டை எப்பயோ விட்டு ஊத்துறாங்க போல. கேப்டனும், அப்போ பிரான்ஸ் ட்ரைபோட பேஸ் இதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரின்சஸ் சொன்ன மாதிரியே நம்ம எனிமீஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு எதுவுமே புரியல. இது முட்டாள் தரும். நம்ம எந்த பிளான் போட்டாலுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம எனிமீஸ் பத்தி புரிஞ்சுக்காமலே இந்த மாதிரி சண்டை போட்டோன்னா எல்லா போருக்குமே அர்த்தம் இல்லாம போவோம். இந்த இடத்துல நடந்த மாதிரியே கேப்டனும், இப்ப நம்மளுக்கு ஒரு வழியில இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம இப்போ எனிமீஸோட பேஸுக்கு போய் தான் ஆகணும். பிரின்சஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த 12 அக்ரிமெண்ட், பிரான்ஸ் ட்ரைப் பிளானட் ஆக்கிரமிக்கிறது, சில்வர் ட்ரைப் பிளானட் ஆக்கிரமிக்கிறது, கோல்டன் ட்ரைப்புக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ அப்பயே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏஜ் எங்க பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா எதுக்காக? இந்த சைடு ஏஜுமே அந்த பிளானட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு மேகிடாக் போறான். மேகிடாக் சொல்றான், இது சோகமா இருக்குல்ல, இன்னும் எவ்வளவு நேரத்தா போயிட்டு இருக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி நடந்துகிட்டே இருக்க போதா? ஏஜோ, கண்டிப்பா இது முடியும். அப்பாவும் மத்தவங்களும் தேனில கண்டிப்பா ஒரு நாள் இது முடிப்பான்னு சொன்னா அவ இது எல்லாத்தையுமே நிறுத்திடுவா. அதுதான் உண்மையான ஆர்வமா இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் ஏஜி பெல்கிராஸுமே பிறந்தாங்க. மெகிடாக்கும் அந்த காரணத்துக்காக தான் பிறந்தான். மெகிடாக்கும், என்னது உங்க அப்பாவும் மத்தவங்களுமா? ஏஜும், அவங்க தான் ஏஜ் வளர்த்தாங்க. தேனில அவங்க கோல்டன் ட்ரேப்னு சொல்லுவா. இதை கேட்டவனே மெகிடாக்கு ஷாக்கா இருக்கு. என்னது நிஜமாவா? கோல்டன் ட்ரேப் ஒன்று வளர்த்தாங்களா? பிரான்ஸ் ட்ரைப் பிளானட் டாரான ஒரு குட்டிகள் வளர்க்க லார்வாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியாம மனுஷங்க அந்த பிளானட்டை போட்டு அழிச்சாங்க. அதோட சேர்த்து அங்க வளர்ந்துட்டு இருந்த குட்டிகளுமே சாவடிச்சாங்க. இப்போ அவங்க சில்வர் ட்ரைப் பிளானட் அழிக்கிறதுக்கு கிளம்புனாங்க. யூனிவர்ஸ் பிரதர்ஸும் சொல்றானுங்க, நமக்கான வெற்றி இது. நம்ம இதை அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம முன்னேறி போய் ஆகணும். நாம இப்ப சில்வர் ட்ரைப் மதர் பிளானட்டான கோடமோஸுக்கு போக போறோம். இதுக்கு நடுவுல இருக்க டெர்மினல் பிளானட்டை எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்க போறோம். அந்த யூனிவர்ஸ் பிரதர்ஸும் ஹார்நாட்டை கான்டாக்ட் பண்றான். ஃபெடரேஷன் உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்கு. என்னன்னா, நீங்க நம்ம நோடோஸ் கூப்பிட்டுக்கிட்டு சில்வர் ட்ரைப் பிளானட்டுக்கு பின்னாடி போய் அழிக்கணும். நாங்க முன்னாடி போய் அழிப்போம். இயாலிஸும், அவன் ஒரு கோழை, ஹார்நாட்டை இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய சொல்றானே, நம்மள சாகுற வரைக்கும் அவன் விட மாட்டான் போல. கேப்டனும் இதுலயே தெரியுது ஹார்நாட் நினைச்சு அவன் பயப்படுறான். அதனாலதான் நம்மள தனியா ஒரு ரூட்ல அமைச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா பிரின்சஸ் முன்னாடி மொத்த ஆர்மியும் வந்துருன்னு. அதனாலதான் இப்படி செஞ்சுட்டு இருக்கான். பிரின்சஸும், நம்ம இதை செஞ்சோம்னா 2 சைடுமே எந்த இழப்பும் இருக்காது. ஏஜ், என்ன மன்னிச்சிரு, ஆனா எங்களுக்காக நீ இன்னும் சண்டை போட்டாகணும். ஏஜும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏஜ் கூட தான் இயோலிஸ் இருக்கானே. இயோலிஸும், நான் உன் அளவுக்கு பலசாலி கிடையாது, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். ஏஜும், ஒருவேளை ஏஜ் தொலைஞ்சிட்டானா திருப்பி நீ தான் எங்க கூட்டு வரணும். சரி மெகிடாக், நீ என்ன சொல்ற? மெகிடாக்கும், நான் அந்த ஷிப்புக்குள்ள இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எனக்கு சண்டை போட பிடிக்காது, முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டையை தவிர்ப்பேன். எனக்கு சில்வர் ட்ரைப் பத்தி எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம உங்ககிட்ட தான் ஏஜ் இருக்கானே, ஒருவேளை நீங்க தோத்தீங்கன்னா என்னோட ட்ரைப்புமே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன், நான் அந்த ஷிப்ல இருக்கிறேன். பிரின்சஸும், சரி என்னோட அத்தாரிட்டி கீழே உன்னோட ஆசைப்படி நீ செய்யலாம். மெகிடாக்கும், ரொம்ப நன்றி. இப்போ அங்க இருக்க எல்லா ஷிப்புமே சில்வர் ட்ரைப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க.
கேப்டன் நில்வலை கான்டாக்ட் பண்றாரு. இதுதான் கடைசி வாட்டியா உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்றதா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம எனிமி லைனுக்குள்ள போறோம். அதுவும் இல்லாம எங்களுக்கு வேற மிஷின் கொடுத்துருக்காங்க. கவலைப்படாத, நாங்க ஸ்டார் விட்டு வெளியே போனாலும் என் கூட பிரின்சஸ் இருக்காங்க, நாங்க எப்படியாச்சும் வந்துருவோம். நில்வலும் எனக்கு பிரின்சஸ் கீழே தான் வேலை செய்யணும்னு ஆசை. நேரம் வரப்ப அது நடக்கும். ஆனா ஜாக்கிரதையாரு, இவ்வளவு தூரம் நம்ம எந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டோம். ஆனா இதை ஒண்ணு தப்பா இருக்கு, நீ பத்திரமா இருந்துக்கோ. நில்வலும் நீ பத்திரமா இருந்துக்கோ. இந்த சைடு ஏஜ் மெகிட்டாக்கு பேசிட்டு இருக்காங்க. மெகிட்டா கேக்குறான், ஏஜ் என் ட்ரைபுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிற? ஏஜும் எனக்கு தெரியல, ஆனா அப்பாவும் மற்றவங்களும் சொன்னாங்க நம்ம எதிர்காலத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒன்னா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீ உன்னோட அப்பா அம்மா எல்லாரும் கூட நீ ஒன்னா இருக்கணும். இப்போ ரோமரோ ஷிப்பை கட்டுறாங்க. ரோமரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அந்த பிளாஷ்பேக்ல இது ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட்ல பெல்கிராஸ் மாதிரி ஒரு நோடோஸ் இருக்கு. அந்த நோடோஸும் தான் முழு பவர் யூஸ் பண்ணி அந்த பிளானட்டை அழிக்குது. அந்த டைம்ல சுத்தி இருக்க சில்வர் ஷிப்லாம் காணாம போகுது. அந்த இடத்துல ரோமரோ இருக்கான். அவன் பாக்குறான், எதிர்க்க பார்த்தா கோல்டன் ட்ரைப் இருக்காங்க. அந்த அழியிற டைம்ல கோல்டன் ட்ரைவுமே காணாம போறாங்க. ரோமரோ சொல்றான், எதுக்காக எங்களை விட்டு போனீங்க, எதுக்காக எங்களை கைவிட்டீங்க? இப்போ அந்த எமோஷன்ஸ் ரோமியோக்குள்ள போகுது. ரோமியோ சொல்றான், ரோமரோக்கு வந்த எமோஷன்ஸ்லாம் இப்போ எனக்குள்ள வந்திருக்கு. ரோமரோவால பிளானட் டோலான கண்டுபிடிக்க முடியல, அதனால அவனால 5th நோடஸுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்ல, அவன் கண்ணு முன்னாடி தான் கோல்டன் ட்ரைப் மறைஞ்சு போனாங்க. ஆனா உண்மை என்னங்கிறத அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ட்ரைப் அவங்களை விட்டு போயிட்டாங்க, அதனால அவங்களோட இடத்துல இருந்து இந்த யூனிவர்ஸை பாத்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கோல்டன் ட்ரைப் கிளம்புறதுக்கு முன்னாடி அயன் ட்ரைபுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கோவத்துல அவன் அயன் ட்ரைபை அழிக்கணும்னு முடிவு பண்ணான். அது மட்டும் இல்ல, அயன் ட்ரைப் கண்டிப்பா அந்த பிளானட்டுக்கு வருவாங்க. ஏன்னா இதுதான் எங்களோட ட்ரைபோட பர்த் பிளானட். ஒரு யூட்டி அனுப்புவா, அவ இந்த பிளானட்டோட சேர்த்து எல்லாத்தையும் அடிச்சிருவா. நீ நடக்கிறத விட அவ ரொம்ப பவர்ஃபுல். லெக்டையும் அப்போ இந்த பிளானட் அடிக்க விட்டுருவாரா? சில்வர் ட்ரைப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண பிளானட். ஆனா அயன் ட்ரைப் மாதிரியும் இல்ல கோல்டன் ட்ரைப் மாதிரியும் கிடையாது. நம்ம கோல்டன் ட்ரைபோட பவர் அயன் ட்ரைப் தான் கிடைக்க போகுது. அந்த யோசனை எனக்குள்ள இன்னுமே வந்துகிட்டே இருக்கு. லெக்டையும் ஆனா எனக்கு கொடுத்த அக்ரிமெண்ட் படி சில்வர் ட்ரைப்க்கு தான் அந்த பவர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ ரோமியோ அவளுக்கான அக்ரிமெண்ட்டை சொல்றா. அக்ரிமெண்ட் 1, சில்வர் ட்ரைபோட ஆர்டர்ஸை கரெக்டா உபயோக பண்ணனா உன்னோட ட்ரைப் செழிப்பா வளரும். 2, சில்வர் ட்ரைபை என்ன நோடோஸ் எதிர்க்குதோ அந்த நோட சேர்த்து நீ சண்டை போட்டாகணும். 3, சில்வர் ட்ரைபோட நோடோஸ் எப்போ ஆபத்துல போறாலோ அப்ப நீ காப்பாத்தி ஆகணும். 4, கோல்டன் ட்ரைபோட பவர் கண்டுபிடிச்சுன்னா அதை நீ சில்வர் ட்ரைப் கிட்ட சொல்லி ஆகணும். 5, கோல்டன் ட்ரைப் பவர் அழியிற நிலைமைக்கு போச்சுன்னா நீ அதை பாதுகாத்தாகணும். கோல்டன் ட்ரைப் உனக்கு இத்தனை அக்ரிமெண்ட் மட்டும் தான் சொன்னாங்க, ஆனா நான் தான் அந்த அக்ரிமெண்ட் என்னங்கிறத சொன்னேன். இதை வச்சுக்கிட்டு உன்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. லெக்டி, சைல்ட் ஆஃப் டைம், இந்த போரோட முடிவுல உங்க அக்ரிமெண்ட் என்னங்கிறது தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். நீ இப்போ போ, ரோமர் உனக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்றான். இப்ப லெக்டியுமே அங்கிருந்து கிளம்புறா. அந்த ஷிப்புக்கு போனா யூடி கார்கினோஸ் கேட்டுட்டு இருக்கான். சரி மெகிடா உயிரோட இருக்கானா அப்படின்னு கேட்கறான். லெக்டி வந்த உடனே லெக்டி கிட்ட கேட்கறான், நான் இப்ப கார்கினோஸ் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், மெகிடாக் நிஜமாலே உயிரோட இருக்கானா இல்ல அவ இறந்து போயிட்டானா? லெக்டியும் அவன் உயிரோட இருக்கானோ இல்லையோ, ஆனா அவன் அக்ரிமெண்ட் படி அவன் மொத்த ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி தோத்து போயிட்டான். அவன் அக்ரிமெண்ட் படி அவன் இங்க இருந்து ரிலீஸ் ஆகி ஆகணும். யூட்டியும் அவனோட ஃபைனல் அக்ரிமெண்ட் இருக்கு, என் உயிரை அவன் பாதுகாத்தாகணும். நான் உயிரோட இருக்கிறப்பே அவன் அதை தப்பிக்க நினைச்சானா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. இது உண்மைனா நம்ம இப்ப அவனோட ட்ரைப் அழிச்சாகணும். லெக்டி சொல்ற, கார்கினோஸோட அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியும்ல, சில்வர் ட்ரைப் எதிர்க்கிற நோடோஸை அவன் அழிச்சாகணும். அப்படி நடந்தா என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா? யூடியோ நம்மளுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட் சில்வர் ட்ரைப் இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன நம்மளுக்கு கிடைக்கணும்னா சில்வர் ட்ரைப் இந்த யூனிவர்ஸோட ரூலர்ஸா இருக்கணும். கார்கினோஸும் மெகிடாக் இல்லைன்னா கூட நான் உன்னை பாதுகாப்பேன். அதுவும் இல்லாம அது என்னோட அக்ரிமெண்ட்லயே சேரும். யூட்டியும் நான் தானே இப்ப சண்டை போட போறேன், நீ இப்ப சண்டை போட தேவையில்ல. இப்போ மனுஷங்களோட ஆர்மையும் சில்வர் ட்ரைப் பிளானட் சிஸ்டமுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த பிளானட்டுக்கு போய் பார்த்தா அந்த பிளானட்ல யாருமே இல்ல. பிரின்சஸும் இந்த இடத்துல யாருமே இல்ல, என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்றா. அவங்களுமே எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க, ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. யோலிஸ் பார்த்துட்டு இங்க என்ன மொத்த டேபுமே எங்க தப்பிச்சு போயிட்டாங்க போல, இந்த வெப்பன்ஸையும் காணும், இந்த டிஃபென்ஸையுமே காணும். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வெறும் சாப்பாடும் மெடிசன் மட்டும் தான் இருக்கு, இங்க அவங்கள தவிர மிச்சம் இருக்க ட்ரை மட்டும் தான் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப கேப்டன் யோசிக்கிறாரு, சின்னது அவங்க ஸ்டார் சிஸ்டம் டெர்மினல் பிளான்ட்ல எதுவுமே இல்லையா? இது ஒரு எமர்ஜென்சி, நெல்வல் கோட்னே சொல்லுங்க. அவங்க இந்த ஸ்டார் சிஸ்டமே விட்டு எங்கே போயிட்டாங்க, அவங்களோட சிவிலைசேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எது பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. இப்படி இருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கிறது முக்கியம் இல்லாம அவங்க ஏதாச்சும் ஒரு பிளான்ட் இருந்தா என்ன செய்யறது? இயாலிஸும் அப்படின்னா அவங்க லிமிட்டே இல்லாம ஒரு பிளான்ட்ல வாழ்ந்துருந்தாங்கன்னா என்ன செய்யறது? கேப்டனும் அவங்க கிட்ட இருக்குன்னு அல்ட்ரா லெவல் டெலிபதி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஒரு பிளான்ட்லயே வாழ்ந்து அவங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம எதுக்கு வந்தது வேற ஒரு காலி பிளான்ட்ட மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு வலையில மாட்டிக்கிட்டோம், அவங்க நினைச்சா எந்த டைரக்ஷன்ல வேணா வந்து தாக்கலாம். ரோமி யோசிச்சுட்டு இருக்கா, அவங்க அந்த ஸ்டாரை விட்டு போகணும்னா ஒருத்தரால மட்டும்தான் வழி சொல்ல முடியும். ஒருவேளை கோல்டன் ட்ரேப் 5வது நோட்ஸை இந்த மனுஷனை பார்த்து கரெக்டா அமைச்சிருக்காங்களா? கோல்டன் ட்ரேப் அவங்களோட அழிஞ்சு போன பவரை இவங்களுக்கு தர முடிவு பண்ணிட்டாங்களா? ரோமர் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த மாதிரி யோசிக்காத ரோமியோ, அயன் ட்ரேப் என்னதான் பண்ணாலும் கோல்டன் ட்ரேப்போட பவர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்க
அழிஞ்சு போவாங்க. இப்போ பிரின்சஸுக்கு ஒரு ஃபீலிங் வருது, அவங்க நம்மள தேடிட்டு இருக்காங்க, நான் அவங்க கூட பேசியாகணும் அப்படின்றா. கேப்டன் கிட்ட சொல்றப்ப கேப்டனும், பிரின்சஸ் என்ன சொல்றீங்க, சில்வர் ட்ரைப் கூட கான்டாக்ட் பண்ண போறீங்களா? பிரின்சஸும், நான் அவங்க கிட்ட பேசியாகணும், நான் பேசினாதான் அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியும். பிரின்சஸ் இப்படி செய்யாதுங்க, அவங்க கிட்ட உங்களோட சக்தி வாய்ந்த பவர் தான் என்ன செய்யுது? பிரின்சஸும், எனக்கு தெரியும், ஆனா இப்ப நம்மளுக்கு வேற வழி கிடையாது. கேப்டனும், எனக்கு புரிஞ்சு, சரி இவங்க சொன்ன வழியில போக ஆரம்பிங்க. இந்த சைடு யூனிவர்ஸ் பிரதர்ஸும் சில்வர் ட்ரை பிளானட்டுக்கு போற வழியில இருக்க எல்லா டெர்மினல் பிளானட்டையும் ஆக்கிரமிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப அவன் சொல்றான், சில்வர் ட்ரைப் நினைச்சா இப்ப நம்மளுக்கு பயமே கிடையாது. இப்ப பின்னாடி சொல்றாங்க, எனிமிஸ் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. என்னது, எனிமிஸ் வந்துட்டாங்களா? இப்பதானே அவங்களோட டெர்மினல் பிளானட்ல ஆக்கிரமிச்சு வந்தோம். அங்க இருக்க சோல்ஜர்ஸும், சார் அவங்க எங்க வந்தாங்கன்னு தெரியல, அவங்க வேற டைரக்ஷன்ல இருந்திருக்காங்க, டெர்மினல் பிளானட்டை தாண்டி வரல அப்படின்றாங்க. இதுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்க திடீர்னு டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்களா? இப்போ அந்த இடத்துல நிறைய சில்வர் ட்ரைப் ஷிப்ஸோ நிறைய பிரான்ஸ் டைப் பேட்டில் ஷிப் வர ஆரம்பிக்குது. மனுஷங்களோட ஆர்மி தாக்க தயாராகிறதுக்குள்ளேயே சில்வர் ட்ரைப் அவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்களோட ஆர்மியும் தோத்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸ் பிரதர்ஸும் இப்படியே போயிடுச்சுன்னா நம்மளும் அழிஞ்சிருவோம், திருப்பி போங்க, இங்க என்ன தப்பிச்சு போங்க அப்படின்றான். இப்ப நெல்வலோட ஷிப்புக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, எனிமீஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, இப்போ ஒரு பெரிய பேட்டில் போயிட்டு இருக்கு. நெல்வலுக்கு ஷாக்கா இருக்கு, எப்படி வந்தாங்க அவங்க? டெர்மினல் பிளானட்டை யூஸ் பண்ணாமலே இந்த ஸ்டார் சிஸ்டம்குள்ள வந்துட்டாங்களா? இப்போ அந்த ஸ்டார் சிஸ்டம்ல எனிமீஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளேயே எனிமீஸ் தாக்குறதுனால நெல்வலோட ஆர்மியும் கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நெல்வல் ஆர்மியால எஸ்கேப் கூட ஆக முடியாது. இந்த சைடு பேந்தியோ நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வரா. இது பார்த்தோன்னே பேந்தியோக்கு ஷாக்கா இருக்கு. பிரின்சஸும், எதுக்காக 6 நாட் மட்டும் டார்கெட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? யாராச்சும் உனக்கு ஆர்டர் கொடுத்தாங்களா? உன்னோட ஃபீடு, உன்னோட ஃபேமிலி, அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டியா? இப்போ பிரின்சஸ் பார்த்தோன்னே பேந்தியோக்கு பேனிக் அட்டாக் வருது. அவனால எதுவுமே பண்ண முடியல. பிரின்சஸும், எதுக்காக எங்களை தொத்திட்டு இருக்க? உனக்கு வேற எதுவுமே இல்லையா? இந்த விஷயம் ப்ரோமியோக்கு தெரிய வருது. அயன் ட்ரைப் நம்ம கூட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை தவிர வேற மைண்ட்ஸ்ல நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்களா? ப்ரோமரவும், இந்த மாதிரி ஒருத்தவங்கள கோல்டன் ட்ரைப்போட பவரை ஆக்கிரமிக்க நான் விட மாட்டேன், யூடி நீ போ அப்படின்றான். இப்ப யூடியுமே ஸ்பேஸுக்கு போறா. பிரின்சஸை பார்த்ததுனால பேந்தியோக்கு கை நடுங்க ஆரம்பிக்குது. அவன் சொல்றான், ஏன்னால என்னோட எமோஷன்ஸ் எரேஸ் பண்ண முடியல. யூடியை சென்ஸ் பண்ணதுனால ஏஜும் மேகிட்டாக்கும் ஷீப்புக்கு வெளியே வந்துட்டாங்க. இப்போ பேந்தியோவும் கை நடுறதுனால அங்கே டெலிபோர்ட் ஆகி 6 நாட்டு மேலே வந்துட்டான். அயன் ட்ரைப் உங்களை சும்மா வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு 6 நாட்டை தக்க போறான். இப்போ ஏஜ் பெல்கிராஸா மாறுறான். பேந்தியோ அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்க பெல்கிராஸ் தடுக்கிறான். இந்த சைடு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. பார்த்தா அந்த இடத்துல யூடி உருமாறுறா. பேந்தியோ சொல்றான், அவங்கள அழிச்சிரு யூடி, இது இவங்களோட அழிவுக்கான நேரம். இந்த சைடு யூட்டியும் கர்வியஸ் அவங்கள அழிச்சிரு அப்படின்றான். இப்போ அவளுமே கர்வியஸ் நோட சமாறுறா. இப்போ நிறைய டார்க் எனர்ஜி சேர்ந்து அந்த எனர்ஜில இருந்து அந்த நோடஸ் வெளியே வருது. இப்ப யூடியுமே கர்வியஸா மாறிட்டா. அவ எல்லாரையும் இப்ப அழிக்க கிளம்பிட்டா. இப்போ பேந்தியோ 6 நாட் அழிக்க வந்தான். அதனால பெல்கிராஸ் அவன் ஷிப் பண்ண கிட்டான். இப்போ பேந்தியோ அங்க தப்பிச்சு போறான். இந்த சைடு பிரின்சஸும் ப்ரோமியோ தேடிட்டு இருக்காங்க. என்னால நிறைய மைண்ட்ஸை சென்ஸ் பண்ண முடியுது, ஆனா ஒருத்தவங்க தான் என் பக்கம் இருக்காங்க. இப்போ பேந்தியோ வெளியே இருக்கான். பெல்கிராஸ் அவனை அழிக்க போகும்போது அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. பின்னாடி பார்த்தா கேர்வியஸ் வந்துட்டு இருக்கு. பேந்தியோ சொல்றான், எங்க நோடோஸ் உங்க எல்லாரையும் அழிக்க போகுது அப்படின்றான். இப்போ அந்த இடத்துக்கு கேர்வியஸ் வந்தாச்சு. இந்த சைடு யூனிவர்ஸ் பிரதர்ஸ் பாக்குறானுங்க. எனிமீஸ் எல்லாம் வித்ரா வரானுங்க. ஆனா அவங்க எல்லாருமே யூடி அதாச்சு கேர்வியஸை பார்த்து பயந்து போனாங்க. அங்க இருக்கிறவனுங்க அந்த பிரதர்ஸ் என்ன நினைச்சானுங்க, நம்மளோட பவர் பார்த்து பயந்து ஓடுறானுங்க பாரு அப்படின்றானுங்க. இப்போ ஒரு வார்னிங் வருது, ஒரு நோடஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே அவனுக்கு எல்லாம் சம பயம். அதை தாக்குங்க அப்படின்றான். எல்லா ஷிப்ஸுமே கர்வியஸை தாக்குது. ஆனா கர்வியஸ் பிளாக் ஹோல் மாதிரி ஒரு மாதிரி ஈஸியா அதுல தப்பிச்சிருச்சு. அவங்க என்ன இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அவன் தம்பியும், நம்ம இப்ப மெயின் கேனனை ஷூட் பண்ணி ஆகணும். நம்ம ஷூட் பண்ணோம்னா நம்ம எனர்ஜி எடுத்துக்கோமே, அது நம்ம ஷீல்டை வெயிட் பண்றோம். அவன் தம்பியும், நம்மளோட மெயின் கேனன் பவர் ஒரு பிளானட்டை காலியாக்கிடுச்சு, ஒரு நோடஸை காலியாக்காது. இந்த நோடஸை நம்ம கொண்டுட்டோம்னா நம்ம ஆர்மி நமக்கு திருப்பி கிடைச்சிடும். சரி ஏதோ ஒன்று பண்ண அப்படின்றான். அவன் தம்பியும், மெயின் கேனனை ஃபயர் பண்ணுங்க அப்படின்றான். அவங்களும் மெயின் கேனனை ஃபயர் பண்றதுக்கு தயாராகிறாங்க. இப்போ மெயின் கேனனை கேர்வியஸ் மேல ஃபயர் பண்றாங்க. அந்த அட்டாக் கேர்வியஸ் மேல பட்ட உடனே நம்ம அதை கொண்டுட்டுமா சொல்லிட்டு சந்தோஷத்துல பாக்குறானுங்க. ஆனா ஒரு வார்னிங் வருது, ஹை லெவல் கிராவிட்டி வருது அப்படின்றாங்க. பார்த்தா கேர்வியஸ் ஒரு அட்டாக் பண்றான். அதுல ஒரு பெரிய சூறாவளி வருது. அந்த சூறாவளி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி சுத்தி இருக்க எல்லா ஷிப்ஸுமே முழுங்கிடுது. இது எல்லாத்தையுமே லெக்டி கார்கினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. லெக்டி சொல்றா, இதுதான் டார்க் மேட்டரோட சூறாவளி. இந்த சூறாவளி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, ஏன் அதை விட சக்தி வாய்ந்ததா சொல்லலாம். இதுக்குள்ள லைட், ஸ்பேஸ், ஸ்டார்ஸ், ஏன் இதுக்குள்ள ஸ்பேஸ் டைம் கூட தப்பிக்க முடியாது. இதோட பவரை எதாலையும் தடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் முழுங்கி நத்திங்னஸ்ன்ற டிமென்ஷனுக்குள்ள விட்டுரும். அந்த ஷிப்ல இருக்காங்களும் அந்த சூறாவளியில பிளாக் ஹோல் இருக்கு, எல்லா ஷிப்ஸுமே முழுங்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த அட்டாக் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம மொத்த ஆர்மி காலியாயிடும் அப்படின்றாங்க. அவனும் இப்ப என்ன பண்றது, இது நல்லதுக்கு இல்ல, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும். அந்த சூறாவளியுமே கேர்வியஸ் நிறுத்திருச்சு. இப்போ வேற ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சு. இந்த சைடு ஷிப் இல்லாம பேந்தியோ ஸ்பேஸ்ல மேனேஜ் இருந்தா. இப்ப எதுவுமே இல்லாம தான் பவர் வச்சு ஷிப்பை ரெடி பண்றான்.
ஆனா அவன் ரொம்ப ஆயிட்டான். உடனே அங்கே தப்பிச்சு போறான். இந்த சைடு பெல்கிராஸுமே ஆறு நாட்டு பக்கத்துல இருக்க எல்லா ஆன்சிபி போட்டு நொறுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா பிரின்சஸ் அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிளாக் ஹோலுக்குள்ள மாட்டின எல்லா மனுஷங்களோட ஃபீலிங்ஸுமே வருது. அந்த நத்திங்னஸ் குள்ள மாட்டின மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் பிரின்சஸால தாங்கவே முடியல. பிரின்சஸ் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு பெல்கிராஸே அவன் கை கொடுக்குறான். பிரின்சஸ் சொல்றா, ஏஜ் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உயிர்களை காப்பாத்து. மெகிடாக்கு பிரின்சஸை பார்த்துட்டு, சரி பெல்கிராஸ் நம்ம கிளம்பலாம். ஏஜ் சொன்ன மாதிரியே நீ தான் எங்களுக்கு பாதையை காட்டுவ. அந்த பாதையில போனா என் மக்கள் வாழ்வாங்கன்னா கண்டிப்பா நான் சண்டை போட தயங்க மாட்டேன். அதுவும் இல்லாம ஆர்டிமியா பெல்கிராஸோட ஃபாஸ்ட், அதனால நாங்க 2 பேரும் ஒன்னா போனோம்னா சீக்கிரமா அங்க போயிடுவோம். இப்ப மெகிடாக்குமே ஆர்டிமியா மாறுறான். இப்போ பெல்கிராஸும் ஆர்டிமியாவும் ஒன்னா பயணம் செய்யறாங்க. அவங்க கெர்வியஸ் இடத்துக்கு போறாங்க. இப்போ மெயின் ஆர்மி நிறையவே டேமேஜ் ஏத்தாச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜிப்பை வச்சுக்கிட்டு எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் எங்களை காப்பாத்துங்க, பேக்கப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. நில்வலோ இந்த பேட்டில் என்ன முடியல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அவளும் யோசிக்கிறா, எங்களோட நட்சத்திரம் எங்களுக்கு ஒரு வழி காட்டு அப்படின்றா. இப்ப ஆறு நாட்டுமே அவன் கலங்கி வந்துட்டு இருக்கு. பிரின்சஸ் தேடிட்டு இருக்கா, நீ எங்க இருக்க? இந்த சைட் ப்ரோமியோவும் அவன் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கா. அஞ்சினோடஸும் ஒரே இடத்துல வரப்போகுது. எல்லா அக்ரிமெண்ட்ல சொன்ன மாதிரி இருக்கு. இந்த சைடு கெர்வியஸ் திருப்பி ஒரு அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்ல ஏதோ ஒரு டிஸ்க் மாதிரி போய் நிறைய பிளாக் ஹோல் வர ஆரம்பிக்குது. அந்த பிளாக் ஹோல்ல சுத்தி இருக்க எல்லா ஷிப்ஸுமே உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. மனுஷங்களோட ஆர்மிய எல்லா சைட்ல இருந்து எல்லாரும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இருக்க யூனோஸ் பிரதர்ஸ்க்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என்ன பண்றது கேக்குறப்ப அவன் தம்பியும் எனக்கு என்ன பண்றது தெரியல, நம்ம இப்ப ஃபார்மேஷன் இருப்போம் அப்படின்றான். இப்போ கெர்வியஸும் திருப்பி அந்த டொர்னடோவை அனுப்புது. அங்க இருக்க சோல்ஜர்ஸும் அது நமக்கு தான் நேரம் தட்டுறாங்க. அந்த பிரதேசம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ அந்த இடத்துக்கு மெகிடாக்கு பெல்கிராஸ் வந்துட்டாங்க. பெல்கிராஸ் அந்த டொர்னடோக்கு முன்னாடி போய் தான் பவர் வச்சு தடுக்க பாக்குறான். அவன் முழு பவர் யூஸ் பண்ணி அந்த டொர்னடோவை காணாமக்கிட்டான். இதை பார்த்த உடனே கார்கினோஸ்க்கு எலக்ட்ரிக் ஷாக் இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்ல, அவன் கெர்வியஸ் பவரே பிளாக் பண்ணிட்டானா. இந்த சைடு யூனோஸ் பிரதேசம் யோசிக்கிறானுங்க, அட நம்மளோட நோடஸ் வந்துட்டான், ஆனா கூட எனிமி நோடஸ் இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்றானா. லெக்டியும் பாக்குறா, ஏன் அவன் திருப்பி வந்தான். கார்கினாஸும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முத வாட்டி அவனா சண்டை போட வந்திருக்கான் போல, சரி கிளம்பலாம் அப்படின்றான். லெக்டி தடுக்க பாக்குறான். கார்கினாஸும் கவலைப்படாத, நான் மெகிடாக்கு கொல்ல மாட்டேன், இப்போதைக்கு நீ எங்கே இரு, நம்மள யாராச்சும் மேட்னஸ் குள்ள போனா நீ தான் தடுக்கணும். லெக்டியும் அப்போ அக்ரிமெண்ட் படி நீ இறக்க போறிய அப்படின்னு கேட்கறான். கார்கினாஸும் நான் இப்போ ஒரு நோடஸ் தெரிய வந்துச்சோ அப்பவே எல்லாத்தையும் எழுந்துட்டேன். இப்போ என்னோட உயிரை விட என்னோட ட்ரைபும் யூடியும் தான் முக்கியம். இப்ப 2 நோட சண்டை போடுறத பார்த்துட்டு அங்க இருக்க ஷிப்ல வித்ரா வராங்க. இப்போ பெல்கிராஸ் கெர்வியஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெல்கிராஸ் விட கெர்வியஸ் ஃபாஸ்டா இருக்கு, அதனால பெல்கிராஸுக்கு அடி விடுது. இப்போ பெல்கிராஸ் ஹெல்ப் பண்றதுக்கு மெகிடா கெர்வியஸ் தாக்குறான். அவனை லெர்னியா இப்ப வந்து தாக்குது. லெர்னியாவை பார்த்த உடனே பெல்கிராஸ் அவனை அடிக்க போறான். நடுவுல கெர்வியஸ் தாக்குது. இந்த சைடு மெகிடாக்கு ஒரு ஷிப்ல மாட்டிக்கிட்டான். லெக்டி சொல்றா, மெகிடா இதுக்காக நீ இப்ப சண்டை போட வந்த. கெர்வியஸும் தான் பிளாக் ஹோல் பவர் வச்சு பெல்கிராஸ் தாக்க பாக்குது. ஆனா மெகிடா நடுவுல பூந்து அவனை எப்படியே காப்பாத்திட்டு இருக்கான். இப்போ அந்த 4 பேருமே மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில சுத்தி இருக்க ஷிப்ல டெஸ்டே ஆகி போயிட்டு இருக்கு. ரோமரோ சொல்றான், கோல்டன் ட்ரைவ் இந்த யூனிவர்ஸ் விட்டு போயிட்டாங்க, ஆனா இன்னைக்கு அவங்களோட நோடஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஆயன் ட்ரைவ் வழிய போகுது. இந்த சைடு அந்த யூனிவர்ஸ் ஷிப்புமே ஈஸியா விட்டு முடியல, ஏன்னா அவங்க மெயின் டோர் யூஸ் பண்ணதுனால அவங்க கிட்ட எனர்ஜி கம்மியா இருக்கு. கெர்வியஸும் மெகிடாக்கு பெல்கிராஸ் போட்டு நோக்கிட்டு இருக்கு. இப்ப கார்கினஸ் அடிச்சுட்டு அவனை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுது. கார்கினஸும் யூட்டி ஏன் நீ தனியா சண்டை போடணும்னு ஆசைப்படுற. லெக்டியும் நான் நினைச்ச மாதிரி தான், யூட்டி கார்கினஸ் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவ பயப்படுறான். அவன் அக்ரிமெண்ட்ல இருக்க மாதிரி அவன் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் மேனஸ்குள்ள போனாலும் எரிமன் தாசாலே என்னாலையும் அவனை தடுக்க முடியுமா? ஒருவேளை நாங்க இருக்கிறதே இந்த அழிவு தடுக்கிறது தானா? கெர்வியஸ் கொடுக்கிற பிளாக் ஹோல் டோர்னடோல இருந்து மெகிடா பெல்கிராஸ் எப்படி காப்பாத்திட்டே இருக்கான். ஆனா இப்ப அந்த டோர்னடோக்குள்ள அந்த யூனோஸ் பிரதர்ஸோட ஷிப் மாட்டிக்கிச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் நில்வலுக்கு வருது. என்னது, மெயின் ஷிப் மாட்டிக்கிச்சா? அப்படின்னா பிளாக் ஷிப் தோத்து போச்சா? பிளாக் ஷிப் தோத்துச்சு தெரிஞ்சுன்னா மொத்த ஆர்மியுமே தோத்து போயிடுமே. இந்த மிஷின் ஒரு ஃபெயிலியர், எல்லாரும் வித்ரா பண்ண சொல்லுங்க. இங்க தப்பிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். இந்த மெசேஜ் ஆறு நாட்டுக்கு வருது. பிளாக் ஷிப் அழிஞ்சு போச்சுனோ, மிச்சம் இருக்க ஷிப் எல்லாமே வித்ரா பண்றாங்கன்னு அந்த நியூஸ் வருது. கேப்டனும் சரி பெல்கிராஸ் எங்கேயாச்சும் கேட்கிறாரு, ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியலையா. சரி இந்த சண்டை முடிஞ்சு, இப்போதைக்கு நம்மளால எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு பேரை காப்பாற்றுவோம். இது கேட்டவனே அங்க இருக்க ஆர்மியில சமசோகமாயிட்டாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்மளோட பிளாக் ஷிப் ஆர்மி மொத்தமா தோத்து போச்சா? யாலிஸும் எனக்கு தெரியாது நீ அங்க இருக்குன்னு. இப்ப பிரின்சஸும் ரோமியோக்கு பிளானட்டை கண்டுபிடிச்சா. அவ கேப்டன் கிட்ட சொல்றா, கேப்டன் இந்த பிளானட்ல சில்வர் ட்ரேப்ல இருந்து ஒரு மெம்பர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்களோட ஹெல்ப் நமக்கு வேணும், நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்க கிட்ட உதவி கேட்டாகணும். கேப்டனும் நீங்க என்ன சொல்றீங்க, அப்போ சரண்டர் ஆக போறீங்களா? பிரின்சஸும் இல்ல, இங்க இருக்க மெம்பர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை இதுதான், பிளானஸ் கோடமோஸ்க்கு கிளம்புங்க. கேப்டனும் ஆனா அது அவங்களோட மதர் பிளானட் ஆச்சே, என்ன மன்னிச்சிருங்க,
நம்மளுக்கு இப்ப வேற வழி இல்ல. கேப்டனும் சரி பிளான ஸ்கோட மோசுக்கு நம்ம கிளம்புறோம். பி கிட்ட இந்த மெசேஜ எல்லா ஃபிளிட்ஸுக்கு அனுப்பு. பிரின்சஸ் கீழே யாரெல்லாம் வர விரும்புறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு வரட்டும். இப்ப 6 நாட்டுமே ஸ்டார்விக்குள்ள போய் பிளான ஸ்கோட மோசுக்கு கிளம்புது. இந்த சைட் கெர்வியஸ் மெகிடாக்கியும் பில்கிராசி தாக்கு பிடிச்சிட்டு இருக்கா. லெக்டியும் இப்ப எந்த ட்ரைப் பழிக்க போகுது? சில்வரா இல்ல ஏனா சில்வர் ட்ரைபோட மதர் பிளான்ட்டுக்கு போனா அந்த இடத்துல ஒரு ஷேப்பையுமே காணும். கேப்டன் யோசிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு எந்த இடமும் முக்கியம் கிடையாதுல்ல. இப்ப இந்த இடத்துல ஆபத்து கிடையாது. இப்போ பிரின்சஸ் வருது. ப்ரோமியோக்கு தெரிய வருது. அவ சொல்றா, லெக்டி யாரோ ஒருத்தர் என்ன பார்க்க வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு கேக்குறப்ப அவளால தொலைஞ்சு போன இடத்துலயோ ஸ்டார்வியை கண்டுபிடிக்க முடியும். லெக்டியும் நான் அவனை பாத்துக்க வர அப்படின்றா. ப்ரோமியோவும் இல்ல வேணாம், அவ என்ன பேசுறங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேற வேடிக்கை பாருங்க. லெக்டியும் அப்போ அயன் ட்ரைப் கூட பேச போறீங்களா? இப்போ ப்ரோமியோவும் அவ வரத்துக்கு ஒரு ஷிப்பு மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்றாங்க. இந்த சைடு கேர்வியஸ் இன்னும் அவங்களை தாக்கிட்டு இருக்கா. மேகிட்டக்கு பில்கிராஸும் மாத்தி மாத்தி தனக்கு உதவி பண்ணி எப்படி அவளோட அட்டாக்ல தப்பிச்சிட்டு இருக்காங்க. கார்கினஸோ ஏன் யூட்டி நீ மட்டும் சண்டை போட நினைக்கிற, இப்படியே போயிடுச்சுன்னா நீயும் மேனஸ்குள்ள போயிடுவ. இப்போ 6 நாட்டு அமைச்ச இன்ஃபர்மேஷன் நிர்களுக்கு வருது. என்னது பிளானட் கோடமஸா அப்படின்னா சரண்டர் பண்ண சொல்றாங்களா? இந்த மெசேஜ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் டீல் இருக்கு. அப்படின்னா இந்நேரத்துக்கு ஆர்னோஸ் கோடமஸ்கே போய் சேர்ந்திருக்கோம். அவங்களோட மதர் பிளான்ட்டுக்கு போனா சுத்தி எனிமிஸ் இருப்பாங்க. சரி இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல, அவங்கள நம்பிதான் ஆகணும். நம்ம இப்போ பிளானட் கோடமஸுக்கு கிளம்புவோம். நம்மளோட நம்பிக்கை இன்னும் வழியில. பிரின்சஸும் என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுது. அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸும் இயலிஸை கூப்பிடுறாங்க. இயலிஸ் நம்ம 2 பேரும் இப்போ ஜம்ப் ஆகி பிளானட் கோடமஸ்குள்ள போக போறோம் அப்படின்றா. அனிஷாவும் நீங்க தனியா போறீங்களே, உங்களுக்கு எந்த செக்யூரிட்டி கிடையாது. பிரின்சஸும் அதான் இயலிஸ் இருக்கானே, கவலைப்படாத, நான் அப்படி போனதான் அவங்க என்ன நம்புவாங்க. இயலிஸும் நீ இது கவலைப்படாத, பிரின்சஸை என் உயிரை கொடுத்தாச்சு நான் காப்பாற்றுவேன். இப்போ பிரின்சஸும் தான் மைண்ட் மூலியமா அவனுக்கு அந்த இடத்த அனுப்புறாங்க. இயலிஸும் ஓகே அந்த இடத்துக்கு போலான்றான். இப்போ 2 பேருமே அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகுறாங்க. இப்போ பிரின்சஸும் ப்ரோமியோ இருக்கிற இடத்துக்கு போறா. ப்ரோமியோ பேசுறா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், கவலைப்படாதீங்க, உங்களோட பாஷை, உங்களோட சிவிலைசேஷன், உங்களோட சுற்றுச்சூழல் எல்லாமே எனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்த மாத்திட்டேன். பிரின்சஸும் எங்களுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரிய வருது. ப்ரோமியோவும் சரி என்னோட பிரசன்ஸை எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க? பிரின்சஸும் உன்னோட எமோஷன்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பேந்தியாவோ ப்ரோமியோ அயன் ட்ரைபை வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. ப்ரோமியோவும் அது ஒரு முட்டாள்தனம். இப்போ ப்ரோமியோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என் பேரு ப்ரோமியோ, நான் ஓ ஃபேமிலியோட மெம்பர். பிரின்சஸும் என் பேரு டேனியலா, நான் யூனஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ. அது மட்டும் இல்ல ஆல்டர் சிஸ்டமோட பிரின்சிபல். பிரின்சஸ் கேட்கிறா, ப்ரோமியோ நம்ம பேசுறத எங்க ஷிப்புக்கு நான் அதை கன்வே பண்ணலாமா அப்படி கேட்கிறா. ப்ரோமியோவும் கண்டிப்பா, அதுவும் இல்லாம நம்ம பேசிட்டு இருக்கத எங்க மக்களும் கேட்டுதான் இருக்காங்க. இப்போ அவளும் சேட் ரெடி பண்ணி அவங்க 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சஸும் உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், அவளும் என்னோட மக்களும் அதை ஆசைப்படுறாங்க. பிரின்சஸும் ப்ரோமியோ நீ மட்டும் தான் அந்த பிளான்ட்ல இருக்க கேட்கிறா. ப்ரோமியோவும் ஆமா, இந்த இடத்துல எந்த ஒரு சிறப்பான விஷயமும் கிடையாது, இந்த இடத்துல எங்களோட சிவிலைசேஷன் பிறந்துச்சு, அவ்வளவுதான். பிரின்சஸும் அப்போ சில்வர் ட்ரைப்புக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாதா? ப்ரோமியோவும் சில்வர் ட்ரைப் ஒரே பிளானட் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பிளானட்டை நினைக்க மாட்டாங்க. உங்க ட்ரைப்போ கோல்டன் ட்ரைப் மட்டும்தான் ஒரே பிளானட்டை முக்கியத்துவமா வச்சுக்கிட்டு அந்த பிளானட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அங்க இருக்கிறவங்களா என்னது கோல்டன் ட்ரைப்பா? இப்போ போர்ல சண்டை போட்டு இருக்க மக்கள்லாம் ப்ரோமியோ அயன் ட்ரைப் கூட பேசிட்டு இருக்கா. சரி என்ன சொல்லிட்டு கேட்போம் சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறத நிறுத்தி ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. பேந்தியாவோ அயன் ட்ரைப் நம்ம அழிச்சாகணும். இப்போ கோடமோஸ்ல பேசிட்டு இருக்க பொண்ணு 5th நோட்ஸ் கண்ட்ரோல் பண்றவ, அவளை ப்ரோமியோ அழிக்கலன்னா நானே ஸ்ட்ரெயிட்டா போய் அவளை அழிச்சிருவேன். ப்ரோமியோவோ பேந்தியோ உன்னோட எமோஷன்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பேத்தியாவோ நான் சொல்றது நல்லா கேளுங்க, அயன் ட்ரைப் மட்டும் நம்ம அழிக்கலன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். இப்ப நெல்வேலுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது எனிமிஸ்லாம் வித்ரா வராங்களா? நம்ம பொழைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, உடனே இங்க தப்பிச்சு போங்க அப்படின்றா. பிரின்சஸும் நம்ம 2 ட்ரைப் கிட்ட மட்டும்தான் கோல்டன் ட்ரைப் நோடஸ் கொடுத்தாங்க. ரோமியோவோ நோடஸ்க்கு தந்த அக்ரிமெண்ட் நிறைய அர்த்தங்கள் உள்ளது, ஆனா கோல்டன் ட்ரைப் கண்டிப்பா ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் எண்ணிக்கையில் அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க, நாங்க தான் அதை ரெடி பண்ணோம். அதனால ஒரு நோடஸோட அக்ரிமெண்ட்டும் ஒத்து போக மாட்டேங்குது. நாம இப்ப சமாதானமா பேசுறோம்னா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். இந்த பேச்சுவார்த்தை நல்லா போச்சுன்னா கோல்டன் ட்ரைப் எங்களுக்கு கொடுத்த பவர் உங்களுக்கு கூட வரலாம். பிரின்சஸும் நாங்க அமைதி வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்தை தேடி வந்தோம், நாங்க உங்ககிட்ட இருந்து எதுவுமே ஆசைப்படல. ரோமியோவோ எங்க மக்களுக்குள்ளேயும் உங்களை வெறுக்கிறவங்க இருக்காங்க. ஏன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்ப கூட யாருக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு தூரம் போனாலும் நாங்க கனெக்டடா இருப்போம். அதுவும் இல்லாம இவ்வளவு காலமா எந்த எமோஷன்ஸ் இல்லாம இருந்தோம். உன்னை தவிர என்னன்னா கோல்டன் ட்ரைப் இந்த யூனிவர்ஸ் விட்டு போனது, அந்த லாஸ் எங்களால தாங்கவே முடியல. கோல்டன் ட்ரைப் இந்த யூனிவர்ஸை விட்டு போனதுல இருந்து அவங்க இடத்துல இருந்து இந்த யூனிவர்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த காரணத்தால தான் எங்க மக்கள் அயன் ட்ரைப் அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. பிரின்சஸும் ஆனா ஏன் எங்களை மட்டும் குறி வைக்கிறீங்க? ரோமியோவும் ஏன்னா கோல்டன் ட்ரைப் எங்களை விட்டு போறப்ப உங்ககிட்ட அவங்களோட ட்ரைபோட பவர் கொடுத்தாங்க. ரோமியோவோ சில்வர் ட்ரைப் கோல்டன் ட்ரைப் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு இருந்தோம், ஆனா உங்ககிட்ட ஒரு நோட்ஸ் கொடுத்தது எங்களுக்கு ஒரு துரோகம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த எமோஷன்ஸ் எல்லாம் மட்டும் உங்களை அழிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணல. அது மட்டும் இல்ல, ஏன்னா உங்க ட்ரைப் கிட்ட நிறைய பேராசை இருக்கு,
நீங்க ஒரு பிளானட் அழிக்கிறது கூட யோசிக்காம எல்லாத்தையும் தனக்காக எடுத்துட்டுப்பீங்க. பிரின்சஸும் உங்களை மாதிரி இல்லை, நாங்க இப்பதான் ஸ்பேஸுக்கே வந்தோம். இந்த ஸ்பேஸ்ல வாழ்றதுக்கு எங்ககிட்ட அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனா கோல்டன் ரேப் இந்த மாதிரி ஒரு என்டையர் ரேஸ் அழிக்கணும் உங்ககிட்ட சொன்னாங்களா? ரோமியோவும் அதை தான் நானும் சொல்றேன். எங்க மக்கள்ல நிறைய பேருமே இந்த மாதிரி சண்டை நடக்கூடாது, அழிவு நடக்கூடாதான் இருக்காங்க. உன்னோட ட்ரைபோ என்னோட ட்ரைபோ 2 பேருமே கோல்டன் ட்ரைபிட் இருந்து கத்துக்கிட்டாகணும். இப்ப பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்க மக்களுமே அழிவை நம்ம தடுத்தாகணும். இதை நம்ம கோல்டன் ட்ரைபிட் இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து பின்வாங்குறாங்க. பேச்சுவார்த்தையிலே இது முடிச்சிடல அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள்லாம் புரோமியோ பக்கம் போயிட்டு இருக்காங்க. நெல்வலுக்கு ஷாக்கா இருக்கு. ஷினாச்சி அவங்க நம்மள அட்டாக் பண்றது நிறுத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பிரின்சஸ் நேரல வேலையா தான் இருக்கணும். இனிமே நோட சண்டை போட்டு தான் இருக்காங்க. இப்ப கேர்வியஸ் அந்த டிஸ்க் அட்டாக் விடுறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெஜ பிளாக் ஹோல் வந்திருக்கு. வெல்கிராஸ் அதை அட்டாக் பண்றான். ஆனா அவன் உடம்பு உள்ள போக ஆரம்பிக்குது. அவன் உள்ள போற நேரத்துல போயிட்டான். மெகிடாக் உள்ள போய் அவனை எப்படியே காப்பாத்திட்டான். பிரின்சஸும் ஒரு சில டைம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். எப்படின்னா இங்க இருக்க பிளானட்லாம் எனக்கு வழி சொல்ற மாதிரி இருக்கும். இந்த யூனிவர்ஸ்ல ஸ்டார்வே இல்லாத பிளானட்லாம் எனக்கு கூட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ரோமியோவோ நீ சென்ஸ் பண்றது எல்லாமே உண்மைதான். ஒரு பிளானட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டார்வே பிறக்கும். அந்த பிளானட் சாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டார்வே மறைஞ்சு போயிடும். சரி பிரின்சஸ், நீங்க 5th நோடஸ் தேடல உங்க ஸ்டார்வே விட்டு போனீங்க, உங்களுக்கு அப்ப பயம் இல்லையா? பிரின்சஸும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கோல்டன் ரேப் என்கிட்ட சொன்னாங்க, முன்னாடி வாங்க உங்க பிளானட்டை விட்டுட்டு இந்த ஸ்பேஸுக்கு வாங்கன்னு. ஸ்டார்வேஸ்லாம் இந்த யூனிவர்ஸோட பவர்ஸால மட்டும் பிறக்கிறது இல்ல, வேற வேற பிளானட் இருக்கிறவங்க ஒருத்தர் சந்திக்கும் போதுமே அந்த பவரால ஸ்டார்வே பிறக்கும். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஸ்டார்வேஸால நிரம்புறது. ஒருவேளை கோல்டன் ரேப்போட குறிக்கோள் அதுவா இருந்துச்சுன்னா அதனாலதான் இங்க இருக்க நோடஸால எவ்வளவு நேரம் வேணா பேட்டில் போக முடியும் போல. ஒருவேளை இந்த போர் இந்த யூனிவர்ஸ் அழிக்கும் தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே கோல்டன் ரேப்பை தடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க அதை தடுக்கல. இந்த சண்டைக்கு நடுவுல கண்டிப்பா இந்த யூனிவர்ஸோட நம்பிக்கை வரப்போகுது. பிரின்சஸும் நான் அதை ஏற்கனவே பார்த்துருக்கேன். 6 நாட்டுல இருக்க மக்களும் நானும் கனெக்ட் ஆனது தான். அழிஞ்சு பிளானட் ஓலனோட ஸ்டார்வே நான் கண்டுபிடிச்சேன். அதனாலதான் நான் ஈச்சை சந்திச்சேன். இப்போ 6 நாட்டுக்கு மேல பேந்தியோ வந்துட்டு இதுதான் உங்களோட முடிவு, அயன் ட்ரைபோட அழிவு இங்க ஆரம்பிக்க போகுது அப்படின்றான். ரோமியோவோ பேந்தியோ உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண விடுற. ரோமியோ நீ செஞ்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை 6 நாட்டு தாக்க போறான். கேப்டனும் மொத்த ஷீல்டு போடுங்க, மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்ப பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி நிறைய சில்வர் ட்ரைப் ஷிப் வந்து ஷீல்ட போட்டு தத்துட்டு இருக்காங்க. சில்வர் ட்ரைப் மக்கள் சொல்றாங்க, ரோமியோ சொன்னதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், அவ சைடு தான் மெஜாரிட்டி இருக்கு, அவனோட பேச்சுவார்த்தை தொடங்கணும், எந்த பிரச்சனை நடக்கூடாது. பேந்தியாவோ நீ யோசிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறான். அங்க இருக்க மனுஷங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது சில்வர் ட்ரேப் நம்மள பாத்து காட்டாங்களா? இந்த சைடு கேர்வியாஸ் மெகிடாக்கு பெல்கிராஸ் அடிச்சுட்டு இருக்கு. மெகிடாக்கு பெல்கிராஸும் ஒருத்தர் உதவி பண்ணி எப்படியா அவளோட அட்டாக்ல தப்பிச்சுட்டே இருக்காங்க. ரோமியோ சொல்றா, நம்ம பேசிட்டு இருக்கத என்னோட மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிரின்சஸும் ஆனா இன்னும் இந்த போர் போயிட்டு இருக்கு. ரோமியோவும் எங்க கிட்ட இருக்க 4 நோட்ஸ் கண்ட்ரோல் பண்றவ ரோமரோ, அவங்கதான் இந்த போருக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஒருவேளை இருக்கிற 5 நோட்ஸ்மே மேனஸ்குள்ள போனா யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. பிரின்சஸும் கோல்டன் டேபிள் மட்டும்தான் மேனஸ்குள்ள போன நோட்ஸ் தடுக்க முடியும். ரோமியோவும் ஆமா, ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருந்த பிளானட் இன்னும் இந்த யூனிவர்ஸ்ல தான் இருக்கு. சில்வர் ட்ரேப்புக்கு பிளானட் முக்கியம் கிடையாதுல, அதனால அந்த பிளானட்டுக்கு நாங்க போனதே கிடையாது. பிரின்சஸும் ஒருவேளை நீங்க சொல்றீங்களா அந்த பவர் அந்த பிளானட் இருந்தா என்ன செய்வீங்க? ரோமியோவோ நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா கோல்டன் டே போனதுனால அந்த பிளானட் தன்னோட ஸ்டார்வே இழந்துச்சு. இப்போ அது ஒரு தூரத்து மெமரியா தான் இருக்கு. ரோமியோ கிட்ட வந்துட்டு, நான் இவ்வளவு நாளா காத்து வச்சு இந்த மெமரிய இப்ப நான் உனக்கு தரேன். உன்னால மட்டும்தான் இந்த பிளானட்டை கண்டுபிடிக்க முடியும். அந்த பிளானட்டோட பேரு எலிசியம். இப்போ அந்த மெமரிஸ் எல்லாமே பிரின்சஸ் மைண்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த சைடு பெல்கிராஸும் மெகிடாக்கும் 2 பேருமே கேர்வியஸ் தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேர்வியஸ் 2 பேருமே அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கு. இப்போ அவ கொடுக்குற அட்டாக்ல மெகிடாக் அடிபட்டு மெகிடாக் ஒரு பிளானட்ல போய் விழுறான். ரோமர் அவங்க பேசுறது கேட்டுட்டு, கோல்டன் டேப்போட பவர் ஏதோ இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனம், அவரோட மக்களும் ஆனா அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ரோமரவோ கோல்டன் டேப் எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த யூனிவர்ஸை விட்டு போயிட்டாங்க. அவரோட மக்களும் நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது, ஆனா அவங்களோட பவர் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. இன்னொரு சைடு மக்களும் நான் ரோமர் சொல்றதை ஒத்துக்கிறேன், கோல்டன் டேப் நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, ஆனா அவங்க எதுக்காக இது செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்கள பேச விடுவோம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. இப்போ இவங்க பேசுறத பாக்கிறதுக்கு அவங்களோட மக்கள்லாம் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு ரோமியோட இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இயோலிஸ் பாக்குறான். ரோமியோ சொல்றா, நீ கவலைப்பட வேணாம், என்ன நடக்குங்கிறத பாக்கிறதுக்கு என்னோட மக்கள்லாம் வந்திருக்காங்க. ரோமியோ சொல்றா, டிகனேலா உன்னால உணர முடியுதா? கோல்டன் டேப் இந்த இடத்துல தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இதுதான் மெமரி ஆஃப் எலிசியம். இப்ப பிரின்சஸால பார்க்க முடியுது. அவ சொல்றா, என்னால பார்க்க முடியுது, ஆனா இது ரொம்ப தூரத்துல இருக்கு, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது கேட்டவனே ரோமியோக்கு சந்தோஷமா இருக்கு. உமால நம்பிக்கை வச்சு எடுத்த முடிவு தப்பு இல்ல. இந்த மெமரிஸையும் எமோஷன்ஸையும் என்னோட மக்கள்லாம் போற விட்டுட்டு இதை பார்க்க வந்திருக்காங்க. ஏனளவும் அப்படின்னா ரோமியோவோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட மக்கள்லாம் அவங்களோட அழிவுல இருந்து தப்பிச்சிடலாம்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட மக்கள்லாம் ஏன் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, உங்களால கோல்டன் ரேபோட பவரை கண்டுபிடிக்க முடியுமா தெரிஞ்சதுக்காக தான். எங்களால நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் பேர் உங்களை எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்க பாதையில குறுக்கு வந்து உங்களை தடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோமரோ உங்களை எலிசியம்பு போக விட மாட்டான். அவனோட நோட்டஸை வச்சுக்கிட்டு உங்களை துரத்த போறான். அப்படி நீங்க எலிசியமோட பாதையை கண்டுபிடிக்க முடியல, அப்படி இல்லைன்னா கோல்டன் ரேபோட பவரை கண்டுபிடிக்க முடியலன்னு தெரிய வந்துச்சுன்னா, என்னோட மக்கள் திருப்பியுமே அயன் ட்ரைப் அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரின்சஸும் எனக்கு புரிஞ்சு, ஆனா கோல்டன் ட்ரைபோட பவர் அந்த இடத்துல தான் இருக்குங்கிறத நான் நம்புறேன். எதிர்காலத்தை அதான் தீர்மானிக்க போகுது. ரோமியோவோ, நான் ரொம்ப காலமா யோசிச்சிருக்கேன், இந்த நோடஸோட அக்ரிமெண்ட்லாம் எதிர்காலத்தை குறிக்குமான்னு. பிரின்சஸும் இருக்கலாம், ஆனா இப்ப நம்ம விட்டு குடுத்துட்டோம்னா அந்த எதிர்காலத்தை நம்மளால அடைய முடியாது. நம்ம ஆசைப்பட்ட எதிர்காலம் நம்ம கிடைக்கணும்னா நம்ம அதை குறைக்கணும். எதுவுமே செய்யாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது. ரோமியோவோ, டீனெல்லா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரின்சஸும் தேங்க்யூ ப்ரோமே. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. பாதையை கண்டுபிடிக்கிறது, ஸ்டார் பேஸை உருவாக்குற பவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. உங்க மக்களோட மெமரிஸையும் எமோஷன்ஸையும் ஏத்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு பாதையா இருந்தீங்க. அதே மாதிரிதான் நானுமே எங்க மக்களுக்கு இருக்க போறேன். எனக்குள்ள இருக்க பவர் மாதிரியே என்னோட மக்களுக்குமே கிடைக்கும். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையுமே சேரலாம். அது ஸ்டார் பேஸை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஸ்டார் பேஸா நிறைஞ்சிருக்கும். அதுதான் கோல்டன் டைப்போட ஆசை நான் நினைக்கிறேன். டேனேலா, நீ எலிசியம்கான பாதையை கண்டுபிடிப்பேன்னு நான் வேண்டிக்கிறேன். பிரின்சஸும் இது வரைக்கும் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. பிரின்சஸுமே ஹார்ன் அடித்துட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்குமே சந்தோஷம். பிரின்சஸும் எலிஸ் நன்றி அப்படின்றா. பிளானட் எலிசியத்தை நான் கண்டுபிடிச்சாகணும். இந்த போரை நிறுத்துறதுக்கு வேற வழி இல்ல. பிரின்சஸும் தன்னோட தேடல ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டனும் இவங்க எதெல்லாம் பேசினாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த தேடல்ல நாங்க பிரின்சஸ் கூட போயிட்டு இருக்கோம். திரும்பி எப்போ வரும் தெரியாது, ஆனா எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நெல்வல் நல்லபடியா எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்க இதையும் சேர்த்து நெல்வலுக்கு அனுப்புறாரு. எலிசியம் ஸ்டார் வியூ இழந்த பிளானட். அந்த பிளானட்ல கோல்டன் ரேபோட பவர் இருக்குமா? ப்ளீஸ் பிரின்சஸ், அந்த வழி எங்களுக்கு காட்டுங்க. கேப்டனோ, நம்ம நிறைய தடவை வார் பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த ஜேர்னி நிறைய டைம் எடுக்கும். நம்ம ஹீரோ சண்டை போட்டு இருக்க டைம்ல நம்ம பிரின்சஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மள முடிஞ்சதை செய்வோம். போங்க வார் பாருங்க அப்படின்றாரு. பிளானட் எலிசியத்தை தேடி பிரின்சஸும் ஆறு நாட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சைடு நோடஸோட சண்டை இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு. கார்கினோஸ் இதை பார்த்துட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்னு கெர்வியாஸ் இல்ல பெல்கிராஸ் ரெண்டு பேருமே மேனஸ்குள்ள போற வாய்ப்பு இருக்கு. இதை நான் நிறுத்தி ஆகணும். இல்லர்னேயா இப்போ கார்கினோஸுமே இல்லர்னேவா மாறுறான். இப்போ பெல்கிராஸும் கெர்வியாஸும் ஒரு பிளானட் பக்கத்துல சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க சண்டையில அந்த பிளானட்டே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நடுவுல கார்கினோஸ் போய் பெல்கிராஸை தாக்குறான். லெக்டியும் இல்ல கார்கினோஸ் போக கூடாது அப்படின்றா. இத யூடி பாத்துட்டு இருக்கா. ஆனா அவ தடுக்கவே இல்ல. லெக்டி பாக்குறா. என்னது, அவ தடுக்கலையா? ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. இந்த இடத்துல கார்கினோஸ் இருக்கிறது அவளுக்கு தெரியலையா? இப்போ 3 பேருமே அந்த பிளான்ட்ல போய் விழுறாங்க. அதே இடத்துல தான் மெகிடாக்குமே இருக்கான். இப்போ பெல்கிராஸுமே கொஞ்சம் கொஞ்சமா மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்கான். அவன் திருப்பி கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். ஆனா இந்த வாட்டி கேர்வியஸ் மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்கு. லெக்டியும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாருமே அழிஞ்சு விடுவோம். சரி எரிமாத்தோஸ், நம்ம ஜம்ப் ஆக போறோம். இப்ப அவளுமே திருப்பி ஜம்ப் ஆகி டைம் டிராவல் பண்றா. ஓ, எல்லா சைட்ல இருந்து பெல்கிராஸை தாக்குறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்கான். இப்போ கேர்வியஸும் ஒரு டிஸ்க் விட்டு பிளாக் ஹோல் உருவாக்குது. அதுக்குள்ள பெல்கிராஸ் போறான். ஆனா அதை உடச்சிக்கிட்டு இப்போ ஃபுல் மேட்னஸ்குள்ள போய் வெறித்தனமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். லெக்டியும் அவன் மேட்னஸ்குள்ள போனா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியுமே ஜம்ப் ஆகுறா. அவன் மேட்னஸ்குள்ள இருந்து வெளியே வந்த அப்புறம் அவனை தாக்குறா. பார்த்தா மெகிடாக் நோட்ல வந்து தடுக்கிறான். அது ஸ்டேட் அந்த பிளானட் கோர்க்கு விழுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மெகிடாக் நான் மொத்த பவர் யூஸ் பண்ணிட்டான். இந்த சைடு கேர்வியஸும் மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்கு. பெல்கிராஸும் தான் முழு பவர் யூஸ் பண்ணி தாக்கிட்டு இருக்கான். இப்ப பெல்கிராஸ் ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அடிக்க போறான். பார்த்தா கார்கினோஸ் நடுல வந்து தத்துட்டான். அந்த அடி அவன் நெஞ்சுக்குள்ள போகுது. இப்ப கார்கினோஸ் வெடிச்சு செதறான். இப்ப லெர்னையா கார்கினோஸா மாதிரி மயக்கத்துல வந்துட்டு இருக்கான். கேர்வியஸ் பாக்குது. கார்கினோஸை தொட போறப்ப கார்கினோஸோட கோருமே உடஞ்சி போகுது. இதை நேர்ல பார்த்த யூடி மேட்னஸ்குள்ள போக ஆரம்பிக்கிறா. லெக்டியும் இல்ல நிறுத்தி யூடி அப்படின்றா. ஃபுல் மேட்னஸ்குள்ள போய் அந்த பிளானட் சேசிக்கு உருமாறுறா. இப்போ தான் முழு பவர் யூஸ் பண்ணிட்டு ஒரு நெஜ பிளாக் ஹோலை உருவாக்குறா. அந்த பிளாக் ஹோல் அந்த பிளானட்டை முழுங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து பெல்கிராஸும் லெக்டி எப்படி தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா பெல்கிராஸ் வந்து மாட்டிக்கிட்டான். லெக்டியும் சரி எரிமாத்தோஸ் ஜம்ப் ஆக் அப்படின்றா. ஆனா அந்த பிளாக் ஹோல் தான் டைமும் ஸ்பேஸ்லயும் முழுங்கிடுமே. அவளோட சக்தி வேஸ்டா போகுது. அவளுமே மெகிடாக்கோட பிளாக் ஹோல்குள்ள மாட்டிக்கிட்டா. இப்போ அந்த பிளாக் ஹோல் வளர்ந்துகிட்ட போய் அந்த ஸ்டார் சிஸ்டமே அந்த பிளாக் ஹோலுக்குள்ள போகுது. இந்த ஃபீலிங் பிரின்சஸுக்கு வருது. இல்ல ஏஜ் இப்போ மொத்த பவர்னு யூஸ் பண்ண கெர்வியாஸ் யூடியா மாதிரி அந்த அழிஞ்சு போன ஸ்பேஸ்ல மறந்துகிட்டு இருக்கா. அவன் சொல்றா, இங்க யாருமே இல்லையா, எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு ரோமரோ வந்துட்டான். அவனும் யூடியை தன்னோட ஷிப்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்போ இந்த ஃபீலிங் பிரின்சஸுக்கு வருது. என்னால பெல்கிராஸை சென்ஸ் பண்ண முடியல. அவன் இந்த யூனிவர்ஸ் விட்டு மறைஞ்சு போன மாதிரி இருக்கு. ஆனா அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணான், அவன் கண்டிப்பா திருப்பி வருவான். இப்ப பிரின்சஸும் கோல்டன் ட்ரைப்போட பிளான்டான எலிசியத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. இப்போ புரோமே கிட்ட அவன் மக்கள்லாம் பேசுறாங்க.
என்னாச்சு நோடஸுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கர்வியஸ் அயன் ட்ரைபோட நோடஸ் சேர்த்துக்கிட்டு இருக்கிற 4 நோடஸையும் முழுங்கிடுச்சு. ஒருவேளை கோல்டன் ட்ரைப் எதுவுமே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அயன் ட்ரைப் தான் கோல்டன் ட்ரைபோட சக்தி கிடைக்கும். எலிஷியத்துக்கு அவங்கள அனுப்பிடக்கூடாது. ரோமரோ பிளான் பண்ணி போவோம் அப்படின்றாங்க. இப்போ தான் முழு சக்தி யூஸ் பண்ணி விட்டே கட்டுறாங்க. அவ அழுதுகிட்டு இருக்கா. இந்த உலகத்துல இருக்க கடைசி நோடஸ் நான் தான். கார்கினோஸ் என்ன பாதுகாக்கிறதுக்கு அவ உயிரை விட்டுட்டான். அவ ரோமரோ கிட்ட கேட்கிறா, ரோமரோ ப்ளீஸ் என்ன ப்ரோமியா கிட்ட அனுப்பு. இந்த எமோஷன்ஸ் அவகிட்ட கொடுக்கலன்னா நான் என்னோட மைண்டே இழந்துருவேன். என்னால இது தாங்க முடியல. ஆனா ரோமரோ பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் ரோமரோ ஏன் இப்படி பண்ற? பார்த்தா ரோமரோ யூடி ஒரு கேஜ்ல அடிச்சு வச்சிருக்கான். ஏன் ரோமரோ என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்க? என்ன ரிலீஸ் பண்ணு. ரோமரோவோ இப்ப நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு உன்னால ப்ரோமியா கிட்ட விட முடியாது. இது கேட்டவனே யூடி அழ ஆரம்பிக்கிறா. இல்ல நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரோமரோவோ இல்ல என்னால முடியாது. நான் மட்டும்தான் உன்னை இப்ப கண்ட்ரோல் பண்ணணும். உன்னோட அக்ரிமெண்ட் படி எல்லாத்தையும் நீ செஞ்சாகணும். இப்போ அந்த நத்திங்னஸ்குள்ள அதாச்சு அந்த பிளாக் ஹோல்குள்ள கட்டுறாங்க. பார்த்தா லெக்டியோட பவர் இருக்கு. அவ டைம் செப்ல அப்படியே ஸ்டக் ஆயிருக்கா. என்னோட நோடஸோட பவர் வச்சு ஜம்ப் பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால டைம் டிராவல் பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ அந்த இடத்த சுத்தி பார்த்தா அவ ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. அந்த பேரியர் வெளியே பார்த்தா நிறைய ஷிப்ஸ் மாட்டிக்கிட்டு தனியா வந்துட்டு இருக்கு. இப்போ மேகிடாக் முடிச்சுக்கிட்டா. இப்போ என்னோட அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. பவனை எழுதி பாக்குறான். என்னடா அது ஏன் அமைதியா இருக்கு? லெக்டையும் கரிவஸ் நம்மள நத்திங்னஸ்குள்ள போட்டு வச்சிருக்கா. எரிமந்தோஸ் பவர் ஸ்பேஸ் டைம் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு பேரியர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதோ சத்தம் கேக்குது. மேல பார்த்தா அந்த பேரியருக்குள்ள ஏஜ் குதிக்கிறான். ஏஜ் உள்ள வந்தவனே இந்த இடத்த உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. லெக்டியும் ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே அழிஞ்சிரும். ஏஜும் கவலைப்படாத, எல்லாமே நல்லா தான் நடக்கும். இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு டேலாவோட வாய்ஸ் கேட்டுச்சு. அவ ஒரு இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரையும் வர சொன்னா. லெக்டியும் ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே அந்த பேட்டில்ல நம்ம மொத்த பவருமே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து வெளியே போறதுக்கு நமக்கு வழியே கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட அந்த அளவு சக்தியும் கிடையாது. ஏஜும் விரல விட்டு நீட்டு நம்ம கிட்ட தான் 4 பேர் இருக்காங்களே, இது போதும் அப்படின்றான். அவளும் என்னது 4? இப்ப அவங்களுக்கு மேல இது ஒண்ணு வெளிச்சமா வருது. அட என்னது இது? பார்த்தா கார்கினோஸோட கோர் அது அப்படியே ரீஜெனரேட் ஆகுது. என்னது லெர்னையா உயிரோட இருக்கா? இப்போ அந்த கோர்ல சக்தி இல்ல. அது கீழே வந்த உடனே 3 பேர் கோர்ல இருந்து சக்தி எடுத்து திருப்பி கார்கினோஸை வெளியே வர வைக்குது. லெக்டி சொல்றா லெர்னையாவால ரீஜெனரேட் ஆகும் தெரியும். ஆனா அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏஜோ சிரிச்சுக்கிட்டே நானும் சொன்னல 4 பேருன்னு. இந்த சைடு பிரின்சஸ் என்ன எலிசியத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனா 6 நாட்டை எனிமிஸ் துரத்துறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வருது. பார்த்தா அது ரோமரோ அம்சாளுங்க. இப்போ 6 நாட்டுமே பேட்டில் போக தயாராகுது. கேப்டன் சொல்றாரு, அப்போ இந்த ஃபேக்ஷன் தான் மனுஷங்களை இருக்காங்களா? அந்த ஃபேக்ஷன்ல பாந்தியாவும் வரான். இப்போ அந்த இடத்துக்கு நிறைய சில்வர் ட்ரேப் ஷிப்ஸ் வருது. அவங்க வந்துட்டு எங்களோட பயணத்தை நீ தடுக்கூடாது அப்படின்றாங்க. பாந்தியாவும் வழி விடுங்க அப்படின்றான். நான் சொல்றேன் ப்ரோமை யோசிக்கிறது தப்பு, அதை நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்றான். கோல்டன் ட்ரேப் பவர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த ஷிப்ல சக்தி இருந்துச்சுன்னா நான் அழிச்சாலும் அது அழியாதுல, நகருங்க, நான் அதை ப்ரூவ் பண்றேன் அப்படின்றான். இப்ப அங்க இருக்க மக்களும் குழப்பத்துல வழி விட்டாங்க. இப்ப பாந்தியாவும் 6 நாட்டு அழிக்க கிளம்புறான். இப்ப கார்கினோஸ் பாடி வந்துருச்சு. அவன் சுத்தி இருக்கிற எனர்ஜி எடுத்துக்கிட்டு அந்த புகை மாதிரி மாத்துறான். அந்த புகையில இருந்து அவன் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றான். மெகிடாக்கும் அப்போ ரீஜென்ரேஷன் தான் லெர்னியோட பவரா? அந்த பாய்சன் கேஸ் இல்லையா? இவனோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இதெல்லாம் கோல்டன் ட்ரைபோட பிளானா இருக்குமா? ஏஜோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பெல்கிராஸும் மத்தவங்களுக்கும் இதேம் கிடையாது. அதனாலதான் அவங்க நிறைய பிளான்ட் அடிச்சாங்க. ஆனா அதனாலதான் ஏஜ் மத்தவங்களும் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு இதே என்னங்கிறத கத்து கொடுக்குறாங்க. லெக்டையும் அப்ப நீ சொல்றது உண்மைனா லெர்னியா கார்கினோஸை காப்பாத்துறதுக்கு இவனுக்காக தனியா பவர் சேவ் பண்ணி வச்சிருந்தாளா? அப்போ லெர்னியா அவன் கூட வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுது போல. இப்போ கார்கினோஸ் முழிச்சுக்கிறான். கார்கினோஸ் முழிச்சுக்கிறத பார்த்த உடனே மெகிடாக்கு அங்க அழ ஆரம்பிக்கிறான். ஏஜன் கை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடக்கூடாது புரிஞ்சுதா? கார்கினோஸும் இதேதான் நான் ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தப்ப சொன்னேன், ஆனா எதுவுமே பேசாம என்ன படிக்க வந்தியே. ஏஜோ எதுவுமே சொல்லாம சிரிக்கிறான். கார்கினோஸும் நீ எப்பவுமே இப்படிதான் நான் அப்படி சொல்லிட்டு கை கொடுக்குறான். அப்போ இதுதான் யூடியோட நான் டிமென்ஷனா? மெகிடாக்கும் ஏஜ் சொன்ன மாதிரியே இப்ப 4 பேர் இருக்கும்ல, ஆனா இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? கார்கினோஸும் இந்த உலகத்தோட நேச்சர் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல நம்ம பவர்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. ஏஜோ ஆனா அப்பவும் மத்தவங்களும் சொன்னது இன்னொரு கே. கார்கினோஸும் என்ன சொல்ற? மெகிடாக்கும் அவன் கோல்டன் டேபிள் சொல்றான், அவங்க தான் இவனை வளர்த்தாங்களாம். அதுவும் இல்லாம இவன் சொல்றதுலாம் அவங்க சொன்ன எதிர்காலமா. பெல்கிராஸுக்கும் மத்த ஹீரோஸ்க்கும் இதயம் கொடுக்கறதுக்காக தான் ஏஜுக்குள்ளேயும் மத்தவங்களுக்குள்ளேயும் ஹீரோஸை வச்சாங்க. ஏன்னா ஒருத்தங்கிட்ட இதயம் இல்லைன்னா அவங்க கிட்ட எதிர்காலமும் கிடையாது. லெக்டியும் ஆனா எங்களுக்குலாம் அக்ரிமெண்ட் இருக்கே. கார்கினோஸ் சில்வர் ட்ரேப்புக்கு எப்போ கோல்டன் ட்ரேப் பவர் கிடைக்குதோ அப்பதான் ரிலீஸ் ஆவான். மெகிடாக் யூடி எப்போ அவத்துல இருக்காலோ அவ உயிரை காப்பாற்றணும். எனக்குமே அதே அக்ரிமெண்ட் தான். அது மட்டும் இல்ல கோல்டன் ட்ரேப்போட சக்தி எப்போ கிடைக்குதோ அதை நான் சில்வர் ட்ரேப் கிட்ட சொல்லி ஆகணும்.
அதுவும் இல்லாம எப்ப இந்த பவர் மறைஞ்சு போதோ அந்த பவரை நான் தான் பாதுகாத்தாகணும். ஏஜும் ஆமா, ஏஜுக்குமே தான். இதெல்லாம் எப்ப திருப்பி நார்மல் ஆகுதோ ஏஜ் அவனோட பிளானட்டுக்கே போயிடுவான். கார்கினோஸும் எந்த பிளானட் சொல்ற? ஏஜும் ஹோலாண்ட், அது ஒரு அழகான பிளானட். எப்ப நான் இங்க வெளியே போறனோ அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். கார்கினோஸும் எந்த பொண்ணு சொல்ற? ஏஜும் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கத்தகா போத்துக்கான்னு ஃபைட் பண்ணி கட்டுறான். என்ன சொல்ற கேக்குறப்ப ஏஜும் நம்ம எல்லாரையும் ஒரு பொண்ணு இங்க அடிச்சு வச்சால அவ்வளவுதான் சொல்றேன். என்னது யூட்டிய சொல்றியா? ஏஜும் ஆமா, நம்ம 4 பேர் சேர்ந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. யூட்டி சின்ன வயசுல இருந்து எமோஷன்ஸ் இல்லாம வந்துட்டா. இப்போ இந்த வழியை அவளால தாங்க முடியல. பிளீஸ் இந்த எமோஷன்ஸை ப்ரோமி கிட்ட நான் கொடுத்தாகணும். ஏன்னா இந்த கேஜ்ல இருந்து ரிலீஸ் பண்ண அப்படின்றா. அவ ரோமரோவை கெஞ்சி கெஞ்சி கேக்குறா. ஆனா ரோமரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் கோல்டன் ட்ரேப் விட்டு போனதை நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு இருக்கான். கோல்டன் ட்ரேப் எதுக்காக எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூட்டிக்கு பதில் சொல்லாமலே அங்க கிளம்புறான். யூட்டியும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் ரோமரோ, உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். கார்கினோஸ் என்னை காப்பாத்து. இந்த சைடு கார்கினோஸ் கேட்கிறான். சரி நம்ம 4 பேர் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியே, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப ஏஜும் ஒருத்தர் கை காட்டி இவன் லைட், இவன் லைஃப், நீட் டைம். மெகிட்டாக்கும் அப்ப பெல்கிராஸுக்கு என்ன பவர்? எந்த பவர் யூஸ் பண்ணாலும் அவனை தோக்கடிக்க முடியாது, அதான் அவனோட பவர். சரி இப்போ நம்ம கிட்ட லைட், லைஃப், டைம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நத்திங்னஸ்குள்ள பெல்கிராஸை வர வைக்கலான்னு பாக்குறியா? ஏஜும் அது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு முழிக்க ஆரம்பிக்கிறான். லெக்டியும் இப்ப என்ன செய்யுது அப்படி கேட்கிறா. கார்கினஸும் நீ சொன்ன ஐடியாவே நல்லா இருக்கு, இதை ட்ரை பண்ணும் அப்படின்றான். லெக்டியும் என்னது ட்ரை பண்ணுவோமா? இது நம்ம ட்ரை பண்றப்ப ஃபெயிலா போச்சுன்னா நம்ம நத்திங்னஸ்குள்ள போயிடுவோம், அப்புறம் திருப்பி நம்மளால வெளியே வர முடியாது. மெகிடாக்கும் ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் நடக்க போகுது, நம்ம எதாவது ட்ரை பண்ணோம்ல, இது உங்களுக்கு ஓகேவா? நம்ம தோத்துட்டோம்னா? ஏஜும் அதெல்லாம் நல்லா தான் நடக்கும், நீ ஃபர்ஸ்ட் உன்னை நம்பு, எல்லாருமே உன்னையே நம்புறோம், உனக்குள்ள இருக்க இன்னொரு லெக்டையும் நம்புறோம். இந்த சைடு ஆர்னோட ஆர்மையும் பேந்தியோட ஆர்மி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நத்திங்னஸ்குள்ளேயும் லெக்டி எரிமாத்தோஸோட பவர் யூஸ் பண்றா. அவ சொல்றா இப்ப பெல்கிராஸ் எரிமாத்தோஸ் பாசி கூட்டு போகுது, அதால எவ்வளவு பின்னாடி போக முடியுமோ அந்த அளவுக்கு போக போகுது. ஆர்டிமியா நாங்க சொல்ற பிரசன்ட் பாயிண்ட்ல ஒரு எனர்ஜி வேவை கிரியேட் பண்ணும். இந்த வேவை வச்சுக்கிட்டு இந்த நத்திங்னஸோட பவர் கிழிச்சுக்கிட்டு வெளியே போகணும். கார்கினஸோ லெர்னியா உங்களோட லைஃபை மெயின்டைன் பண்ணும். லெக்டியும் இந்த ப்ராசஸ்ல நம்ம நிறைய வாட்டி இறந்து போகலாம், ஆனா லெர்னியாவோட பவர் வச்சுக்கிட்டு நம்ம பெல்கிராஸை உயிரை வச்சுக்கலாம். இது ஓகே ஆயிடுச்சுன்னா பெல்கிராஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் உயிரினமா இருப்பான். ஆனா இது எல்லாமே ஒரு நொடியில நடக்கும் போது 4 பேருமே தன்னோட பவர் கம்பைன் பண்ணி ஜம்ப் பண்றாங்க. இப்ப ஏஜுமே டைம் அண்ட் ஸ்பேஸ்குள்ள ஜம்ப் பண்றான். இப்போ அவன் ஜம்ப் பண்ண உடனே இல்லாம அழிஞ்சு போச்சு நத்திங்னஸ்குள்ள. இப்போ லெர்னியாவோட பவர் வச்சுக்கிட்டு அவன் திருப்பி ரீஜென்ரேட் ஆகுறான். அதே டைம் ஆர்டிமியா பாயிண்ட் பண்ண இடத்துல அவன் திருப்பி உருமாறுறான். இதெல்லாம் நடக்கும்போது லெக்டியோட கண்ணுக்கு கோல்டன் ரே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவ கண்ணுல வேற ஒரு கேலக்சி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ 6 நாட்டும் நிறைய அடி வாங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸால இன்னுமே எலிஷியம் பிளான்ட் கண்டுபிடிக்க முடியல. மனுஷங்களோட ஆர்மியுமே கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு வந்துட்டு இருக்கு. 6 நாட் ஷிப்புமே டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரின்சஸ் எலிஷியம் பிளான்ட் கண்டுபிடிச்சா அதை கேப்டனுக்கு அனுப்புறா. கேப்டனுக்கு கோஆர்டினேட்ஸ் வந்துருச்சு, உடனே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெளியே சண்டை போட்டு இருந்த எல்லா டூர்ஸுமே 6 நாட்குள்ள போறாங்க. பேந்தியாவோ என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவனு பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். இப்போ 6 நாட் ஷிப்பு பக்கத்துல டெலிபோர்ட் ஆகிட்டு அவன் ஒரு பெரிய அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா அந்த டைம்ல தான் ஸ்பேஸ் டைம் டிமென்ஷன்ல இருந்து பெல்கிராஸ் மொத்தவங்களும் ஜம்ப் ஆகுறாங்க. இப்போ பெல்கிராஸ் போய் அந்த அட்டாக்கை தான் கையால தடுக்கிறான். அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு உடனே கேப்டனும் வார்ப்பாக்கி அந்த பிளான்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சஸும் ஏஜை பார்த்தோன்னு சந்தோஷப்படுறாங்க. இத பேந்தியோ பாக்குறான். என்னது திருப்பி வந்துட்டாங்களா? இப்போ பின்னாடி இருக்க எலக்ட்ரிக் ஒரு ஃபீலிங் வருது. அவளுக்கு பிரின்சஸ் எலிஷியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க தெரிய வருது. இப்போ பெல்கிராஸ் ஓபன் பண்ண போர்ட்டல்லயே அங்க மாட்டிருந்த ஷிப்ஸுமே அந்த வழியா வந்துட்டு இருக்கு. இவ உயிரோட இருக்கான். இப்போ திடீர்னு அவங்க காணாம போறாங்க. பேந்தியாவோ எங்க போனீங்க அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த ஷிப்புக்குள்ளேயே 3 பேர் வந்துட்டாங்க. ஏஜ் சொல்றான், நான் என்ன சொன்னல நம்ம வெளியே வந்துட்டோம். அதுல கார்கினோஸ் ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்ணிட்டான். அவ ரொம்பவே டயர்ட் ஆகுறான். அவன் வந்துட்டு இது சில்வர் டிரைவ் ஷிப்பா, நம்ம அப்போ அந்த நத்திங்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டோமா? லெக்டியும் பேத்தியோ கிட்ட எலிஷியமுக்கு போற பாதைய அந்த பிரின்சஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஷிப்ல தான் நாங்க போய் ஆகணும். பேந்தியாவோ என்ன செஞ்சிட்டு இருக்க? இவனுங்களோட கை கூத்துட்டு இருக்கியா? அப்போ எங்களுக்கு துரோகம் செய்யறியா அப்படின்னு கேக்குறான். கார்கினோஸும் எங்களோட அக்ரிமெண்ட் படி நாங்க எதுவுமே தப்பா செய்யல. லெக்டியும் சில்வர் ட்ரேப்ல இருக்க மக்கள் புரோமியோ பக்கம் தான் ஒத்துக்கிட்டாங்க. எங்களை எதிர்க்க ட்ரை பண்ணனா உனக்கு அழிவு நிச்சயம். எனக்கு தெரியும் ரோமரோக்கு மட்டும் இந்த பிளான்ட் இருக்கு தெரிஞ்சுனா அவன் கண்டிப்பா யூட்டியை வச்சு அந்த பிளான்ட் அழிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறவ. ஆனா என்னோட அக்ரிமெண்ட் அந்த பவரை பாதுகாக்கணும்னு சொல்லுது. நான் அந்த பிளான்ட் அழிக்க விட மாட்டேன். இப்போ லெக்டி பேத்தியை கூட சொன்னது அவனோட மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. சில்வர் ட்ரேப் மக்களும் என்னது எலிசியம் பிளான்ட் கண்டுபிடிச்சாங்களா? அப்போ வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பேத்தியோ அவங்க சொல்றதை கேளு. லெக்டியும் இது உனக்காகவும் உன் ட்ரேபுக்காகவும் மட்டும் சொல்ல, இந்த மொத்த யூனிவர்ஸ்க்காகவும் தான் சொல்றேன். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு. அப்படின்னா எங்களை எடுத்து சண்டை போடுறியா? அவனும் எல்லாரையும் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான், ரோமரோவும் அவனோட நோடஸும் உங்க எல்லாரையும் அழிப்பாங்க. ரோமரோ இதில் கேட்டுட்டு இருக்கான். எலிசியம் இது வெறும் ஒரு மாயே தான்.
கோல்டன் ட்ரைப் நம்மளை ஏமாத்திட்டு இங்கிருந்து போனாங்க, நமக்காக எதுவுமே அங்க வைக்கல, அவங்க நம்மளை துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதனால அவங்க இருக்கிற இடமே தெரியக்கூடாது, நான் அந்த பிளானட்டை அழிக்கிறேன் அப்படின்றான். இந்த சைடு யூடியுமே அழுதுகிட்டே இருக்கா, கரிவியஸ் என்னை காப்பாத்து அப்படின்றா. இப்போ பிரின்சஸுமே இலிஷியம் பிளான் சிஸ்டம் வந்துட்டாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நெருங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்நாட் ஒரு வார்னிங் வருது, என்னன்னா நம்ம போற பாதையில ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஸ்டாம் வருது, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றாங்க. கேப்டனும் என்னது ஒரு மேக்னெட்டிக் ஸ்டாமா, சரி ஆர்நாட் தாங்கும், நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படின்றாரு. இப்போ ஆர்நாட்டுமே அந்த காந்த புயலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்போ உள்ள போனவனே அந்த புயல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல வர இடி எல்லாம் ஆர்நாட்டை போட்டு தாக்கிட்டு இருக்கு, அதுல வர இடி இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, ஆர்நாட்டுக்கு நிறைய டேமேஜ் வந்துட்டு இருக்கு. பிரின்சஸ் யோசிச்சுட்டு இருக்கா, இது சாதாரண புயல் இல்ல, கோல்டன் ட்ரைப் நம்மள டெஸ்ட் பண்றாங்க, ஆர்நாட்டோட ஷிப்பும் டெஸ்ட் ஆகிட்டே இருக்கு, அங்க இருக்கிறவங்களாம் இப்படியே போயிடுச்சுன்னா இந்த ஷிப்பு மொத்தமா காலியாடு அப்படின்றாங்க. கேப்டனும் இப்ப நம்மளுக்கு வர வழியில திரும்பி போய் ஷிப்பை ரிப்பேர் பண்ணி ஆகும் அப்படின்றாரு. பிரின்சஸும் இல்ல கேப்டன், இப்போ பிரின்சஸ் சைக்கிள் மூலியமா ஒரு டேட்டா அனுப்புறாங்க, அந்த டேட்டால பார்த்தா ஆர்னட்டோட மெயின் கேனன் திறக்கணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு, என்னது மெயின் கேனன் திறக்கணுமா, அதுவும் இந்த நேரத்துலயா? கேப்டனும் பிரின்சஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பிரின்சஸும் அவங்க நம்மள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டெஸ்ட்ல நம்மளால ஒரு பாதையை உருவாக்க முடியுமா டெஸ்ட் பண்றாங்க. பிரின்சஸும் என்ன நம்புங்க அப்படின்றா. கேப்டனும் ஷீல்டை மெயின்டைன் பண்ணுங்க, மெயின் கேனனை தரங்க, அதை லான்ச் பண்ண தயாரா இருங்க அப்படின்றாரு. அங்க இருக்க சொல்லிடும், கேப்டன் என்ன சொல்றீங்க, இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணோம்னா ஷிப்புக்கு நிறைய டேமேஜ் வரும், அதுவும் இல்லாம இதே வழியில போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஷிப்பு செதறி போயிடும். கேப்டனும் பிரின்சஸ் எப்பயுமே நடக்காத சொன்னது கிடையாது, அவங்க முறையா ஒரு ரெக்வஸ்ட் எடுக்காங்க, நம்ம அதை செஞ்சே ஆகணும். இப்ப நம்ம செய்யற விஷயம் நமக்காக மட்டும் இல்ல, நம்ம எதிர்காலத்துக்காகவும் தான், இந்த யூனிவர்ஸோட சர்வைவலுக்காகவும் தான். அங்க இருக்க சோல்ஜருமே மெயின் கேனனை ஓபன் பண்றாங்க. ஷிப்புக்கு வெளியில ஆர்கன் யூனிட்ஸ், அதாச்சு அந்த மெக்கா ரோபோட்ஸ் வச்சுட்டு டேமேஜ் தடுக்க பாக்குறாங்க. இப்போ ஆர்கனாட் ஷிப்புமே தரக்க ஆரம்பிக்குது, மெயின் கேனனை ஓபன் பண்ணிட்டாங்க, தாக்க டயரா இருக்காங்க. இப்போ பிரின்சஸோட ரூம்ல பார்த்தா அவ ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதனால அங்க இருக்க மொத்த டீமுமே அவளை ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே பிரின்சஸ்மே இந்த பாயிண்ட்ல சுடுங்கன்னு சொல்லியிருக்கா. இப்ப கேப்டனுமே தன்னோட கையை வைக்கிறாரு, பார்த்தா அங்க இருக்க பி ஒரு கன் மாதிரி மாறுறான். கேப்டனுமே கரெக்டா அந்த பாயிண்ட்லயும் வச்சுட்டு மெயின் கேனன் ஃபயர் அப்படின்றாரு. இப்போ ஆர்னாட்டும் தன்னோட ஃபுல் ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு மெயின் கேனனை ஃபயர் பண்ணுது. இப்போ வெளியே பிரின்சஸ் ப்ரொஜெக்ஷன்ல இருக்காங்க, அவங்க கணக்கு கோல்டன் டே தெரியாம வைக்கிறாங்க, அவங்க பிரின்சஸ் கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்போ அந்த மேக்னெட்டிக் ஸ்டாம் ஒரு ஸ்டார் வேவா மாறிடுச்சு. இப்போ ஆர்நாட்டுக்கு செம டேமேஜ் வந்திருக்கு, அதால நகர கூட முடியாது அப்படின்றாங்க. இப்போ திடீர்னு ஆர்நாட் ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. கேப்டனுக்கு ஷாக்கா இருக்கு, என்னாச்சு ஷிப்பு நகராதுன்னு சொன்னீங்களே, ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அங்க இருக்க சோல்ஜர்ஸும் என்னன்னு தெரியல சார், ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் நம்ம தள்ளிட்டு இருக்கு அப்படின்றாங்க. பிரின்சஸும் ஒரு ஸ்டார் வே பிறந்து இருக்கு அப்படின்றாங்க. இப்போ அந்த ஸ்டார் விட்டு வெளியே வராங்க. இப்போ எலிசியம் பிளானட்டை பாக்குறாங்க, இதுதான் கோல்டன் ட்ரைப்போட மதர் பிளானட்டா. அங்க இருக்க சோல்ஜர் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, என்னது ஈடன் ஷீல்டு இதெல்லாம், அப்போ சில்வர் ட்ரைப் இங்க இருக்காங்களா? கேப்டனும் இல்ல, அங்க இருக்கிறதெல்லாம் கோல்டன் ட்ரைப் உருவாக்குன ஷீல்டு, அந்த ஷீல்டு டெக்னாலஜி தான் சில்வர் ட்ரைப் கொடுத்தாங்க. இப்போ அந்த ஷீல்டும் ஆர்டினரி சைஸுக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணுது. பிரின்சஸும் அந்த பிளானட் நம்மள வரவேற்குது. இப்போ பிரின்சஸும் அங்க இருக்க சின்ன ஷிப்ல ஆர்னட் யூனிட், அதாச்சு மெக்கா ரோபோட்ஸோட அந்த பிளானட்ல இறங்குறாங்க. இப்போ பிரின்சஸுமே அந்த ஈட்ரான் ஷீல்டு தாண்டி உள்ள போறாங்க. உள்ள போனா ஏதோ ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ அந்த பபிள்ஸுமே பிரின்சஸ் வராங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வழிவிடுது. இப்போ அதையே தாண்டி உள்ள போறாங்க. உள்ள போனா எலிசியம் பிளானட்டை பாக்குறாங்க. இப்போ பிரின்சஸுமே ஒரு இடத்த கை கட்டி அங்க போங்கன்றாங்க. எல்லாருமே இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ பிரின்சஸ் சொன்ன இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கு. அந்த டவர் நடுவுல கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்போ பிரின்சஸ் அங்க வந்து இறங்கின உடனே மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க பிளானட்டோட டெம்பரேச்சர் மாறுது. அங்க இருக்க மனுஷங்களுக்கு ஷாக்கா இருக்கு, நம்ம வரோம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற டெம்பரேச்சர் மாதிரி மாறிடுச்சு இந்த இடம். பிரின்சஸும் நம்மளுக்கு இப்ப சூட் தேவையில்ல, இந்த பிளானட் நம்மள வரவேற்குது, அதை நம்ம ஏத்துப்போம். இப்போ பிரின்சஸுக்குமே அதுக்கு நடுவுல போயிட்டு அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த பிளான் கூட பேச பாக்குறா. இப்போ அதை தொட்ட உடனே அவளுக்கு ஒரு இமேஜ் வருது, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஸ்டார் வீஸால நிரப்படும். இப்போ ரோமர் அந்த இடத்துக்கு வந்து சொல்றான், அது ஒரு மாயை. இப்ப ஆர்நாட்டுக்கு ஒரு வாரம் வருது. கேப்டனும் நான் அப்பதான் நினைச்சேன் அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க போல, நம்ம பிரின்சஸ எப்படியாச்சும் பாதுகாத்தாகணும், உங்க முழு பவர் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. பிரின்சஸும் கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த பிளானட் என்ன சொல்றது கேளு அப்படின்றா. ரோமரோவும் நீயும் உன்னோட ட்ரைப் உருவாறதுக்கு முன்னாடியே இந்த பிளானட்டை நான் தேடிட்டு இருந்தேன், கோல்டன் ட்ரைப் எங்களுக்காக ஏதாச்சும் விட்டுருக்காங்களா சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன், ஆனா அவங்க எங்களுக்காக எதுவுமே தரல, என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கோல்டன் ட்ரைப் அவங்களோட பவரை நாங்க திருடுவோம்னு பயந்துகிட்டு இந்த யூனிவர்ஸ் விட்டு பயந்து ஓடிட்டாங்க. பிரின்சஸும் இல்ல, அவங்களோட பவரை நம்ம ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் தயாராகல. ரோமரோவோ அவங்க நம்ம கிட்ட நோடோஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க, அந்த பவர் எல்லாத்தையும் அழிக்கிற பவர், அந்த பவரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அழிக்க தான் முடியும், அழிவு அதுதான் கோல்டன் ட்ரைப்போட ஆசையா இருக்கணும். இப்போ இந்த கேஜ்ல இருக்க யூட்டியும் கிரிஃபியஸ் எல்லாத்தையும் அழிச்சிரு, என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்றா. பிரின்சஸும் உனக்கு இது புரியலையா, நம்ம கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு தான் இந்த பிளானட்டை நம்மளுக்காக விட்டுருக்காங்க, இதான் இருக்கிற ப்ரூஃப்.
ரோமரவும் நீ சொல்றது உண்மைதான், கோல்டன் ட்ரைப் இருந்தாங்க, அவங்களோட பிளானட்ல எல்லாமே இருந்துச்சு. ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இல்ல அது செய்யாது அப்படின்றா. கோல்டன் ட்ரைப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ அந்த கேஜ் வந்து யூடியை ரிலீஸ் பண்றான். யூட்டியும் சம கோவத்துல காத்துட்டு இருந்தா. இப்போ தனக்குள்ள இருக்க முழு பவர் ரிலீஸ் பண்றா. அவ கெர்வியஸ உருமாறுறா. இப்போ அந்த சில்வர் ட்ரைப் ஷிப் உடச்சுக்கிட்டு அதுல இருந்து கெர்வியஸ் வெளியே வருது. வெளியே வந்த உடனே ஆர்நாட்டு தாக்க போகுது. ஆர்நாட்டும் எலிசியம் பிளான்ட்டுக்கு பக்கத்துல இருந்ததுனால தன்னோட ஹீட்ரா ஷீல்டு வச்சு பாதுகாக்குது. கேப்டனும் என்னது நம்மள பாதுகாத்துச்சா? அங்க இருக்க சோல்ஜர்ஸும் கேப்டன் இந்த பிளான்ட்டை நம்ம மோத போறோம், நம்மளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்றான். இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு ஷிப்பை திருப்பி ஓபன் பண்றாங்க. ரோமரவோ போய் யூட்டி அவங்க எல்லாரும் அழிச்சிரு, இதுதான் உன்னோட கடைசி அக்ரிமெண்ட். இப்ப யூட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமா மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்கா. கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கா. இப்ப ஆர்நாட்டுமே அங்க விழுறத பாக்குறாங்க. இப்ப ஆர்நாட்டுமே அந்த பிளானட்ல கிராஷ் ஆகுது. பார்த்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய அடி வந்திருக்கு. கேப்டனும் பி ஷிப்புக்கு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்றாங்க. பார்த்தா பி உடஞ்சு போயிருக்கு. பி எனக்கு ஒரு நீ நல்ல நண்பனா இருந்த. இப்ப ரோமரவும் அந்த பிளானட்டுக்குள்ள வரான். ஹியோலிஸ் பார்த்துட்டு நீ தான் ஆர்நாட்டுக்கு செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிக்க வரான். அங்க இருக்க ரோமரவும் தன்னோட பவர் வச்சு எல்லாத்தையும் தட்டுட்டு இருக்கான். பிரின்சஸும் எங்க எல்லாரையும் அழிச்சாலுமே எதிர்காலம் நல்லதான் இருக்கும், நம்பிக்கை கண்டிப்பா வரும் அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு எல்லா நோட்டஸும் வந்துட்டாங்க. ரோமரவும் கோவத்துல பிரின்சஸ் அழிக்க வேகமா வந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் ஷிப்பை நெருங்குறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல இருந்து பெல்கிராஸ் வெளியே வரான். பெல்கிராஸ் அட்டாக்ல இருந்து ரோமர் எப்படி டெலிபடி தப்பிச்சிட்டான். அந்த இடத்துல இயோலிஸ் அவனை தாக்குறான். ஆனா ரோமர் ஷீல்டு போட்டு எப்படி தப்பிச்சிட்டான். ஆனாலுமே ரோமருக்கு அடிபட்டிருக்கு. இப்போ ஏஜ் பார்த்த உடனே பிரின்சஸுக்கு சம சந்தோஷம். ஏஜ் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இங்க வந்துட்டான். இப்போ ஸ்பேஸ்ல கெர்வியஸ் ஒரு பெரிய அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல அங்க இருக்க ஹீட்ரா ஷீல்ட்ல உடஞ்சு போகுது. அது மட்டும் இல்ல அங்க டிஃபென்ஸுக்கு இருந்த பபுள்ஸுமே உடஞ்சு போகுது. அந்த அட்டாக் அந்த பிளானட்ல போய் விழுது. அதுல வர ஷாக் வேவ்ல பிரின்சஸோட ஷிப்புமே கீழே விடுது. ஏஜ்மே கெர்வியஸை தாக்க போறான். இப்போ ரோமரோ இருக்கிறதுக்கு பேந்தியா வந்துட்டு ரோமரோ யூட்டிக்கு என்ன செஞ்ச, ஏன் இப்படி பண்றான்னு கேக்குறான். ரோமருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் சொல்றான் ஆமா யூட்டி நான் இங்கதான் இருக்கேன், உனக்கு தெரியுமா கோல்டன் ட்ரைபோட பவர் இந்த யூனிவர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். ஆனா அந்த மாதிரி தேடுற தொல்லை இப்ப எனக்கு கிடையாது, ஏன்னா அந்த சக்தியை தான் நான் அழிக்க போறேன் அப்படின்றான். அந்த பிளானட்டுக்கு வெளியில பெல்கிராஸும் மேனஸ்குள்ள போன யூட்டியை தாக்கிட்டு இருக்கான். ஆனா யூட்டி மேனஸ்குள்ள போனதுனால அவளோட சக்தியுமே அதிகமா இருக்கு. பெல்கிராஸ் கொஞ்சம் தோத்துட்டு இருக்கான். இத கார்கினஸும் மேகிட்டாக்கு பாத்துட்டு இருக்காங்க. மேகிட்டாக் சொல்றான் ஏஜ் யூட்டியை காப்பாத்துவான்னு சொன்னான். கார்கினஸும் எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனா நம்ம 5 பேருமே சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம மேனஸ்குள்ள போயிடுவோம். லெக்டியும் அங்க வந்துட்டு ஏஜ் சொன்ன மாதிரியே நமக்குள்ள இருக்க ஹீரோஸ்க்கு நம்ம இதே கொடுத்துருக்கோம், அந்த இதே என்ன சொல்லுதோ அதுபடியே செய்வோம், கண்டிப்பா நமக்குள்ள மேனஸ் வராது அப்படின்றா. இதுதான் நம்மளோட கடைசி அக்ரிமெண்டா இருக்க போகுது. இப்போ பெல்கிராஸ் யூட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யூட்டி ஒரு பெரிய அட்டாக் அந்த பிளான்ட் மேல போட பாக்குறா. பெல்கிராஸ் தடுக்க பாக்குறான். ஆனா அவனுக்கு நடுவுல மெகிட்டாக் ஒரு மாதிரி வரான். அவன் அந்த அட்டாக் தடுத்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அந்த இடத்துக்கு கார்கினஸ் வந்துட்டு அவனோட பொக்கையை வச்சு பெல்கிராஸ் ஹீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூடவே லெக்டி ஒரு மாதிரி ஹெல்ப் பண்றா. இப்போ 4 நோடஸும் கேள்வி சேர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்போ பிரின்சஸுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. என்னது அப்படின்றாங்க. அந்த டவரோட சென்டர்ல ஏதோ ஒன்று ரெட் கலர்ல வர ஆரம்பிக்குது. அப்புறம் தான் தெரிய வருது அந்த யூட்டியோட பவர்னு. யூட்டி கொடுக்குற சேம் பவரை அந்த டவருமே தருது. இப்போ டைம் ஆக யூட்டி இன்னுமே மேட்னஸ்குள்ள போயிட்டு இருக்கா. அவளோட சக்தியுமே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பெரிய அட்டாக் பண்றா. அதுல லெர்னியா கையை உடஞ்சு போகுது. பெல்கிராஸ் எப்படி தாக்கப்படுத்திட்டு இருக்கான். அந்த அட்டாக்க தனியா மெகிட்டாக் எப்படி ஷீல்டு போட்டு தடுத்துட்டு இருக்கான். ஆர்டிமியாவும் அந்த அட்டாக் தாங்க முடியாம மேட்னஸ்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்போ மேட்னஸ்குள்ள போன ஆர்டிமியா அவனுக்கு தேவையான பவரை சுத்தி இருக்க பபுள்ஸ் கிட்ட இருந்தும் அந்த பிளான் கிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கு. அவனோட ஷீல்டுமே பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பெரிய போர்ட்டல் மாதிரி ஒரு ஷீல்டு உருவாகுது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மொத்த ஈடான் ஷீல்டுமே மனுஷங்க இருக்க இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். இப்போ கேர்வியஸோட அட்டாக் பவரை மொத்தமா அந்த ஷீல்டு ஊறிடுச்சு. இத லெக்டி பாத்துட்டு இருக்கா. என்னால நம்பவே முடியல, ஆர்டிமியாவோட உண்மையான பவர் இதுவா? இப்ப ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. பார்த்தா அந்த டவருக்கு நடுவுல இருக்க பவர் இனிமே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இது லெக்டி அங்க போய் பாக்குறா. இந்த பிளானட் கேர்வியஸோட பவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ அந்த பவர் வேற கலர்ல மாறுது. லெக்டியும் இது லெர்னியோட பவர் ஆச்சு அப்படின்னா எங்க கிட்ட இருக்க எல்லா பவரும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? இப்ப ஸ்பேஸ்ல 3 பேரை யூட்டியை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா யூட்டியோட மேட்னஸ் இன்னுமே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுல இருந்து வர பவரை கெர்வியஸால தாங்க முடியல. கீழே லெக்டி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கெர்வியஸோட பவர் நத்திங்னஸ்னா இந்த பிளானட் அந்த பவரை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணுமே. அப்படி பண்ணா இந்த பிளானட் அழிஞ்சிருக்கணுமே, ஏன் அதை பண்ணாம இருக்கு? இப்போ இவ சொன்னது அப்படியே ரிப்பீட் ஆகுது. பார்த்தா பின்னாடி லெக்டியோட ப்ரொஜெக்ஷன் பேசுது. அங்க வந்த இமேஜஸும் வேற மாதிரி பேசுது. ஒருவேளை ஹீரோ ட்ரைப்ல இருக்கவங்க எல்லாருமே மேனஸ்குள்ள போனா ஒரு பேரழிவு ஆரம்பிக்கும். பின்னாடி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. லெக்டிக்கு அப்ப புரிய வருது. அப்போ இந்த பிளானட் எரிமாந்தோஸோட பவர் யூஸ் பண்ணி டைம் லைன்ல இருக்க எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணுதா? இப்போ இன்னொரு ப்ரொஜெக்ஷன் லெக்டி பக்கத்துல வந்துட்டு ஒருவேளை எரிமாந்தோஸோட பவர் ஸ்பேஸ் அண்ட் டைம்ல பின்னாடி போக முடியும்னா அந்த பவர் வச்சுக்கிட்டு இதனால பெல்கிராஸ் அழிக்க முடியல.
கோல்டன் ட்ரைபோட பவர் நிஜமாலே இந்த எலிசியம் பிளானட்ல இருந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப லெக்டுக்கு ஞாபகம் வருது. அந்த தோல்வியை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட எனர்ஜி ஹெரிமாந்தோஸ் 20,000 வாட்டி ஜம்ப் பண்ண எனர்ஜி ஒரு இடத்துல வந்துச்சு. லெர்னியோட உண்மையான பவர் ரீஜெனரேஷன், ஆர்டிமியாவோட உண்மையான பவர் எனர்ஜி பிளக்சுவேஷன். அப்போ எரிமாந்தோஸோட உண்மையான பவர் இந்த சைட் ஸ்பேஸ்ல இன்னுமே அந்த சண்டை போயிட்டு தான் இருக்கு. யூடியோட மேட்னஸோட பவர் அவளாலே தாங்க முடியல. அவளோட பவர் வெடிச்சு சதறிட்டே இருக்கு. இப்போ வர எக்ஸ்ப்ளோஷன்ல பெல்கிராஸ் அந்த பிளான்ட்ல விழுறான். இன்னுமே மேகிட்டாக்கு எப்படியோ தன்னோட ஷீல்டு வச்சு அதை தாக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட பவர் வேஸ்டா போகுது. அதையுமே தாண்டி யூடியோட பவர் வருது. இப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த பிளான்ட்ல விடுது. அந்த பிளானட்டுமே அடியில் நிலைமை போகுது. அந்த இடத்துல கேவியோஸோட பவர் அதிகமாச்சு. அதனால அந்த பிளானட்டுமே அதோட பவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ அந்த அழியிற டைம்ல லெக்டி ஜம்ப் ஆகுறா. எரிமாத்தோஸ் ஜம்ப் ஆகல அப்படின்றா. அவ ஜம்ப் ஆகும்போது அவ சுத்தி இருக்க எல்லாமே அழிஞ்சு போகுது. இப்ப பெல்கிராஸ் பிரின்சஸ் காப்பாத்த போறான். ஆனா அந்த ஷிப்புமே அழிஞ்சு போகுது. இப்போ எல்லாமே நின்று போகுது. லெக்டி சொல்றா, அந்த டைம்ல என்னோட ரிசல்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு பெல்கிராஸை திருப்பி வேற இடத்துக்கு கூட்டு போறா. இப்போ பெல்கிராஸோட திருப்பி டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்டுக்கு போறா. திருப்பியுமே பெல்கிராஸ் அந்த பிளான்ட்டுக்குள்ள விழுறான். ஆனா இந்த வாட்டி லெக்டி வேற டைரக்ஷன்ல விழ வச்சா. அவன் இப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த டவருக்குள்ள விழுறான். இப்ப பெல்கிராஸ் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த டவரும் பெல்கிராஸோட எனர்ஜி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது கோல்டன் கலர்ல இருக்கு. அத பெல்கிராஸ் தான் கையால் எடுக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு அந்த பவரை தனக்குள்ள ஏத்திக்கிறான். லெக்டி பேக்ரவுண்ட்ல பேசுறா, நான் நினைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பெல்கிராஸ் தான் இந்த பிளானட்ல இருக்க கோல்டன் டேப்போட பவர் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருப்பான். இப்போ அந்த கோல்டன் பவரை பெல்கிராஸால ஃபுல்லா எடுக்க முடியல. லெக்டியும் தன்னோட பவர் யூஸ் பண்றா. பார்த்தா நிறைய டைம்ல இருக்க பெல்கிராஸும் ஒன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பெல்கிராஸ் ஒன்னா வந்து அந்த பவர் உள்வாங்க பாக்குறாங்க. நம்ம பாஸ்ட்ல ஏதாச்சும் மாத்தணும்னா அது பிரசண்ட பாதிக்கும். ஆனா பாஸ்ட்ல இருக்கிற இன்ஃபினிட் ரியாலிட்டில இருந்து பவர் எடுத்து இங்க இருக்க எதிர்காலத்துக்காக அந்த பவர் யூஸ் பண்ண போறோம். இதுதான் எரிமாத்தோஸோட உண்மையான பவர் அப்படின்றா லெக்டி. இப்ப பெல்கிராஸுமே வெற்றிகரமா அந்த பவர் உள்வாங்கிட்டான். லெக்டியும் நான் நினைச்ச மாதிரி தான், நீதான் அது கணக்கி. இப்ப முழு பவர் அப்சர்வ் பண்ண பெல்கிராஸ் மேல பறக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்த கண்ணாடி மாதிரி இருந்த டவருமே தூள் தூளா போகுது. அந்த பவர் மொத்தமா பெல்கிராஸ்ல போக ஆரம்பிக்குது. இப்போ பெல்கிராஸுமே கோல்டன் கலர்ல ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த ஃபீலிங் பிரின்சஸுக்கு வருது. இந்த பிளானட் ஏஜ் கிட்டயும் பெல்கிராஸ் கிட்டயும் அவளோட பவரை கொடுத்துட்டாங்க. இந்த சைட் ஸ்பேஸ்ல யூட்டியும் லெர்னியாவத்துக்கு போய் அடிச்சா. இப்போ ஸ்ட்ரெயிட்டா அந்த ஷீல்ட்ல மோதுறா. மெகிட்டா காலையும் அந்த பவர் தாங்க முடியல. அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா ஷீல்டுக்கு இந்த சைடு வர ஆரம்பிக்குது. அவளோட பவர் அந்த ஷீல்டு அப்சர்வ் பண்ணுது. ஒயிட் கலர்ல இந்த ஷீல்டுமே ரெட் கலர்ல மாறிட்டு இருக்கு. லெக்டியும் ஒருவேளை பெல்கிராஸ் தான் இதுக்கான சாவியா இருந்தானா கேர்வியஸ் தான் அதுக்கான கதுவா இருப்பா அப்படின்றா. இப்ப கேர்வியஸும் தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி அந்த ஷீல்ட ஒரு மிசைல் லான்ச்சரா மாத்துது. அதோட பவரை ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த பிளான்ட்டை தாக்க பாக்குது. இப்போ கேர்வியஸோட பவர் அந்த பிளான்ட் ஃபுல்லாவே பரவுது. கோல்டன் கலர்ல இருக்க பெல்கிராஸுமே ஸ்ட்ரெயிட்டா யூட்டி கிட்ட போறான். இப்ப யூட்டியும் ஒரு பெரிய லெவல் அட்டாக் பண்றான். பெல்கிராஸ் அதை தடுக்க பாக்குறான். அவனோட கையை உடஞ்சு போகுது. இருந்தாலுமே இன்னொரு கையை வச்சு முழு பவர் யூஸ் பண்றான். முழு பவர் யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை தாக்க பாக்குறான். ஆனா யூட்டியோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா பெல்கிராஸை உடச்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே பெல்கிராஸ் தான் முழு பவர் யூஸ் பண்றான். இப்போ அந்த ஷீல்டோட அந்த சைடு போய் அவனோட பவர் பரவுது. யூட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப பெல்கிராஸ் கண்ணுக்கு கோல்டன் டேப் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த எனர்ஜியில பெல்கிராஸுமே கரைஞ்சு போயிட்டு இருக்கான். இப்போ எலிசியம் பிளானட் அமைதி ஆயிடுச்சு. இத ரூமரை பாக்குறான். அவனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது, வானத்துல கோல்டன் டேப் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவனும் ஆச்சரியமா அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறான். லெக்டியும் ப்ரூமியோ, நான் கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சு. இது எல்லாமே எங்களோட கைகளால அந்த கதவு திறக்கிறதுக்காக தான். பிரின்சஸும் இதெல்லாமே அங்க இருக்க நோடஸும் ஏஜும் சேர்ந்து அவங்களோட முழு சக்தி யூஸ் பண்ணி இந்த பிளான்டோட சக்தியால அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. கோல்டன் ட்ரிப் வாழ்ற இன்னொரு யூனிவர்ஸோட டோரை அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பேஸ்ல ரெட் கலர்ல இருந்த ஷீல்டுமே திருப்பி ஒயிட் கலர்ல மாறுது. அது இப்போ ஷீல்டு இல்லாம ஒரு பெரிய ஓர்டெக்ஸா மாறுது. அந்த ஓர்டெக்ஸ் தான் இன்னொரு யூனிவர்ஸுக்கான டோர்னு தெரிய வருது. வானத்துல இருந்து ஒரு பெரிய ப்ளூ கலர்ல பால் விழுது. இந்த சைடு பார்த்தா லெர்னியா தன்னோட ரீஜெனரேஷன் பவர் வச்சுக்கிட்டு யூட்டிக்கு திருப்பி உயிர் கொடுத்துருச்சு. யூட்டியும் கார்க்னோஸ் இருக்கிறத பார்த்த உடனே அழ ஆரம்பிக்கிறா. பிரின்சஸுமே அங்க கீழே இருக்க பாலை தொட்டு பாக்குறாங்க. அதுல இருந்து ஏஜ் வரானான்னு பார்த்தாங்க. ஆனா அந்த பால் உடஞ்சி தூள் தூள் ஆகுது. இதை பார்த்த உடனே பிரின்சஸ் அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேற யூனிவர்ஸுக்கு போற டோருமே ஓப்பன் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ ரோமியோக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது. லெக்டி சொன்னதை வச்சு பார்த்தா கோல்டன் ட்ரேப் நம்மளுக்கு துரோகம் செய்யல. நம்மளோட ஆசைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்காக ஒரு டோரை நம்மளுக்கு விட்டு போயிட்டாங்க. முதல் முறையா நம்மள எப்படி கூப்பிட்டாங்களோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு இப்ப நம்ம பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு நெல்வலோட ட்ரூப்ஸ் வந்துட்டாங்க. அவங்க அங்க மிஞ்சிருக்க ஷிப்ல பாக்குறாங்க. அட அதாலே ஷிப்பா, நல்ல வேலை அவங்க உயிரோட இருக்காங்களா. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய சில்வர் ட்ரைப் ஷிப் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பேட்டில் போறதுக்கு தயாராகிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க ஸ்டார்வேக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, நம்ம எனிமீஸ் வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்றாங்க. நெல்வலும் இது கண்டிப்பா ஆர்னாட்டோட வேலையா தான் இருக்கணும். பிரின்சஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
சரி இந்த ஸ்டார் வைப்பின் தொடர்ந்து போவோம், கண்டிப்பா நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றா. இப்போ கிராஷன் ஆர்காட் ஷிப்புமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. பீமே ரெக்கவர் ஆயிடுச்சு. பீ முழிச்சவனே கேப்டன் நம்ம மோத போறோம், நம்மளுக்கு என்ன ஆகுனே தெரியல அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. கேப்டனும் நம்ம பொழைச்சிட்டோம் பி அப்படின்றாரு. எல்லாத்துக்குமே நீல காரணம் பி, உங்ககிட்ட தான் எங்களோட நன்றிகளை நாங்க சொல்லியாகணும். பியும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஆஃப் ஆன டைம்ல நிறையவே நடந்திருக்கு. கேப்டன் என்னாச்சு, ஷிப் இவ்வளவு சீக்கிரத்துல இருக்கிற ஆயிடுச்சா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. கேப்டனும் நம்மளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு அப்படின்றாங்க. பார்த்தா பாத்தியோ அந்த ஷிப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கான். பாத்தியாவும் தன்னோட ஹீட்ரான் ஷீல்ட் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அந்த அழிஞ்சு போன ஷிப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ ரூமுரவும் அந்த போர்ட்டலை பார்த்து நின்றுட்டு இருக்கான். இப்போ யூடி சொல்றா, ரூமுரோ ரொம்ப நேரத்துக்கு அப்படிதான் இருக்கான், அவன் யாருக்கிட்டையும் கனெக்டா இல்ல, என்னால அவன் மைண்ட் ரீட் பண்ண முடியல. கார்கினோஸும் அவன் அப்படியே கிடக்கட்டும், அவனுக்கு அது தேவைதான். யூடியூ கார்கினோஸ் கிட்ட, கார்கினோஸ் திருப்பி இன்னொரு வாட்டி இறந்து போகாத, என்னால அது தாங்க முடியல, என்னோட எமோஷன்ஸை என்னாலே அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. கார்கினோஸும் ஏஜி பெல்கிராஸும் எமோஷன்ஸை வச்சுதான் இவளுக்கு அழுத்துக்கு இருந்தாங்க, நீயும் அதே மாதிரிதான் இருக்கணும். யூடியும் நான் 5th நோடோஸ் கிட்ட பேசவே இல்லை, அவங்க கிட்ட பேச முடியுமா கேக்குறா. ஆனா ஏஜ் தான் அந்த உலகத்துல இல்லையே. இப்போ ஏஜுக்கு இரங்கல் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இயாலிசோ, ஏஜ் ஏன் அப்படி பண்ண, நான் தான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணல நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போவேன்னு. டெய்லும் மெயிலுமே எனக்கு தெரிஞ்சு அவன் வேற யூனிவர்ஸ்ல தான் இருப்பான், அவன் நம்மளுக்காக காத்துட்டு இருப்பான். லெக்டியும் அந்த கடைசி நேரத்துல பெல்கிராஸ் கீயா மாறினா, அதுவும் இல்லாம அவன் டோர் கூட ஒன்னா மாறிட்டான். பெல்கிராஸ் அந்த டோருக்கு பின்னாடி போனா என்னன்னு எனக்கும் தெரியல அப்படின்றா. டெய்லி மெயிலும் ஆனா அவன் திருப்பி வருவான்ல. மெகிடாக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நம்ம அங்க வருவோம் அவனை சந்திப்போம்னு சொல்லிட்டு அவன் டோருக்கு அந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் நான் நம்புறேன். அந்த ட்வின்ஸுமே ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற, அவன் கண்டிப்பா அங்க இருப்பான். யூட்டியும் அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த சைடு போனதான் உண்டு. ப்ரோமியும் மத்தவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நம்ம போய் கண்டுபிடிப்போம் அப்படின்றா. இவ்வளவு நாளைக்கு சில்வர் ட்ரைப் கீழே வேலை செஞ்ச பிரான்ஸ் ட்ரைபுமே கூட வருவாங்க. நம்மளோட எல்லா கான்ட்ராக்டுமே முடிஞ்சு போச்சு, உங்களோட ட்ரைபுக்குமே விடுதலை கிடைச்சாச்சு. மெகிடாக்கும் ஏஜ் காட்டின இடத்துக்கு கண்டிப்பா நான் வருவேன். கார்கினோஸ் லெக்டியுமே நாங்களும் கண்டிப்பா வருவோன்றாங்க. லெக்டியும் சரி அயன் ட்ரைப் வருவாங்களா கேக்குறா. இயாலிஸும் ஏஜுக்கு நாங்க பண்ண ப்ராமிஸ் இனிமே அப்படிதான் இருக்கு. ஏஜ் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்டான், அந்த ப்ராமிஸை நாங்க முடிக்கிற வரைக்கும் இந்த யூனிவர்ஸை விட்டு நாங்க வரமாட்டோம். அதுதான் எங்களோட பிரின்சஸோட ஆசையுமே. இப்ப சில்வர் ட்ரைபுமே அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டாங்க. ப்ரோமியோ பிரின்சஸ் கிட்ட பேசுறா, நாங்க உங்ககிட்ட கொடுத்த மெமரிஸ்ல இருந்து இந்த பாதையை கண்டுபிடிச்சிங்க, இந்த பயணத்துல உங்களை எங்களோட நண்பர்களை சேர்த்து உங்களையும் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்றாங்க. பிரின்சஸும் ப்ரோமியோ உங்க கூட பயணம் செய்யறதுக்கு நாங்க இன்னும் தயாரா இல்ல, இந்த யூனிவர்ஸ்ல செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்றா. ப்ரோமியோவும் உங்களுக்கு இந்த வழி திருப்பி கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். பிரின்சஸும் எனக்கு தெரிஞ்சு இந்த போரோட காரணமே ஸ்டார் வேஸ் உருவாக்குறது தான் நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஸ்டார் வேஸால நிரப்புறது, அந்த பவர் வச்சிருக்க இன்ஸ்ட்ருமெண்டா தான் நோடோஸ் இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எங்களோட பவரை நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்றோம் அப்படின்றா ப்ரோமியோ. இந்த பவர் வச்சுக்கிட்டு நீங்க எப்ப ரெடியா இருக்கீங்களோ அப்போ இந்த கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்றா. இப்போ திருப்பி ஏதோ ஒரு கோல்டன் கலர்ல பண்றா, பார்த்தா ஹீட்ரான் ஷீல்ட் வருது. இந்த பவர் நீங்க கோல்டன் டைப் கிட்ட இருந்து வாங்கினது, இது பிரான்ஸ் டைப்புக்கு உங்களுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லிங்க் கிரியேட் பண்ணும். இந்த யூனிவர்ஸை பாதுகாக்கிறதுக்கு பிரான்ஸ் டைப்ல பாதிய உங்ககிட்ட நாங்க விட்டு போறோம். பிரின்சஸும் என்னது எங்க கிட்ட விட்டு போறீங்களா, ஹீட்ரான் ஷீல்டும் பிரான்ஸ் டைப்புமா. பிரின்சஸும் இந்த பவரை நாங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. ரோமியோவோ உங்களோட ஆசை அதுதானா, தாராளமா செய்யலாம். ரோமியோ உன்னோட கிஃப்ட நான் ஏத்துக்கிறேன். இப்போ அந்த கோல்டன் பவர் பிரின்சஸ்குள்ள போகுது. யூட்டியும் எங்களுக்கான நேரம் வந்தாச்சு, எல்லா நோடஸும் அந்த டோருக்கு அந்த சைடு போக போறோம். ஒருவேளை 5வது நோடஸை நாங்க கண்டுபிடிச்சானா கண்டிப்பா எங்களோட பவர் முழுசா யூஸ் பண்ணி அவனை இந்த சைடு அனுப்பி வைப்போம். பிரின்சஸும் ரொம்ப நன்றி. இன்னுமே ரூமரோ அந்த போர்ட்டலே பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ப்ரோமே கிட்ட பேசுறான். கோல்டன் ட்ரேப் நிஜமாலே நம்மள கூப்பிடுறாங்களா, நம்ம டோருக்கு அந்த சைடு போகலாமா. ப்ரோமியோவோ ரோமரோ எங்க கூட வா, இந்த பயணத்துல எல்லாருமே கோல்டன் ட்ரைப் பின்னாடி போவோம். இப்போ ஆர்காட் ஷிப்புமே சக்சஸ்ஃபுல்லா ரிப்பேர் ஆயிடுச்சு, அத இப்போ ஸ்பேஸ்ல அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நெல்வோட ஷிப்ஸ் எல்லாம் வருது. அவங்க பாத்துட்டு ஆட இந்த இடத்துல இவ்வளவு சில்வர் ட்ரைப் ஷிப்ஸ் இருக்கு, என்ன பண்றது. கேப்டன் நெல்வெல் கான்டாக்ட் பண்ணிட்டு நீ ஒண்ணு கவலைப்படாத, இவங்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாருமே வேற யூனிவர்ஸுக்கு போறாங்க, அதுக்கு நம்ம பாய் பாய் சொல்லதான் வந்திருக்கோம். யாருக்கு தெரியும் நம்மளுமே அந்த டோர் வழியா இன்னொரு நாள் போவோம் அப்படின்றாரு. இப்போ சில்வர் ட்ரைப் ஷிப்ஸுமே அந்த போர்ட்டலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க கூடவே எல்லா நோடஸும் மிச்சம் இருக்க பிரான்ஸ் டைப்புமே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லா ஷேப்ஸ்லயுமே போன அப்புறம் அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது. அது க்ளோஸ் ஆன உடனே ஒரு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி திருப்பி அந்த டவருக்கு போய் அந்த ரிஃப்ளெக்டிங் பிளேட்டா மாறுது. அந்த ஒயிட் கலர் ஷீல்டுமே திருப்பி பபிள்ஸாவும் ஹீட்ரான் ஷீல்டாவும் மாறிட்டு இருக்கு. இப்போ அந்த போர்ட்டல் போனதை பார்த்த உடனே அங்க இருக்க ட்வின்ஸும் அப்போ ஏஜ் திரும்பி வரமாட்டானா. இன்னொருத்தையும் கவலைப்படாத, அவன் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவான். இப்போ பிரின்சஸுக்கு ஏஜோட வயசு கேக்குது. ஏஜ் சொல்றான், டீனேலா உனக்கு தோன்ற பாதையில போ, அதுதான் சரியான பாதை. ஆனா ஏஜ் அந்த இடத்துல இல்ல. பிரின்சஸும் கண்டிப்பா ஏஜ் இந்த விஷயத்த நம்ம எல்லார்கிட்டே சொல்லுவோம், இருக்கிற எல்லா ட்ரைபுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம். நம்மளோட புது மிஷன் என்னன்னா இந்த பிளானட்டை எல்லா ட்ரைப்ஸுக்கும் ஒரு நம்பிக்கையா மாத்துறது தான். இப்போ 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ
அனிஷா கட்டுறாங்க. அனிஷியாவுமே அந்த ஈடன் ஷீல்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அவளும் பூமிக்கு வந்திருக்கா. அட ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்றா. அவ பக்கத்துல இயாலிஸ் இருக்கான். அவன் சொல்றான், நான் சொன்ன மாதிரியே ஹீரோட ப்ராமிஸை இப்ப கட்ட பண்ணிட்டல. இப்போ நெல்வேல கட்டுறாங்க. நெல்வேல ஏதோ ஒரு பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அதுல யூனிவர்ஸ் பிரதர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. எங்களோட சிஸ்டர் டிஎன்ஏல தான் எல்லா ட்ரைப்ஸுக்குமே லீடரா இருக்கா. அவளோட பிரதர்ஸ் நாங்களுமே இந்த யூனிவர்ஸ்ல ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவோம். நெல்வேலும் இவங்களை பாரு, இவங்க மாறவே மாட்டாங்க போல. இப்போ அவங்களோட சிஸ்டரோட அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு இயாலிஸும் அனிஷியா வந்துட்டாங்க. இந்த பேட்வே ஓபன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. நெல்வேலும் இப்ப என்னத்துக்கு ஃபார்முலா பேசிட்டு இருக்க, சாதாரணமா பேச அப்படின்றா. எனக்கு எர்த் ஆர்ச்சி ஜூஸ்ங்கிற டைட்டில் கொடுத்துருக்கீங்க. ஆனா இங்க எர்த்த நான் பார்த்து கத்துட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு பெரிய டைட்டில்லாம் இல்ல இது. அதுவும் இல்லாம பிரின்சஸ் டேனியல் இங்க வந்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றா. இயாலிஸும் பிளானட் டோலான அவங்க இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரெஸ்டோர் பண்ணிருவாங்க. அது கூடிய சீக்கிரத்தை முடிய போகுது அப்படின்றான். இப்போ பிளானட் டோலான்னு பார்த்தா ஃபுல்லாவே ரெஸ்டோர் ஆகிட்டாங்க. அந்த பிளானட் இப்போ பச்சை பசல் இருக்க ஒரு முழு பிளானட்டாவே மாறிடுச்சு. இப்போ போட்டோ மாதிரியே நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுங்களுக்கு குட்டிங்களும் நிறைய இருக்கு. இப்போ பிரின்சஸும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கேப்டனும் பிரின்சஸ் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றாரு. பிரின்சஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நாங்க இருக்க போறோம் அப்படின்றா. கேப்டனும் கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கவுன்சில் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. என்னன்னா ஏஜுக்காக பூமியில ஒரு நினைவிடத்தை உருவாக்க போறாங்களாம். இது கேட்டவொடனே பிரின்சஸுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போ நைட் ஆகுது. பிரின்சஸும் அந்த பீச் விளையாட நடந்துட்டு இருக்காங்க. பிரின்சஸ் மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாங்க, ஏஜ் இந்த பிளானட்ல நீ தனியா வளர்ந்த, ஆனா நீ தனிமையில் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு தெரியும் நாங்க கண்டிப்பா அந்த இடத்துல வருவோம். எங்களுக்கு நீ எதிர்காலத்தை காட்டுவேன்னு எங்களுக்கு நீ தான் நிரூபிச்ச. எதிர்காலம் ஒன்னும் செவத்துல எழுதப்பட்டதுல எந்த எதிர்காலமும் நம்ம மனசை வச்சா மாத்தலாங்கிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்பிக்கை தான் தேவை. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட் பை ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப பின்னாடி பார்த்தா அந்த போட்டோஸ் நிறைய நின்னுகிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்குதுங்க. இப்போ 6 நாட்டுக்கு வார்னிங் வருது, ஏதோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வருதுன்றாங்க. அதுவும் இல்லாம இந்த எனர்ஜி ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ எலிஷியம் பிளானட்ல இருந்த பபிள்ஸ் எல்லாம் போலாண்ட் பிளானட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த பபிள்ஸ் பிரின்சஸ் இடத்துக்கு போகுது. அதுவுமே முன்னாடி பார்த்து ஷீல்டு மாதிரி மாறிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பிரின்சஸுக்கு சமஷாக்கு. இப்போ அவங்க நின்றுட்டு இருந்த கடல்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் போய் அந்த ஷீல்ட்ல சேருது. பிரின்சஸும் இது இலிஷியஸ்ல நடந்த மாதிரி இருக்கு, இன்னொரு கதவு இது. இப்போ அந்த எனர்ஜியுமே ஒரு புதிய போர்ட்டலா மாறுது. இப்போ பிரின்சஸுக்கு ஏஜோட வாய்ஸ் கேக்குது. டீனில தான் இந்த பாதையை உருவாக்குனா. இதை கேட்ட உடனே பிரின்சஸ் அழ ஆரம்பிக்கிறா. அந்த போர்ட்டல்ல இருந்து எனர்ஜி வருது. கீழே பார்த்தா ஏஜ் நிக்கிற மாதிரி இருக்கு. பிரின்சஸும் அதை பார்த்த உடனே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திருப்பியுமே கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏஜ் நிக்கிறான். இப்போ ஏஜ் கை நீட்டி பிரின்சஸை கூப்பிடுறான். பிரின்சஸுமே ஏஜ் சொல்லிட்டு அழுதுகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடலை தாண்டி ஏஜ் கிட்ட போறாங்க. இப்போ ஏஜ் கையை பிடிக்கிறாங்க. ஏஜ் பார்த்த உடனே பிரின்சஸுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்ப பிரின்சஸ் சிரிச்சுக்கிட்டே ஏஜ் கூட போர்ட்டலுக்கு அந்த சைடு போறாங்க. அவங்க போன உடனே அந்த போர்ட்டலுமே கரைஞ்சி போகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரிஸுமே முடியுது. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.